If you want to change one thing in education system, what it should be? காலேஜ் ஹேஸ் டு பி ஆப்ஷனல். காலேஜுக்கு போய் நம்ம என்ன படிக்கிறோம், ஆக்சுவலாக லைஃபுக்கு என்ன படிக்கிறோன்ற டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் இஸ் வாட் ஐம் ஃபோக்கஸிங் மோர். அண்ட் தட் இஸ் வேர் பெரிய பெரிய கிரிக்கெட் டீம்ஸ்லாம் போய் விளையாட போவாங்க. இந்த கிளப் மேட்சஸ்லாம் கூட ஒருத்தன் பால் பொறுக்கி போகிறக்கு சுற்றிக்கிட்டே இருப்பான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த பால் பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்க பையன் 10 வருஷத்தில் வேறு லெவலில் வந்து நிற்பான். Because that is the exposure that is gaining. Career is something that starts as soon as you are put into any school. எல்கேஜிலேருந்து இட் ஸ்டார்ட்ஸ். ஸோ ஒரு பேரண்ட்டு ஒரு சைல்டை பார்க்குறதே வந்து என்னென்னா, எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு தெரிஞ்சிருன்ற ஒரு மைண்ட் செட்டில் பார்க்குறோம். தயவு செஞ்சு அந்த மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம பார்த்த உலகத்தை தாண்டி நம்ம பிள்ளைங்க பார்க்குறதுன்றது வந்து இட்ஸ் ஈவன் வித் அ டிஃப்ரெண்ட் லென்ஸ் என்டையர்லி. நான் எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா, கோம்பை அப்படின்னு ஒரு ஊர் தேனி மாவட்டமில் இருக்குது. அந்த ஒரு வில்லேஜ் அப்படின்ற ஒரு பேக்ரவுண்டு தான். ஸோ எக்ஸ்போஷர்ன்றது இல்லாத ஒரு ஏரியா தான். நான் 2-3 பேர் 4 மணிக்கு ஒரு குரூப் ஆஃப் ஜூனியர்ஸ் வருவாங்க. பேசிக்கிட்டு இருப்போம். அவங்களுக்குலாம் டீ வாங்கி கொடுப்போம், காஃபி வாங்கி கொடுப்போம், ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு இருப்போம். அவங்க போயிடுவாங்க. 4:30க்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், 5 மணிக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், 6 மணிக்கு ஒரு, இது மாதிரி 7:30, 8 மணி, 9 மணி வரைக்கும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. லிட்ரலி வி ஸ்பெண்ட் தட் டைம் தேர். Can I ask, like, if you are okay to share what designation? He is a project manager. Project manager, 3rd yearல. Even sometimes I cannot believe the company owner calls me now and then says, எங்கப்பா எப்படிப்பா, how did you manage to build such a person அப்படின்னு. I received the best student award in school as well. இப்போ அந்த இடத்துல வந்து if I were in Tamil Nadu, I couldn't even imagine எப்படி இருந்திருக்குன்னு. அதை நான் தமிழ்நாடுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தென் ஐ ரியலைஸ், இவ்வளோ ப்ரெஷர் ஆடா அப்படின்னு. ஏன்னா அவன் சூப்பராக டேலண்டடாக இருக்கான் ப்ரோ. சிங்கிங், டான்ஸிங் நிறையா பண்ணுறான். 10th 12th ஆனால் மொத்தமும் காலி. நாங்கள் ஆக்சுவலாக விளையாடும்போது சென்னையிலேருந்து வந்த டீம்ஸ் எல்லாம் பார்க்குறோம். 11th 9th இருக்காங்க, 10th 12th காணோம். சரி, இந்த வருஷம் 11th இருக்கான் டாப் பிளேயரு, அடுத்த வருஷம் அவனை பார்க்கணுன்னா அவனை காணோம். அப்போ முடிஞ்சு. Hi everyone, என் பேர் தீபன், co-founder and CM of Fellow Founder. Welcome to Fellow Founder series episode number 2. And குட்டி intro about Fellow Founder. We are building a platform for founders, businessmen, freelancers to network better. And do check out our app in Play Store and App Store, and description we have attached link. So we just move on to the podcast. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக போட்டிருக்கோம். எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் அவங்க லைஃப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து காலேஜை வந்து ஒரு ஸ்பெஷல் மெமரியாக இருக்கும். அப்படிப்பட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் தனக்கு கிடைச்ச எக்ஸ்போசரை மற்ற எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே பர்பஸ்க்காண்டி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி, அண்ட் பர்டிகுலராக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமே ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணியிருக்க பர்சன் தான் நீங்கள் நம்ம சீஃப் கெஸ்ட். அண்ட் இந்த பாட்காஸ்ட் எபிசோட நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கனாலும் சரி, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்டோட பேரண்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் அவர் கெஸ்ட் மிஸ்டர் சுரேந்தர் தீனா, திங்க் ஃபவுண்டர். ஸோ வெல்கம் ப்ரோ, வெல்கம் டு த ஃபெல்லோ ஃபவுண்டர் சீரிஸ் எபிசோட் 2. நன்றி ப்ரோ, நன்றி. ஸோ ரொம்பவே அருமையாக ஆரம்பிச்சிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு நெக்ஸ்ட் 1 or 2 hours ஆஃப் கான்வர்சேஷனுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து திஸ் வுட் ஹவ் பீன் அ கெஸ்ட் இன் அ பாட்காஸ்ட். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ விச் வி கேன் டூ சம்திங் டுகெதர். அதுதான் நான் பார்க்குறேன். அண்ட் அந்த வகையில் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஃபெல்லோ ஃபவுண்டர் டீம் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் லாஸ்ட் எபிசோடில் வந்து ஜாஸ்பர் ஜோஷோ வந்து தீனா நெக்ஸ்ட் டைம் கூப்பிடுங்கன்னு சொன்னது வந்து வாஸ் ரியலி அ வெரி வெரி கிரேட்ஃபுல் மூமெண்ட் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பாக வெல்கம் டு தி பாட்காஸ்ட் சீரீஸ். ஸோ நம்ம வந்து போன பாட்காஸ்ட் பண்ண மாதிரியே இந்த பாட்காஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 ரவுண்ட் வச்சுருக்கோம் ப்ரோ. சரிங்களா? நம்ம எல்லாருக்குமே இந்த பாட்காஸ்ட் சீரீஸில் 4 ரவுண்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஃபஸ்ட் வந்து ஸ்டோரி ரவுண்ட். எனக்கு வந்து தீனா ப்ரோவை பற்றி தெரியும் நல்லா. ஸோ ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ தீனாங்கிறது யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் என்ன? ஓகே, சூப்பர். தேங்க்யூ. இந்த கேள்வி ஐ திங்க் நிறைய இடங்களில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐ எம் வெரி கான்ஷியஸ் அபவுட் நாட் ஹர்ட்டிங் சம்படி இன் எனி ஃபார்ம். இதுதான் வந்து மீ அஸ் அ ஹியூமன் பீயிங். ஓகே, அது ஃபிசிக்கலி டெஃபினெட்லி அஸ் வெல் அஸ் ஈவன் மென்டலி. ஸோ டாக்கிங் அபவுட் நான் எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா, கோம்பை அப்படின்னு ஒரு ஊர் தேனி மாவட்டமில் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் வந்தேன். அண்டு அது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த
என்ன சொல்கிறது, அந்த ஒரு வில்லேஜ் அப்படின்ற ஒரு பேக்ரவுண்டு தான். ஸோ எக்ஸ்போஷர்ன்றது இல்லாத ஒரு ஏரியா தான். பட் ஐ வாஸ் ஸோ கிரேட்ஃபுல் தட் அங்கேருந்து ஸ்கூலிங்ஸ் வந்து மான்ஃபோர்ட் ஸ்கூல்னு சொல்லி கேரளாவில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் தென் சென்னையில் வந்து காலேஜ்லாம் படித்தேன். தட் வாஸ் வேர் எவ்ரி திங் சேஞ்ச்ட், லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறமா இன்டு அ கம்பெனி ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்புறம் ஒரு 1 இயர் 1.5 இயரில் மூவ்டு டு அ டிஃப்ரெண்ட் கம்பெனி. இப்போது கரண்ட்லி வந்து பிக் டேட்டா இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ரைட் ஃப்ரம் காலேஜ் டேஸ் லைக் சம்திங் தட் ஐ வாண்டட் டு டூ அலாங் வித் அ குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்த்தப்போ திங்க் டிஜிட்டல்ன்றது கிக் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் திங்க் டிஜிட்டல்ன்றது இட்ஸ் பீன் லைக் அ பேஷன் ப்ராஜெக்ட் மாதிரி. இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பனிங் அலாங் த வே. ரைட் ப்ரோ, உங்களை பற்றி ஸ்வீட்டாக ஒரு அழகான இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் கொஷின், ஃபாலோ அப்பிங் கொஷின் என்ன அப்படின்னா, உங்களை பற்றி சொல்லிட்டீங்க. அண்ட் திங்க் டிஜிட்டல் பற்றி, திங்க் டிஜிட்டல்னால் என்ன, எக்ஸாக்டாக அங்கே என்னென்ன நடக்குதுன்னு ஒரு குட்டி ப்ரீஃப் மாதிரி. ஓகே, ஜஸ்ட் லைக் நான் எப்படி சொன்னனோ செல்ஃப் இன்ட்ரோவுமே இட் கீப்ஸ் சேஞ்சிங்கிற மாதிரி திங்க் டிஜிட்டலோட வாட் இஸ் திங்க் டிஜிட்டல்ன்ற கொஸ்டினுக்கான ஆன்சருமே இட்ஸ் பீன் சேஞ்சிங். அண்ட் இன்றைக்கி கேட்டிங்கன்னா ஐ வில் சே இட் இஸ் அ பேரலல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எனி காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக எந்த காலேஜில் இருந்தாலும் திஸ் வில் பி அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விச் இஸ் பேரலல் டு தேர் காலேஜ் லைஃப். அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கப்போ தே டோன்ட் ஹாவ் டு பி ஹியர். அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் இல்லைனா தே கேன் யூட்டிலைஸ் தி சான்சஸ் ஹியர். அந்த மாதிரி இட்ஸ் லைக் அ வெரி பேரலல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் மெயின். அண்ட் விச் வில் எனேபிள் தெம் டு பிகம் அ செல்ஃப் கவர்னிங் இண்டிவிஜுவல். ஓகே, ஸோ லைக் செல்ஃப் கவர்னிங் இண்டிவிஜுவல்ன்றதை பிரேக் டவுன் பண்ணணும்னா இட்ஸ் மோர் அபவுட் டேக்கிங் அப் தேர் ஓன் அக்கௌண்டபிலிட்டி. என் லைஃபுக்கு நான் தான் வந்து அக்கௌண்டபிள், யாரும் கிடையாது. நான் சக்ஸஸ் ஆனாலும் ஐ ஹாவ் த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் ஃபெயிலியர் ஆனாலும் ஐ ஹாவ் த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. வித் ஆல் தி ஃபேக்டர்ஸ் இன் மைண்ட் they will definitely be grateful about all the things that they receive and also wouldn't bother about all the things that they did not receive. ஸோ ஒரு செல்ஃப் கவர்னிங் இண்டிவிஜுவலாக ஆகிறதுக்கு திங்க் டிஜிட்டல் இஸ் அ கம்யூனிட்டி தட் வில் எனேபிள் தெம். ரியலி நைஸ் ப்ரோ, ரியலி நைஸ். ஆக்சுவலி இப்போ ரொம்ப தேவைப்படுற விஷயங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா எனக்கு காலேஜ் படிக்கும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்ஸ்போஷர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு ஐ எம் பிளெஸ்ட் தட் ஐ ஹவ் ஸ்டடிட் இன் சென்னை, ஒரு நல்ல ரெப்யூட்டட் இன்ஜினியரிங் காலேஜில். அண்ட் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷனில் ஒரு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த வகையில் உங்களோட இனிஷியேட்டிவ் வாஸ் ரியலி கிரேட். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து திங்க் டிஜிட்டல் பற்றி சொல்லிட்டீங்க அழகா. அண்ட் இப்போ வந்து எனக்கு க்யூரியஸாக கேள்வி, ஏன் இந்த திங்க் டிஜிட்டல் ஆரம்பிச்சிங்க? வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் டூயிங் திங்க் டிஜிட்டல்? ஸோ லைக் ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திங்க் டிஜிட்டல்ன்றது நான் ஆரம்பித்தேன் அப்படின்றது ப்ராபப்ளி இட் இஸ் ஹவு இட் ஹேஸ் ஸ்டார்டட். ஓகே. ஆனால் அதை நான் இப்போ எப்படி பார்க்குறேன்னா, ஐ வாஸ் ஜஸ்ட் பீயிங் தேர் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் வாஸ் இன் பிளேஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அபவுட் த ஒன் ஹூ இனிஷியேட்ஸ் பட் தி பீப்புள் ஹூ கம் டுகெதர் அண்ட் யூனோ டூ திங்ஸ் டுகெதர் தானே. ஸோ அந்த மாதிரி தான் பேக் இன் 2015 நான் காலேஜில் ஐ திங்க் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அந்த டயத்தில் we were casually I was helping my couple of juniors to work on different domains. Like அப்போதைக்கு வந்து as a college student-ஆக அந்த லெவலுக்கு I knew a little bit around graphic designing, VFX, அப்புறம் கேம் டெவலப்மெண்ட், அப்புறம் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், அப்புறம் வெப் ஆப் டெவலப்மெண்ட். இதெல்லாம் ஒரு பேசிக்ஸாக தெரியும். காலேஜ் லெவலில் ஓரளவுக்கு ஓகே நல்லா பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருந்த டைம். அது வந்து இட் ஆக்சுவலி brought me a lot of freelancing activities. ஓகே. ஸோ அது வந்து ஃப்ரீலான்சிங்னா லிட்டரலி ஃப்ரீயாக தான் அப்போ நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நோ எக்ஸ்போஜர் தட் வி கேன் ஏர்ன் மணி த்ரூ இட். ஸோ வித்தின் காலேஜ் நிறைய கிளப்ஸ் இருந்தது. நான் படித்தது வந்து SRM யூனிவர்சிட்டி. ஓகே. ஸோ நிறைய கிளப்ஸ் உள்ள வந்து ரெகுலர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா கிராஃபிக் டிசைனிங் அசெட்ஸாக இருக்கட்டும், விஷுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வெப்சைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து லைக் ஐ யூஸ் டு மேனுவலி டூ லைக் இண்டிவிஜுவலாக. பட் என்ன பிரச்சனைனா ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் இன் டைம் இட் ஸ்டார்டட் ஓவர் பர்டனிங் மீ. ஸோ அப்படியானப்போ ஐ ஹேட் டு ஃபைண்ட் சம் வே ஸோ தட் திஸ் இஸ் மேனேஜ்டு. ஏன்னா ஒரு 4 பேருக்கு பண்ணிவிட்டு அப்படியே சரி போதும்னு இருக்க முடியல, நிறையா பண்ணணுன்ற ஆர்வம் இருந்தது. அப்போது ஐ ஸ்டார்டட் டீச்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனைனா தே ஸ்டார்டட் திங்கிங் ஓகே டே என்னடா அவன் கூட இருந்தால் யூ வில் பி ஆல்வேஸ் ஒர்க்கிங், எங்களை விட்டுரு அப்படின்னு. தென் அப்போ யார் நம்ம சொல்கிறத கேட்பா அப்படின்னு பார்த்தா அப்போதைக்கு ஐடி அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் எங்கள் காலேஜில். ஓகே. தேர் ஆக்சுவலி வி ஹேட் சம்
காலேஜ் ஜூனியர்ஸ். ஸோ அந்த காலேஜ் ஜூனியர்ஸ் தான் வாஸ் த ப்ரைமரி கிக் ஸ்டார்ட். அவங்க ஒரு 7 பேர். அவங்களுக்கு லைக் விச் எவர் டொமைன்ஸ் தே வேர் இன்ட்ரெஸ்டட் இன், அவங்களுக்கு வந்து அதை நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். அவுட் ஆஃப் த 5 டொமைன்ஸ் தட் ஐ ஹேட் இன் மை மைண்ட், அதை அவங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பித்தப்போ தென் தே ஸ்டார்டட் டேக்கிங் அப் ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் மீ. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி ஸ்டார்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஓகே. அண்ட் அப்போதைக்கு அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. பட் தென் லேட்டர் ஆன் அதை வந்து ஒரு 1 year பாஸ் ஆனதுக்கப்புறம் தேர் ஜூனியர்ஸ் வேர் ஆஸ்கிங் தெம், எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு. தென் தே ரீடைரக்டட் தெம் டு மீ. ஸோ அன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட்லி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லைப்பா நான் சொல்லி கொடுத்தது இவ்வளோ போதும், மேபி யூ கைஸ் ஹாவ் டு டேக் தட் அப் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொன்னப்போ தென் தே ஸ்டார்டட் டீச்சிங் டு தேர் ஓன் ஜூனியர்ஸ். ஸோ அது எப்படி ஆயிடுச்சுன்னா, லைக் சம்ஹவ் இட் ஜஸ்ட் கேம் டு அ பாயிண்ட் வேர் ஐ இனிஷியேட்டட் இட் அண்ட் தே ஆல் ஸ்டார்டட் ஃபாலோயிங் இட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தென் லைக் அது எப்படி ஆயிடுச்சுன்னா, பை த டைம் ஐ கிராஜுவேட்டட், லைக் ஃபைனல் இயர் வரும்போது நம்மளுக்கே தெரியாமல் ஒரு 400 people அந்த ஒரு நெட்ஒர்க்குள்ளே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 300 to 400 people. ஓகே. ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு அதோட இது தெரில. ரெகுலராக மீட் பண்ணுவோம், ப்ராஜெக்ட் பண்ணுவோம், அப்படி தான் போயிட்டு இருந்தது. தென் வி ரியலைஸ்ட் ஓகே திஸ் இஸ் சம்திங் தட் வி ஷுட் கீப் டூயிங் மோர் அப்படின்னு. தென் அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் பிஃபோர் கிராஜுவேஷன் அப்படின்ற கான்செப்ட்லாம் அதுக்கப்புறமா வந்து தட்ஸ் ஹவ் திங்க் டிஜிட்டல் அஸ் அன் என்டிட்டி ஸ்டார்டட். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு ஸ்மால் செட் ஆஃப் காலேஜ் ஜூனியரால் இனிஷியேட் பண்ணப்பட்டு இன்னைக்கு வந்து இட் ஹாஸ் பீன் க்ரோன் பிக். நைஸ் நைஸ், குட் டு ஹியர் ப்ரோ. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க லைக் இந்த மாதிரி நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் மூலியமாக தான் ஐ ஜஸ்ட் இனிஷியேட்டட் அந்த மாதிரி. இப்போ நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து எனக்கும் அப்போ ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னு ஆசை, பட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அண்ட் அப்போல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இன்டர்ன்ஷிப்ஸ் மட்டும். இந்த இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மேஜர் பிளேயர் வந்து இன்டர்ஷாலா தான் இப்பயுமே பயங்கரமாக அவங்க பெரிய ஃபார்ம். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஸ்பேஸ் வந்து உள்ள டேப் இன் பண்ணி கொண்டு வந்தீங்க இல்லைங்களா? இதை வந்து இப்போ நெக்ஸ்ட் இப்படி இதை வந்து ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணி கொண்டு போகணும். அண்ட் இது இந்த சொன்னீங்க லைக் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸே அந்த மேஜிக் பண்ணி இட் ஹாஸ் பீன் க்ரோன் பிக். ஸோ இப்போ வந்து உங்கள் வாட் யூ ஃபீல் அஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ கம்யூனிட்டி, லைக் உங்களோட திங்க் டிஜிட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? என்றைக்குமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எஸ்பெஷலி அந்த ஒரு வைப்ரண்ட்டான ஒரு ஸ்பேஸ், எஸ்பெஷலி தேர் 18 ஒரு 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர வைப்ரண்ட்டான ஒரு ஸ்பேஸ். அந்த இடத்துல வந்து வி ஷுட் பை எனி சான்ஸ் வி ஷுட் நாட் புட் எனிபடி டவுன். வி ஷுட் கிவ் தம் தட் அவேர்னஸ். ஓகே. ஒரு அவேர்னஸோட அவனுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இஃப் த என்விரான்மெண்ட் இஸ் செட்டப் அண்ட் ரெடி ஃபார் ஹிம், ஹீ வில் டெஃபினெட்லி க்ரோ டு ஹிஸ் பொட்டன்ஷியல்ஸ். ஸோ அந்த பொட்டன்ஷியலுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. ஸோ இஃப் யூ டேக் எனி curriculum, be it college or be it any courses that you may find, everything is defined. It's a limited version. ஸோ அந்த ஒரு லிமிட்டுக்குள்ளே யாரையும் வந்து பவுண்ட் பண்ணிடாமல் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு மேக் ஷுர் தட் தேர் பொட்டன்ஷியல் இஸ் ட்ரிகர்ட் அண்ட் தே க்ரோ எக்ஸ்பெனன்ஷியலி. ஓகே. ஸோ அதுக்கான மீடியம் தான், அதுக்கு தேவையான ஃபுல் ஃப்ரீடம் எல்லாமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஓகே. அதுதான் வந்து ஐ சி திஸ். அண்ட் எனக்கு ஒரு பர்சனலான ஒரு கோல், அஸ் ஐ செட் முன்னாடி, அந்த ஒரு செல்ஃப் கவர்னிங் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்கிறேன்ல, அதோட ஒரு ட்ரில்டு டவுன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் வேர்ஷன் என்ன அப்படின்னா, எவ்ரி காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு சம் வே ஆர் தி அதர் லீட் சம்திங். எக்ஸாக்ட்லி. லீட் பீப்புள், லீட் இனிஷியேட்டிவ்ஸ். இதுதான் ஆக்சுவல் அடிப்படை லேர்னிங்காகவே இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் மணி மேனேஜ்மெண்ட்லேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே வந்து they will learn when they actually start to lead initiatives. Okay. அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் eventually they'll lead themselves, which will become, which will make them become a self-governing individual. Yeah. சூப்பராக அழகாக சொன்னீங்க. அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும், அவங்க வந்து லீட் பண்ணணும், பிகாஸ் அது ரொம்ப தேவை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக. ஸோ மூவிங் ஆஃப் ஒன் நெக்ஸ்ட், இப்போ நம்ம திங்க் டிஜிட்டல் பற்றி நிறைய பேசணும். அது இருக்க இப்போ பர்சனலாக உங்களுக்கு கொஷின். ஸோ சின்ஸ் நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு கோ டு சீனியர் பர்சனாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க அண்ட் யூ ஆர் மென்டரிங் மெனி ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் உங்கள் காலேஜ் லைஃப் பற்றி, உங்கள் காலேஜ் லைஃப் ஹவு இம்பாக்ட்ஃபுல் ஃபார் யூ பர்டிகுலர்லி? ஸோ எனக்கு வந்து காலேஜ் லைஃப்ன்றதை தாண்டி தி இம்பேக்ட் ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்கூல் இட் செல்ஃப். ஸ்கூல். ஆமாம். ஓகே. ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது 7th ஸ்டாண்டர்டுன்றது முடிச்சு 8th ஸ்டாண்டர்ட் போகிற அந்த கேப் வந்து இட் வாஸ் ரியலி டஃப் ஃபார் மீ. ஏன்னா 7th வரைக்கும் இட் வாஸ் வெரி ஸ்மூத். எங்கள் ஸ்கூலு லைக் லோக்கலில் தான் ஒரு ஸ்கூலு. எங்கள் அம்மா அங்கே ஆல்ரெடி டீச்சராக இருந்திருந்தாங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு. ஸோ ஐ ஹேட் அ ஸ்ட்ராங் பேஸ் தேர். எவ்ரி ஒன் நோஸ் மீ, எவ்ரி ஒன் நோஸ் வாட் ஐ எம் குட் அட், ஹவ் ஐ டூ திங்ஸ். அங்கே வந்து ஸ்டடீஸ்னாலே நான் தான் டாப்ன்ற மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. ஸ்போர்ட்ஸ்லாம் சுத்தமாக வராது. கல்ச்சுரல்ஸ்னு என்ன காம்படிஷன் வச்சாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு டாப்பாக இருந்தாச்சு. பட் அந்த ஒரு 8th அங்கே போனதுக்கப்புறம் எவ்ரி திங் அப்படியே தலையில் மாறிடுச்சு. வேறுன்னு ஒரு ஸ்டடீஸில் எதுவுமே முடியலை. ஏன்னா
கேரளா ப்ளஸ் லாங்குவேஜ் பேரியர் நிறையா இருக்கும். அவங்களோட இங்கிலீஷும் வித்தியாசமாக இருக்கும். எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப புவர். ஆனால் எங்கள் ஏரியாவில் நான் சூப்பராக பேசிகிட்டு இருந்தேனே தவிர அங்கே போனால் வெரி புவர். ஸோ மேனேஜ் பண்ணுற ரொம்ப டஃப்பாக இருந்தது. அண்ட் இதெல்லாம் தாண்டி இட் வாஸ் வெரி டஃப் டு மேனேஜ் த பீப்புள் தேர். ஓகே, எல்லாருக்குமே வந்து ஐயோ இவன் கூட இருந்தால் நம்மளும் ஒரு மாதிரி ஆயிடுவோமோ, இல்லை நம்மளை யாரும் தப்பாக நினச்சிருவாங்கன்ற திங்கிங். ஸோ அந்த ஒரு ஃபேஸ் வாஸ் வெரி டஃப். அந்த டைத்தில் ஐ யூஸ் டு டாக் அபவுட் இட் டு மை டேட். ஸோ எங்கள் அப்பா வந்து ஹி வாஸ் த prime and ultimate reason where he shaped me think in terms of how we should look at our people, especially the seniors and juniors. ஸோ அங்கேருந்தே வந்து எனக்கு ஐ திங்க் சீனியர் கூட அசால்ட்டாக எனக்கு வந்து கனெக்ட் ஆயிரும். நான் 8th படிக்கிறப்போ மட்டும்தான் வந்து ஐ திங்க் நான் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கிணத்துக்குள்ளே தள்ளி விட்ட மாதிரி அப்படியே தத்தளிச்சுட்டு இருந்தேன். 9th 10th வர வர as I started shining in sports, ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸில் ஓரளவுக்கு வந்து ஷைன் ஆக ஆரம்பித்தாங்க. அதில் வந்து கிராஜுவலாக ஒரு சீனியர் கனெக்ஷன் கிடச்சிது. ஸோ எப்பயுமே நான் யார் கூட சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்னோட நல்ல ஜூனியர்ஸாக இருக்கும், இல்லை நல்ல சீனியர்ஸாக இருக்கும். அது வந்து யதார்த்தமாக அமைஞ்சது ஒன்லி பிகாஸ் மை டேட் வாஸ் கிவிங் ஹிஸ் ஸ்டோரிஸ். அவரோட லைஃப்பில் நடந்த காலேஜ் ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறப்போ தட் வாஸ் வெரி மச் இம்பேக்டிங். அதோட ரெப்ளிகாவாக தான் வந்து காலேஜ்லேயும் ஆச்சு. காலேஜில் என்ன அப்படின்னா, இட் வாஸ் மோர் த சேம் திங் வித் மோர் ஃப்ரீடம். நான் முன்னாடி சொன்னேன்ல, யூ நீட் தட் அவேர்னஸ் with that freedom to exponentially grow. Okay. So I think I received that awareness during my school days. Nice. College la it was a place for me to independently explore it, and அது வந்து as an outcome college la வந்து like it was just I mean somehow we attract the people னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி just got attracted and I'm super grateful about it. ஸோ உங்களோட காலேஜ் லைஃப் பற்றி காலேஜுக்கு முன்னாடியே ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இட் வாஸ் இம்பாக்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னீங்க ஸ்டோரி. நைஸ் அண்ட் கிரேட் டு நோ அபவுட் யுவர் டேட் அண்ட் ஹி ஹாஸ் இம்பாக்டட் யுவர் லாட். கண்டிப்பாக. ஸோ இப்போ என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் இல்லை ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே வந்து பொதுவாக சொல்கிற ஃபஸ்ட்டு பதில் வந்து நோ. சரிங்களா? அண்டு மேஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் ஃபேமிலி சைட்லேருந்து வர்றதில்ல. அண்ட் அது உங்களுக்கு வந்து இது டிஃப்ரெண்ட் கேஸ். நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க, பட் ஆடியன்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு எப்படி இந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலி வாஸ் சப்போர்ட்டிவ்? ஓகே, ஸோ ஃபேமிலி சைட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அ வெரி குட் சப்போர்ட் ஃபார் மீ. அது வந்து நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஐ ஹவ் பீன் த லக்கியஸ்ட் கிட்ன்னு தான் நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா my father and mother, both of them, they literally look at the things that will come ahead. லைக் இதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுன்றதை அவங்க அஹெடாகவே வந்து ஓரளவுக்கு கணிச்சு they will guide me. இது வந்து ஐ ஹவ் பீன் த லக்கியஸ்ட் உண்மையிலே. பீட் சேஞ்சிங் மை ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை அங்கேருந்து ஒரு SRM யூனிவர்சிட்டியில் போட்டதாக இருக்கட்டும், எல்லாமே. பட் when it came to this community part, I will say they were really supportive. ஆனால் எங்கே வந்து ஆக்சுவலி it was actually kind of uncertain support நான் பார்த்தேன்னா, they wanted me to do this, ஆனால் they didn't want me to fully do this. Okay. So that was the only glitch in the game மாதிரி. But ideally I think that is also for a reasonன்றது அதுக்கப்புறமா I was able to understand. And எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் he was a visionary as well. So he's a first time graduate. Like as a first time graduate, without even having internet access, without even having a great exposure, he was visualizing a far better life than how he was living with his family. அப்போ அந்த ஒரு விஷுவலைசேஷன், அந்த ஒரு விஷனரி தாட்ஸ் எல்லாம் எனக்கு அப்படியே ஓரளவுக்கு DNA மூலியமாகவே ஃபீட் ஆச்சு. ஸோ வித் தேட் வி யூஸ் டு ஸ்பீக் அபவுட் ஹவு வீ கேன் கிரியேட் அன் இம்பேக்ட். இது வந்து ஒவ்வொரு தடவையுமே அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது உனக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கணும்டா. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்றைக்குனாலும் உனக்குன்னா வந்து இறங்கி எதுனாலும் செய்யணும். அவங்களுக்கு வந்து ஓகே தீனா அண்ணானா வந்து நம்ம அண்ணான்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கணுன்றத ஐ திங்க் காலேஜ் ஆரம்பத்துலேருந்தே ஹி வாஸ் ஆக்சுவலி ஃபீடிங் மீ. அண்ட் ஹி வாஸ் வெரி வெல் கனெக்டிங் இட் வித் ஹிஸ் லைஃப். அவர் எப்படி இருந்தார் காலேஜ் லைஃப். அண்ட் ஆக்சுவலி ஹீ ஹேட் அ சீனியர். அவங்க சீனியரை எப்படி பார்த்தாரோ ஐ வாஸ் லைக் எங்கள் அப்பா தான் இருக்கிறதுலே பெஸ்ட். ஐ மீன் எவ்ரி ஒன்ஸ் டேட் இஸ் தேர் பெஸ்ட். அண்ட் அவர் இன்னொருத்தரை பற்றி அவ்வளோ சூப்பராக பேசுகிறாருன்னா அப்போ ஐ நீட் அ ஜூனியர் ஆர் ஐ நீட் டு பில்ட் சச் ஜூனியர்ஸ் ஹூ வில் ஸ்பீக் அபவுட் மீ லைக் தட்ன்ற மாதிரி ஒரு 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 விசுவலைசேஷன் கிடச்சிது அவர் மூலியமாக. ஸோ தட் வே இட் வாஸ் வெரி மச் சப்போர்ட்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி. அண்ட் அப்பா அம்மா வந்து அஸ் ஐ செட் அந்த கிளிச் இன் த கேம் மாதிரி they wanted me to do something full time so that money wise there is no problem. கண்டிப்பாக. ஆமாம், ஏன்னா எவ்வளோ தான் விஷன் வைஸ் எங்கள் அப்பா நிறையா டியூன் பண்ணாலும் he will always tell one thing, காசு தான்
இப்போதைக்கு இந்த உலகத்தில் காசு தான் வந்து பை த எண்டு பேசும். நீ ஒன்றுமே பண்ணாமல் நீ வெறும் காசு வச்சுருந்தனா கூட பீப்புள் வில் கம் அண்ட் லிசன். ஆனால் உனக்கு காசு இல்லாமல் நீ என்ன பண்ணாலும் பீப்புள் வில் நாட் பி ரெடி டு லிசன்றது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருந்தார். ஓகே, ஆக்சுவலி அது ஒரு நல்ல ஃபிலாசபி அண்ட் கண்டிப்பாக அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். ஸோ பட் நைஸ், அவங்க ஃபேமிலி வாஸ் சப்போர்ட்டிவ் அண்ட் இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஃபேமிலி சப்போர்ட்டிவ் வந்து ஐ திங்க் இட் வில் பி கிரேட். கண்டிப்பாக அந்த வகையில் ஐ திங்க் யூ ஆர் பிளெஸ்ட். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட், நீங்கள் சொன்னீங்க அந்த லைக் உங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக பண்ண அலோவ் பண்ணலை அண்ட் நீங்கள் வந்து விச் தே வாண்ட் டு டூ பட் சைமல்டேனியஸ்லி யூ வாண்ட் டு டூ சம்திங் விச் இஸ் ஸ்டடி இன்கம் வர மாதிரி. அண்ட் நீங்கள் வந்து இப்போ சொன்ன மாதிரி யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஃபுல் டைம் இன் அனதர் கம்பெனி அண்ட் டூயிங் திங் டிஜிட்டல். ஸோ இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து எல்லாருமே கம்பெனி இருக்காங்க அப்படின்னாலே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் ஆசை இருக்கும். பட் கம்பெனி வேலை பார்த்துட்டு ஒரு கம்யூனிட்டி பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க உங்கள் திங்க் டிஜிட்டல் ஒர்க்ஸையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் அண்டு இது இல்லாமல் பர்சனல் லைஃப்பையும்? கண்டிப்பாக ப்ரோ. இது வந்து ஆக்சுவலாக ஐ திங்க் லாஸ்ட் டைம் ஜாஸ்பர் ஜோஷா பேசிகிட்டு இருந்தப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை மெயினாக கண்டிப்பாக கேட்கணும் கேள்வி. ஸோ ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் மோர் ஆஃப் அ ஸ்பேஸ் வேர் வி ஷுட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிவ் தட் ஆன்சர். ஏன்னா யார் கேட்டாலும் இதை நான் வந்து டாச் பண்ணிட்டு போயிடுவேன் எங்கேனாலுமே. ஓகே, யூஸ்வலாக அதை நான் தெளிவாக உட்காந்து ஆன்சர் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னால் இட் மே நாட் பி தட் ஷார்ட்டர், இட் வில் டேக் சம் டைம் அப்படின்றனால. ஸோ ஐ தாட் திஸ் ஷுட் பி த ரைட் பிளேஸ். ஸோ again bro, it all comes to that one factor. Moneyன்றது வந்து is actually a pressuring factor for anybody. கண்டிப்பா. When you don't have money you cannot do peacefully. Yes, you can't so do peacefully. Yes, moneyன்றது இருந்துச்சுனா தான் you will be able to do peacefully. So Cloudera, where I'm working currently full time, அங்க வந்து I was receiving that monthly salary. Okay, அதனால மணி வைஸ் எனக்கு வந்து ஒரு ஹிக்கப்பாக எங்கே இல்லாதனால மட்டுமே I was able to do this பீஸ்ஃபுல்லி. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு நல்ல சீனியர் ஜூனியர் பாண்டிங்கோட இன்னும் என்னால் ட்ராவல் பண்ண முடியுது. யாருனாலும் இன்னமும் நினச்ச நேரம் எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க போகிறாங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் மணின்றது அங்கே இன்வால்வ் பண்ணலை. அண்ட் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் ப்ரைமரி ஆஸ்பெக்ட் வேர் திஸ் இஸ் மோர் பீஸ்ஃபுல். இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு நான் வந்து அந்த பக்கம் நான் எதுவுமே பண்ணலைனாலும் நோபடி இஸ் கோயிங் டு கொஸ்டின் மீ. அதுவே எனக்கு ஒரு மேஜர் ரிலாக்ஸேஷன். ஓகே, பட் திஸ் வாஸ் ஹவு இட் ஸ்டார்டட். அண்ட் ஐ வுட் சே த மேஜர் பார்ட் இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் இப்போ வந்து ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த டைம் அண்ட் எனர்ஜி தட் ஐ புட் வந்து இட் கோஸ் டு மை கம்பெனி ஆக்சுவல் ஃபுல் டைம் ஒர்க். ஆனால் ஆரம்ப காலத்தில் ஐ ஹேட் அ வெரி குட் கன்வீனியன்ஸ் தட் ஒரு நாளைக்கு 6 hours to 9 hours மட்டும் ஒர்க் பண்ணால் போதும் என்னோடய ஆஃபீஸில். ஸோ அந்த ஒர்க்கை தாண்டி பாக்கி இருக்கக்கூடிய ஐ மீன் அவே ஃப்ரம் ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஃபுல் டைம் வந்து என்னால் இதை மட்டுமே யோசிக்க முடிஞ்சது. தட் வாஸ் லைக் தி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப்டர் ஐ கிராஜுவேட்டட். ஸோ எனக்கு என்னென்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலேஜ் டேஸ்லேயே வந்து ஐ வாஸ் நாட் இன் டு லைக் ஹேங்கிங் அரவுண்ட், அது எல்லாமே எதுவுமே இல்லை, ஃபுல் டைம் ஒர்க்கிங். ஸோ அதனால் இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு கண்டினியூ டு சிட் அண்ட் ஒர்க். ஆஃபீஸில் அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டெலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஆஃபீஸில் ஃப்ரெஷராக நமக்கு எவ்வளோ ஒர்க் கொடுக்க போகிறாங்க, தம்பி இதை பண்ணு அதை பண்ணுன்றதெல்லாம் அது இட் வில் ஜஸ்ட் ஃபீல் லைக் அ மேட்டர் ஆஃப் half an hour ஒர்க் தான். ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால நம்மளால் அதை தாண்டி வேறு எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் அங்கே உள்ளே உட்காந்துருந்தது அந்த மாதிரி தான் இருந்தது. தவிர as soon as you come back you will start working in terms of இது. இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே இட் ஆக்சுவலி ஃபெல்ட் லைக் அந்த 8 மணி நேரம் நான் ஏதோ லைக் நான் வந்து எங்கேயோ போய் உட்காந்து காசு வாங்குறக்கா சும்மா போய் உட்காந்துட்டு வந்து பாக்கி நேரம் ஃபுல்லாக இந்த ஃபுல் பேஷனோட பண்ணுற மாதிரி இப்படி தான் இருந்தது. அண்ட் ஐ திங்க் தோஸ் ஆர் த டேஸ் விச் ஆக்சுவலி ஷேப்டு மீ டு திஸ் பாயிண்ட் வேர் இப்போ என்னால் ரெண்டையுமே ஒரு ஃப்ளோவாக பண்ண முடியுது. ஓகே, அண்ட் இதுக்கு வந்து ஒரு கோர் டேர்ம் நான் என்ன யூஸ் பண்ணேன்னா சிஸ்டம் அப்படின்னு. லைக் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பில்ட் அ சிஸ்டம் அரவுண்ட் தெம்செல்வ்ஸில். ஸோ சம்ஹவ் I was able to build a system around what has been happening. I think for the last 5 years, I think in the system oriented I have been working out a lot, because of which currently for Think Digital, maybe after this, like even if I don't be there for the next 6 months or even at least for 6 months, I don't think Think Digital will stop functioning. It will continue to run. Students are taking care of everything. They know why they are doing. 6 மாதத்துக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் சிஸ்டம் இட் இஸ் பில்ட்.
ஸோ அதனால இட் இஸ் வெரி ஸ்மூத். கிரேட் டு நோ தட் யூ ஹவ் பில்ட் அ சிஸ்டம். அண்ட் கியூரியாசிட்டி நான் அப்படியே ஃபாலோ அப் கொஸ்டினை கேட்குறேன். லைக் ஹவு இஸ் திஸ் சிஸ்டம் ஒர்க்ஸ்? லைக் கொஞ்சம் ஒரு ப்ரீஃப் டீட்டெயில்டாக வேணும், பட் ஒரு குட்டி ப்ரீஃப். கண்டிப்பாக. ஓகே, ஸோ த திங் இஸ் சிஸ்டம்னு சொல்லும்போது எனிதிங் அண்ட் எவ்ரி திங் தட் வி டூ அரவுண்ட் அஸ் இஸ் சிஸ்டம். காலேஜ்ன்றதே ஒரு சிஸ்டம் தான். எக்ஸாக்ட்லி. ஸோ பேசிக்காக இந்த ஒரு பாட்காஸ்ட் செட்டப் எடுத்துக்கோங்களேன். ஓகே. I really love the way how you are setting up the podcast, especially இந்த 4 ரவுண்டு. இது எல்லாமே என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் யுவர் ஒர்க் ஈஸியர். எஸ். நீங்கள் 2 மணி நேரம் என்னடா பேசணுன்ற ஒரு தாட்டுக்கு போகாமல், வர்றவங்க எவ்வளோ பேசுவாங்களோன்னு நமக்கு தெரியாது, நம்ம எவ்வளோ இனிஷியேட் பண்ணி பேசணும்னு தெரியாது, அப்படி இருக்கிறத விட யூ clearly made it into 4 different rounds, which is actually a kickstarter for a system. Okay. And you didn't build your own house, you didn't build your own setup, studio setup, you rented it. Yes. So which is part of your system. Yeah. And one more very beautiful thing that you are doing வந்து ஒரு பாட்காஸ்ட்டுக்கு முடியும் போதே you are asking for suggestions. யாரு வந்து அடுத்த பாட்காஸ்ட்டுக்கு வரலான்னு. That is actually a very good add-on to a system. Thank you. So you are basically not reinventing the whole wheel again and again. You are just you utilizing your current thing which will lead you to the next thing. And இது எப்படி நடந்துச்சுன்னா because of something that was already there. ஸோ இந்த ஒரு செயின் ரியாக்ஷனாக இது போகுது இல்லை. திஸ் இஸ் ஆக்சுவலி த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அ சிஸ்டம். அண்ட் இந்த சிஸ்டமை நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கிறதுனால ஐ கேன் டெல் யூ திஸ் வில் ஹேப்பன் ஃபார் அ வெரி லாங் டைம் தேன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் திஸ் சிஸ்டம் அட் ஆல். ஓகே. சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் ப்ரோ. DADன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு எனக்கு வந்து இது சொன்னது யாருன்னா ஜெய்காந்த் அப்படின்னு ஒருத்தர். ஓகே. ஹீ ரன்ஸ் அ குட் ஸ்டார்ட் அப். ஸோ அவர் வந்து he was suggesting me to do this DAD அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டெலிட் ஃபீச்சர்ஸ்ன்னு நம்ம ஒரு ப்ராடக்ட்டில் சொல்லுவோம்ல, எந்த ப்ராடக்ட்னாலும் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும், ஆனால் அந்த கோர் ஃபங்க்ஷனாலிட்டின்றது ஒன்று இருக்கும். அந்த கோர் ஃபங்க்ஷனாலிட்டியை தாண்டி பாக்கி என்ன ஃபீச்சர்ஸ் அது வந்து ஒரு ஃபேன்சி ஃபீச்சர்ஸாக இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிறது. ஸோ தட் இஸ் வேர் டெலிட் கம்ஸ் இன். ஸோ நீங்கள் இப்போ இந்த பாட்காஸ்ட்டே எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா, ஃபீச்சர்ஸுன்ற ஆஸ்பெக்ட் நீங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் டக்குன்னு ஒரு ஆட் ப்ரமோஷனை ஃபஸ்ட் நாள்லேருந்தே எடுத்து கொண்டு வந்திருக்கலாம். இல்லை இதே இடத்துல ஏதோ புதுசாக நீங்கள் பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணியிருக்கலாம். பட் ஸ்மூத்தாக செட்டப்பாக கொஸ்டின்ஸ் ஆர் வெரி நார்மல், வெரி ஜெனரிக். இப்போ பீப்புள் லைக் அஸ் ஆர் வெரி ஏர்லி ஸ்டேஜ் பீப்புள் நாங்கள் எல்லாமே. ஸோ எங்களை மாதிரி பீப்புளை யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் யூ ஆர் நாட் யூட்டிலைசிங் த ஹைப், யூ ஆர் டெலிட்டிங் அவே ஆல் தோஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த கோர் வேல்யூ. தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் வந்து ஓகே, யூ ஆர் ஆட்டோமேட்டிங் சர்டன் திங்ஸ். எக்ஸாக்ட்லி. அந்த எக்ஸாம்பிள் லைக் இந்த பாட்காஸ்டோட முடிவுலையே யூ வில் கெட் டு நோ ஹூ வில் பி பாசிபிளி கம்மிங் ஃபார் த நெக்ஸ்ட் பாட்காஸ்ட், விச் இஸ் அ செமி ஆட்டோமேட்டட் வே ஆஃப் கெட்டிங் திஸ் டன். அண்ட் தி லாஸ்ட் திங் இஸ் டெலிகேஷன். நம்மளால சில விஷயங்கள் முடியாது, ஆப்வியஸ்லி முடியாது, அதை we will delegate. And I think Joshua is here and he is having this setup here. இதை நம்ம வந்து we have literally delegated the work to him. கேமராவாக இருக்கட்டும் எல்லா ஒர்க்கையும் we have delegated to him. That is the way how this is formed. Yes. And இதை ஒரு சிஸ்டம் if you are able to visualize, you will be able to know இந்த சிஸ்டமில் எங்கே ஃப்ளா இருக்குன்னு. எக்ஸாக்ட்லி. அண்ட் ஃப்ளாவை ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் this system will run for longer. இல்லைனா யூ வில் ஈஸிலி ட்ரைன் அவே அண்ட் இட் ஒன்ட் டேக் யூ ஃபார் லாங்கர் அட் ஆல். ஓகே. ஆக்சுவலி நான் கூட ஒரு நல்லா சொல்லியிருப்பேன்னு தெரில, பட் நீங்கள் வந்து எங்கள் சிஸ்டம் வந்து அழகாக பாயிண்ட்டாக நீங்கள் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் வாஸ் ஆல்சோ ரியலி குட் அண்ட் இட் இஸ் நைஸ் டு ஹியர் தட் நீங்கள் பண்ணீங்க. ஸோ ஃபாலோ அப்பிங் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சிஸ்டம் பற்றி நிறைய பேசிட்டோம். சின்ஸ் ஸ்டோரி டவுன்லாம் கடைசி கொஸ்டினாக வந்து நான் இந்த திங்க் டிஜிட்டல் நீங்கள் வந்து இப்போ உங்கள் காலேஜ் டைம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஒரு குட்டி ஆஸ்பெக்டாக இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் நிறைய காலேஜஸ் போய் அப்ரோச் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லாட்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் எப்படி வந்து அதை க்ரோ பண்ணீங்க, அண்ட் இப்போ ரைட்னும் யார் கூடலாம் எந்தெந்த காலேஜஸ்லாம் உங்க கூட இருக்காங்க, அண்ட் எந்தெந்த ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ உங்க கூட இருக்காங்க, ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி குட்டி ஓகே ப்ரீஃப். சூப்பர். ஸோ திங்க் டிஜிட்டல் வாஸ் ஸ்டார்டட் அஸ் அ ஸ்மாலர் கிளப் இன் SRM யூனிவர்சிட்டி. ஓகே. அது வந்து we didn't have a vision in terms of building it away from SRM at all. SRMல இருக்கக்கூடிய people every year they need to get that exposure before graduation. இதுதான் வந்து மெயினாக இருந்தது. ஆனால் லைக் there was one day when I was invited as a chief guest or அந்த ஒரு கெஸ்ட் லெக்சர் மாதிரி கொடுக்கறதுக்கு I was invited to a different college. அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, I saw that ஜென்ரலாக SRM யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி நான் பேசுகிறப்போ ஒரு 30 பேர் 40 பேர் இருப்பாங்க. I had to speak like நான் பேசணும்னு நினச்சிருக்க 100% 80% நான் பேசினா தான் வந்து they'll be like இது ஏதோ புதுசாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வரும். ஓகே. ஆனால் அந்த காலேஜில் நான் போய் பேசினப்போ
நான் பேசின ஒரு 10% கூட நான் பேசியிருக்க மாட்டேன். அப்படியே ஒரு 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 ஆச்சரியமாக பார்த்தாங்க, வியந்து பார்த்தாங்க. என்ன இது இப்படிலாமா இருக்குது, இவ்வளோ சிம்பிளாக இது நாங்கள் ஏன் பண்ணாமல் அந்த மாதிரி. அப்போ எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரைக்கு. எனக்கு அது அடுத்த ஒரு 1 or 2 வீக்ஸுக்கு வந்து ஐ வாஸ் ரியலி இன்டு தி திங். அந்த காலேஜ் மோசமா இல்லை நம்ம காலேஜ் சூப்பரா, இதை நான் எப்படி பார்க்குறதுன்னு நான் உட்காந்து யோசிச்சப்போ தான் தென் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு அதர் பீப்புள். அந்த காலேஜிலேருந்து என்னை இன்வைட் பண்ண அந்த ஒரு பையன்ட்டையும் நான் பேசிகிட்டு இருந்தேன். என்னப்பா என்ன அது இந்தந்த விஷயங்கள் கூட தெரியலையா, இல்லை ஒருவேளை இப்படி தான் இருக்கணும்னு எதுவும் நீங்கள் சொன்னீங்களா, லைக் இஸ் திஸ் த வே ஹவு தே வுட் ரியாக்ட் ஃபார் எனிபடி, ஏன்னா ஒன்றுமே புரியலைன்னா இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்களா என்ன அப்படின்னப்போ, இல்லைனா நீங்கள் சொன்னது இந்த மாதிரி லைக் யூஸ்வலி வி டோன்ட் கெட் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் ரியல் டைம் கிரவுண்ட் லெவல் ஆக்ஷனபிள்ஸ். ஜென்ரலாக வந்து கெஸ்ட் லெக்சருக்கு வராங்கன்னா தேல் ஸ்பீக் அபவுட் வாட் தே வாண்ட் டு ஷேர், வாட் தே வாண்ட் டு ப்ரமோட், அதெல்லாம் வந்து பேசிட்டு போயிடுவாங்க. நீங்கள் சொன்னது கிரவுண்ட் லெவல் ஆக்ஷனபிள்ஸாக இருந்தது, இன்றைக்கி அவங்க என்ன பண்ணணுன்றதா இருந்தது, விச் வாஸ் வெரி ஐ ஓப்பனிங் ஃபார் தம் அப்படின்னு சொன்னப்போ தான் ஐ ஃபெல்ட் ஓகே. அப்போது இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இட் இஸ் ஆக்சுவலி மச் நீடட் அவுட் சைட் எஸ்ஆர்எம் தேன் ஆக்சுவலி இன்சைட் மை ஓன் காலேஜ். ஸோ அப்படி பார்த்தப்போ தான் இட் ஸ்டார்டட் டேக்கிங் அ டிஃப்ரெண்ட் டர்ன். ஓகே, அந்த டேர்னிங் பாயிண்ட் வாஸ் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் வேர் வி ஆர் ரைட் நோ. அப்போ தான் வி ஸ்டார்டட் திங்கிங் ஓகே, இதை நம்ம எஸ்ஆர்எம்ன்றதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா இட் இஸ் ஃபோக்கஸிங் மோர் டுவர்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கிறவனுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோன்றது தான். ஆனால் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்குறது, இல்லாதவங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்றதான் எங்கள் மெயின். ஸோ அப்படின்றப்போ வி ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் ஹவு டு மேக் திஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி அப்படின்னு. அப்போ வந்து ஐ திங்க் ஐடியா இல்லை எப்படி அதை ஓப்பன் டு எவ்ரிபடி பண்ணணும்னு. ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் அப்போ எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் கோவிட்லாம் முடிகிற அந்த டயத்தில் வந்து சம்வேர் சம்திங் ஸ்பார்க்ட். வி ஸ்டார்டட் டூயிங் ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ். அண்ட் ஆஃப்லைன் ஈவெண்ட் ஐ திங்க் ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து கனெக்ட் அப் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறோம் ஆஃப்லைனில். அதுக்கெல்லாம் சூப்பரான சப்போர்ட் ஃப்ரம் தி எக்கோசிஸ்டம், பீப்புள் சைட் இருந்து சப்போர்ட்டு. அண்ட் அவங்களோட சப்போர்ட் மூலியமாக when we did this we started seeing the traction. Like students from different colleges came and participated there, and then we realized okay, offline events are the way, how to expand ourselves across multiple colleges abdina. And that was the way how we also started expanding as well. Okay, so adu varaikum oru 800 1000 அப்படின்ற மாதிரி number of people தான் they were all revolving around. Then within that, I mean that was for like 5 or 6 years. Okay. பட் அதுக்கப்புறமா when we actually came into this area, like wherein ஒரு ஆஃப்லைனில் இறங்கி பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கடகடன் நம்பர்ஸ் வந்து கூட ஆரம்பிச்சிருச்சு. the people who were being part of something or the other that we do அப்படின்றது it came up to like 3000 4000 கடகடன் வந்துருச்சு in less than a year. Then அப்போதைக்கு கூட we never knew what a community was. அப்போதைக்கு we know that we are doing something. கிளப்பை வந்து மல்டிபிள் காலேஜஸில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ பீப்புள் வர்றாங்க, இந்த பீப்புள்கிட்ட சொல்லி அந்தந்த காலேஜில் மேபி நம்ம வந்து ஒரு கிளப்பாக ஃபார்ம் பண்ணலாம், இப்படி தான் யோசனையாக இருந்தது. ஆனால் காலேஜஸ் அஃபிஷியலாக ரைட் ஃப்ரம் த பிகினிங் we never approached colleges. அஃபிஷியலாக போய் அங்கே கிளப் வைக்கணும்னு நாங்கள் அப்ரோச் பண்ணலை. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் த ப்ரைம் சோர்ஸ். அங்கேருந்து தி நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வாஸ் கெட்டிங் டு நோ வாட் அ கம்யூனிட்டி இஸ். ஸோ கம்யூனிட்டி என்னன்றது புரிஞ்சதுக்கப்புறமா தான் we started shaping things. And now we know we are not 4000, we are only like 40-50 abdinu. And currently we are like 110 people almost in our community. Very closed community, not everyone can come in. It's like a very like a non-judgmental space. யார் என்ன பண்ணாலும் they understand what they do அந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டோரி ரவுண்டில் வந்து பிஃபோர் வி கன்க்ளூட் எனக்கு இன்னொரு விஷயம் ஆட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக பீப்புள் வில் டெல் whenever you are looking to do something, everything around you will actually come into space, into your favor அப்படின்னு. அது வந்து எந்தளவுக்கு அது ஆக்சுவலாக என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா, எவ்ரிதிங் தட் ஹாஸ் பீன் லைக் என்னால் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் இட் பேக் வித் அ டாட். ஸோ நான் எப்படி சொன்னனோ லைக் ஃபார் த கம்யூனிட்டி எஸ்பெஷலி இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க எல்லாமே ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்குறது அண்டு ஃபேமிலியையும் பார்க்குறது, திங்க் டிஜிட்டலும் பார்க்குறது, இது எல்லாமே ஹவு இட் இஸ் கோயிங் சீம்லெஸ்லி அப்படின்னா இட்ஸ் த பீப்புள் அரவுண்ட் அஸ் who allow us to explore, who allow us to take a long journey. So அந்த வகையில் I'm pretty sure I'm once again a very most luckiest guy, I feel that. And அது என்ன அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் அப்படின்ற ஃபேக்டர் வந்து ஜென்ரலி ஐ மீன் ஃபார் whoever is watching this, everyone have to admit when you are going in 100 meter speed, 100 km/h speed, ஒய்ஃப்ன்ற ஃபேக்டர் வந்து when you actually add wife or girlfriend, whoever it may be, your 100 meter speed will definitely reduce to 80 km/h. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை.
அதே மாதிரி when there is a child getting added, that will once again drag you to, let's say, 60 km/h. And this is how it is. This is very normal. Practical. ஆமாம். ஆனால் there is a very rare case where these people are not the the trailer of a tractor. டிராக்டரோட ட்ரெய்லர் கிடையாம இல்லாமல் அவங்களும் பின்னாடி இருந்து தள்ளக்கூடிய ஒரு சினாரியோஸ் இருக்கும்ல. ஐ வாஸ் ரியலி பிளஸ்ட் டு ஹாவ் தட். அண்ட் போத் கிட்டாக இருக்கட்டும் இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும், தே ஹாவ் பீன் நாட் ஆக்டிங் அஸ் அ ட்ராக்டர், ஐ மீன் ட்ரெய்லர் ஆஃப் அ ட்ராக்டர், பட் ஆனால் வந்து இட்ஸ் பீன் மோர் ஆஃப் லைக் புஷிங் மீ ஃப்ரம் த பேக். ஓகே. And whenever the front engine was actually stopping or had to halt, இவங்க வந்து பின்னாடி எனக்காக வெயிட் பண்ணி தள்ளிட்டு மட்டும் இல்லாமல் they literally took a lead and they were dragging me and they were keeping me pushing forward. So I don't think this kind of a blessed situation something that I should be taking granted for. So இது எல்லாமே keeps driving me longer. Nice Thina bro, உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பற்றி சொன்னீங்க லாஸ்ட்டாக. இட் வாஸ் ரியலி கிரேட் டு ஹியர். அண்ட் இதெல்லாம் நம்ம ஸ்டோரி ரவுண்டை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் வந்து சாய் ரவுண்ட். சரிங்களா? ஸோ சாய் ரவுண்ட் பற்றி உங்களுக்கு ரூல்ஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லை, பட் வி வில் பி சோஷியலைசிங் கேள்விகள் நிறையா இருக்கும். அதை பற்றி நம்ம சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னும் டீட்டெயில்டாக நம்ம எப்படி நீங்கள் எது டீச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? லெட்ஸ் மூவ் ஆன் டு சாய் ரவுண்ட். ஓகே தேனா ப்ரோ, ஃபைன். சாய் ரவுண்ட் ஸ்டார்டிங்கோட ஃபர்ஸ்ட் கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்போஷர் கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணதும் உண்டு. நான் படித்த காலேஜுக்கும் இப்போ வந்து டயர் 1 சிட்டிஸில் இருக்க காலேஜுக்கும் டயர் 2 சிட்டிஸில் இருக்க காலேஜுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்டு இது வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்போஷர் கேப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாட்ஸ் யுவர் தாட்ஸ் ஆன் இட்? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து 100% அக்செப்ட், ஐ மீன் சம்திங் டு பி அக்ரீட். இது ஒரு பயங்கர எக்ஸ்போஷர் கேப் இருக்குது. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயர் 1 சிட்டி டயர் 2 சிட்டியில் நான் பார்க்குறது என்னென்னா தி எக்கோ சிஸ்டம் தான். ஸோ நம்ம முன்னாடி சொன்னோம்ல, தி ஸ்பேஸ் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் யூ டு க்ரோ. நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஷார்க்கை வந்து தூக்கி ஃபிஷ் டேங்க்குள்ளே வச்சா அது குட்டியாக தான் இருக்கும், கடலில் விட்டால் தான் பெருசாகும். கண்டிப்பாக அதே கான்செப்ட் தான் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் ஃபார் ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ் அஸ் வெல். நம்ம வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு வைப்ரண்ட்டான ஒரு டைம் லைன் அவங்களுக்கு. அந்த டைம் லைனில் வாட் தே அண்டர்கோ இஸ் ப்ராப்ளி கோயிங் டு ஷேப் தம் அன்டில் தி எண்ட் ஆஃப் தேர் லைஃப். அதுக்கப்புறம் ரிவர்ட் ஆக முடியும், ஆனால் வுட் பி த டஃபஸ்ட் பாத். ஸோ இந்த டயத்தில் இந்த சிட்டிஸ் ஆர் இம்பேக்டிங் இன் அ ஹியூஜ் வே. எப்படின்னா, இப்போ சென்னை அப்படின்ற சிட்டி சொல்கிறோமா, சென்னையில் யூ ப்ராபப்ளி சி எவ்ரி வீக் சம்திங் ஆர் தி அதர் ஹேப்பனிங், யூ கோ யூ மீட். இது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஒரு விஷயம் நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒன்று இறங்கி நீங்கள் பண்ணுறீங்கன்னா நோபடி இஸ் கோயிங் டு ஜட்ஜ் யூ, பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ஹியர் டு டூ சம்திங். எக்ஸாக்ட்லி. பட் இதே இது நம்ம ஊர்களில் போய் பார்த்தோன்னா எவ்ரி ஒன் ஆர் தேர் வித் வாட் தே ஆர் ஆல்ரெடி ஹேவிங் அண்ட் தேர் செட்டில். லிட்ரலி புதுசாக ஒருத்தன் பண்ணுறான்னா அவ்வளோ இது இருக்கும். அப்போ ஈவென்ச்சுவலி தே டோன்ட் ஃபீல் லைக் டூயிங். இப்போது நான் 10th 12th இந்த ரேஞ்சில் ஐ வாஸ் ஆக்சுவலி க்ரியேட்டிங் மீம் கல்ச்சர்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஆனால் மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தது. வீடியோவுக்கு பின்னாடி வந்து சாங் மாற்றுறது, அந்த வீடியோ மேலேயும் இப்போலாம் வந்து அந்த ஃபேஸ்லாம் வந்து மாற்றி பண்ணுறாங்கள்ல, அதெல்லாம் வந்து மார்ஃப் பண்ண தெரியாது. ஆனால் ஃபேஸை வந்து மோஷன் ட்ராக்கிங் மூலிமா ஃபிட் பண்ணி ஐ நோ ஹவு டு கெட் திங்ஸ் டன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் லேக் ஆஃப் எக்ஸ்போஷர். எங்கள் ஊரில் உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே மட்டுமே தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அம்மாட்ட காமிப்பேன், எங்கள் சொந்தக்காரவங்ககிட்ட காமிப்பேன். அவங்களுக்கும் தெரியாது, they don't know what to do. ஓகே. அப்படியே தெரிஞ்சிருக்க யாரும் கூட இவன் 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 என்ன இவ்வளோ பண்ணுறானா அப்படின்ற ஒரு தாட்டுக்கு தான் வருமே தவிர, இதை வச்சு நம்ம அடுத்து என்ன ஸ்டேஜுக்கு போகலான்ற ஒரு தாட்டுக்கே யாரும் யோசிக்க விட்டதில்லை. அண்ட் we also don't know what to think. But what if I was already in Chennai? I would have already known, okay, இப்படி ஒரு ஏரியா இருக்குது, இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு ஏஜென்சிஸே இருக்காங்க. Why not I go work for them? Why not I do this as a service for somebody who is looking for it? அந்த தாட் ப்ராசஸ் வரணும்னா you need to be in this ecosystem. ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, தென் ஐ திங்க் மதுரை, திருச்சி இந்த ஏரியாலாம் அடுத்து க்ரோயிங்காக இருக்குது. அண்ட் சவுத்தில் ஃபுல்லாகவேவும் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள். அண்ட் இப்போது மீட்டப்ஸ்லாம் ரெகுலராக நடக்குது. அண்ட் ஐ ஃபீல் திஸ் எக்கோசிஸ்டம் இஸ் க்ரோயிங். ஆனால் கேபிட்டல் ஆஃப் த ஸ்டேட்டுன்றதுக்கு தேர் இஸ் ஆல்வேஸ் அ தனி ரெஸ்பெக்ட். அண்ட் கம்பேரிங் டு சென்னை, ஐ எம் பிரிட்டி ஷுர் எக்ஸ்போஷர் இஸ் ஈவன் மோர் வைடர் இன் பெங்களூர்னு சொல்கிறாங்க. பட் ஐ ஹவ் நாட் எக்ஸ்ப்ளோர்ட் இட், பட் தட்ஸ் வாட் பீப்புள் சே.
But in Tamil Nadu, I would say Chennai would be your topmost, exposure Good getting ecosystem. area. ஆமாம், ecosystem நல்லா இருக்கு. You have two things. பாசிட்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி போகிறதுக்கும் யூ ஹேவ் ஃபுல் ஸ்பேஸ், பட் நெகட்டிவாக போகிறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. கண்டிப்பாக அது ஆமாம். நான் ஃபஸ்ட் எஸ்ஆர்எம் வரும்போது எக்ஸாக்ட்லி நான் ஃபஸ்ட் எஸ்ஆர்எம் வரும்போதெல்லாம் லிட்ரலி 90% ஆஃப் த பீப்புள் வித் ஹூம் வி வர் ஸ்பீக்கிங் தேவர் லைக் சென்னை போகிறானா, அதுவும் எஸ்ஆர்எம்மா முடிஞ்சு போ அப்படின்னு தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அதுலேருந்து மாறி இல்லை, there are exceptions, there are normal happenings that are there, அதை நம்ம தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்ற அந்த இதெல்லாம் அடுத்தடுத்து வந்ததுக்கப்புறம் தான் now they understand. ஸோ இங்கே எல்லாமே இருக்குது ப்ரோ. எக்ஸ்போஷர்ன்றது தான், யூ ஆர் எக்ஸ்போஸ் டு எவ்ரி திங். ஸோ அப்போ வந்து நம்ம எஸ்ஆர்எம் காலேஜிலே போன ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸில் பாஸ்டோட நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை எடுத்துக்கலாமா? எனக்கு தெரில. ஆனால் காலேஜில் ஹாஸ்டல்ல இருந்து எனக்கு வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆக்சுவலி அதுவும் நானும் வாட் ஐ ஹவ் டு கிவ் கிரெடிட்னா, அது நீங்கள் வந்து லைக் அப்போ அதை ஒன்று அப்படியே நிறுத்தாமல் நீங்கள் யூ பில்டிங் கம்யூனிட்டி, அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிவிங் பேக் த எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது இட்ஸ் கிரேட் இனிஷியேட்டிவ். கண்டிப்பாக. ஸோ தட்ஸ் நைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் டீப் டவுன்லாம் இறங்கி நம்ம இப்போ வந்து இஃப் ஐ இமேஜின் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், சரிங்களா? இப்போ நான் வந்து ஐ எம் ரெடி டு அப்ஸ்கில் அண்ட் ஐ வாண்ட் டு ஏர்ன் மணி. ஏன்னா இப்போ நிறைய பீப்புளுக்கு ஐ திங்க் தெர் இஸ் குவைட் குட் எக்ஸ்போசர் ஆஃப்டர் சோஷியல் மீடியாவுக்கு அப்புறம் they see நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு குட்டி குட்டி இனிஷியேட்டிவ்ஸ் ஐ கேன் சி நார்மல் டயர் 2 டயர் 3 காலேஜ் வந்து பண்ணுறாங்க. பட் தே டோன்ட் நோ ஹவு டு டூ தட் எக்ஸாக்ட்லி, சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது இப்போ இதுக்கு வந்து ஐ எம் ரெடி டு அப்ஸ்கில், ஐ வாண்ட் டு ஏர்ன் மணி, வாட் ஐ ஹவ் டு டூ ஸ்டெப் 1? ஃபஸ்ட் திங் வந்து மணின்ற ஒரு ஏரியாவை யூ கேன் ஃபீல் தட் ஓகே மணி இஸ் சம்திங் தட் ஷுட் கம் இன் அப்படின்றத ஃபீல் பண்ணணும். பட் யூ ஷுட் ஆக்சுவலி டை இட் வித் அ ரீசன். ஒரு பர்பஸ் வை யூ ரியலி வாண்ட் டு ஜென்ரேட் தட் மணி ஆர் த ரீசன் வை யூ வாண்ட் டு டூ திஸ் திங் ஸோ தட் மணி வில் ஹெல்ப் யூ அஸ் அ ஃபியூவல். ஓகே. நான் ஐ திங்க் there is a good saying ல, இப்போது நம்ம வாழ்கிறதுக்கு சாப்பாடு வேணும் கண்டிப்பாக, ஆனால் சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது. அதே மாதிரி தான் மணியுமே. வாழ்கிறதுக்கு ஆப்வியஸ்லி மணி வேணும், மணி இல்லாமல் வாழ்கிறது கஷ்டம் இப்போ இருக்கிற வேர்ல்டில். ஆனால் அந்த ஒரு மணிக்காக மட்டுமே நம்ம வாழவும் கூடாது. ஸோ அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக மணின்றதை மட்டுமே ஒரு ப்ரைம் ஃபோக்கஸாக இல்லாமல், அஃப்கோர்ஸ் ஏர்னிங் மணி இஸ் நீடட், பட் அது ஏன் நீடடுன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். லைக் இட் இஸ் ப்ராப்ளி தி அல்டிமேட் கிரவுண்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மணி. எதுக்கு உனக்கு மணி, அதை நீ வந்து புரிஞ்சுக்கிட்டனாலே யூ வில் நோ ஓகே வித் தட் மணி தட் கம்ஸ் இன். ₹1 வந்தாலும் அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்றது தெரியும். எனக்கு இன்றைக்கி ஒரு ₹10 நான் சம்பாதிப்பேன், அந்த ₹10 நான் எங்கிட்ட போய் செலவழிக்க போகிறேன் விச் அஃபெக்ட்ஸ் மீ அப்படின்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ் இன் ஏர்னிங் த மணி. இஃப் யூ ஈவன் மேக் லைக் ₹1, ₹2, அதை நீ எவ்வளோ லைக் பீட் ஃபார் யுவர் செல்ஃப் ஆர் ஃபார் சம்படி எல்ஸ், ஏதோ ஒரு இடத்துல இஃப் யூ ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் இட் வித் அ காஸ், வித் அ ரீசன் பிஹைண்ட் இட், இட் வில் மேக் சென்ஸ். ஓகே. ஸோ இது ஒரு அடிப்படை ப்ரோ. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி லைக் ஃபுல் பேஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் வந்து தே ஹாவ் டு கெட் ஸ்டார்டட் வித் திஸ் ஜேர்னி. அப்படின்னா இந்த மணின்றதோட அந்த ரீசனிங் புரிஞ்சதுக்கப்புறம் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நான் எப்போ வந்து என்னால் ஒரு ப்ராஜெக்ட் நல்லா டெலிவர் பண்ண முடியும்னா when I have the self esteem that I will be able to deliver this product நல்லா பண்ண முடியும். ஓகே ஓகே. அதை பில்ட் பண்ணுறது இட்ஸ் நத்திங் பட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருந்தே ஆகணும். அந்த ஐடென்டிட்டி இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி வெரி வெல் ஷோகேசிங் யுவர் செல்ஃப் டு சம்படி. இப்போ ஃபேஸே இல்லை அப்படின்னா how will we showcase ourselves? Yes. So you need that strong identity, and as the world is moving digital day by day, நம்ம identity has to be present online. Okay. ஆனால் the identity will be very well witnessed offline. ஸோ இதை வந்து பேலன்ஸாக எல்லாம் கற்றுக்கணும். மீனிங் அவங்க காலேஜ் போகிறதா இருக்கட்டும், கிளாஸில் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களா இருக்கட்டும், எல்லார்ட்டையுமே தே ஹாவ் டு கீப் அப் தேர் குவாலிட்டி ஃபேஸ். லைக் யாரையும் பார்த்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணிட்டு இல்லை ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்படிலாம் இருக்கிறோன்னா இட்ஸ் அ ரியலி டஃப் டைம் டு பாஸ் த்ரூ த டைம்ஸ். லைக் யார் உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க? இட்ஸ் ரியலி ஹார்ட்ல. ஸோ இட்ஸ் மோர் அபவுட் தட் ஐடென்டிட்டி போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் that will actually enable you to get started. Okay. And the identity irundale people will automatically know more about you. And once you start gaining this identity in okay, before I tell further, identity eppadi gain pannanumna you basically have to build something. And the building something you need to learn something. So அன்றாட நீங்கள் படிக்கிற விஷயங்களை வச்சு you build something as a small projects.
which will eventually be posted on internet or showcased on some possible exhibitions or classrooms காமிப்பீங்க. ஸோ போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு ஷோகேஸ் டு மல்டிபிள் பீப்புள். ஈவென்ச்சுவலி தட் வில் டேர்ன் அவுட் டு அ பாயிண்ட் வேர் தே வில் நோ ஓகே இப்படி ஒரு வேலைனா ஐ வில் கோ டு திஸ் கை அப்படின்ற ஒரு ரெகக்னிஷன் வந்துடும். ஸோ தட் இஸ் த ரைட் வே டு பில்ட் தட் ஐடென்டிட்டி. அண்ட் அந்த ஐடென்டிட்டி பில்ட் ஆனதுக்கப்புறமா யூ வுட் ஆல்வேஸ் வாண்ட் சம் பீப்புள் வித் ஹூம் யூ கேன் ஃபர்தர் கோ லெவரேஜ் திஸ் ஐடென்டிட்டி. அது வந்து இப்போ ஐடென்டிட்டின்றதை உங்களோட போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கலாம். யோர் போர்ட்ஃபோலியோ வில் ஹாவ் எவ்ரிதிங் தட் யுவர் ஐடென்டிட்டி ஹேஸ். அதில் வந்து யூ வில் கோ ஷோகேஸ் இட் டு சம்படி ஹூ ஆர் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி கிவர்ஸ். ஓகே இப்போது நம்ம வந்து மினி ப்ராஜெக்ட் பண்ணுறோம் காலேஜில், மேஜர் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி நம்மளே வச்சுக்கிறோம். அதை போய் ஒரு பேனல்கிட்ட போய் ப்ரெசென்ட் பண்ணுறோம்ல, பிகாஸ் தே ஆர் த பீப்புள் ஹூ ஆர் லெவரேஜிங் தி ஐடென்டிட்டி. ஸோ அதே மாதிரி when you come away from college or when you are stepping out of college every day, it's not like graduationக்கு அப்புறம் இல்லை, every day you need to look at the world in a wider lens. அதில் வந்து you will see not just the college professionals, அங்கே இருக்கக்கூடிய காலேஜ் ஃபேக்கல்ட்டிஸ் மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கிறது. there is a world running without even a touch with college. அதான் அந்த எக்ஸ்போஷர் கேப்பே ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு வேர்ல்டுக்கு how are you going to leverage? Who are those people who will judge you? உங்கள் ப்ரொஃபஸர் மே ஹாவ் சம் சாஃப்ட் கார்னர் டு யூ, ஈஸியாக மார்க் போட்டுருவாங்க, இல்லை ஏதோ ஒரு சிம்பத்தினால தே மே ஆட் சம் மார்க் டு யூ. ஆனால் த வேர்ல்ட் இஸ் நாட் லைக் தட். அப்போது ஹவ் ஆர் யூ கோயிங் டு யூட்டிலைஸ் திஸ் ஐடென்டிட்டி? உன்னோட ஸ்கில், உன்னோட ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவாங்க, அந்த ஒர்க் நீ பண்ணியிருக்கிறதோட ப்ரூஃப் எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஷோகேஸ் இட்? அதுதான் வந்து உங்களோட நெட்வொர்க். ஓகே. ஸோ கரெக்டான அந்த நெட்வொர்க்கையும் நம்ம வந்து பில்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஐடென்டிட்டி, நெட்வொர்க். அண்ட் ஒன்ஸ் யூ ஹாவ் திஸ் நெட்வொர்க், இந்த நெட்வொர்க்குன்னு சொல்கிறது வந்து இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் யுவர் ஜூனியர், சீனியர், நம்மளோட பொட்டன்ஷியல் எம்ப்ளாயர்ஸ் எல்லாமே இட் வில் கம் அக்ராஸ் திஸ். ஸோ இந்த நெட்வொர்க் இருந்தாலும் கூட யூ நீட் சம்திங் கால்டு எக்ஸ்போஷர். அந்த எக்ஸ்போஷர்ன்றது என்ன அப்படின்னா யூ பீயிங் இன் சம் பிளேஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு த சிஸ்டம் ஒர்க்ஸ். இப்போ காலேஜுக்குள்ளேயே 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டாஃபுக்கு அந்த காலேஜோட டாப் டு பாட்டம் தெரியுமா? எக்ஸாக்ட்லி, கண்டிப்பாக தெரியும். எக்ஸாக்ட்லி. இப்போது அதே மாதிரி வென் யூ கோ இன்டு அ கார்பரேட், ஃபஸ்ட் இயரில் நீங்கள் போய் நின்னோடனே ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளோட அந்த எக்ஸ்போஷர் உங்களுக்கு இருக்குமா? இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அந்த இடத்துல இஃப் யூ ஹாவ் அ லிட்டில் மோர் எக்ஸ்போஷர் தென் வாட் எவர் யூ வுட் ஹவ் ஆல்ரெடி ஹேட், அதாவது மற்ற நார்மல் பீப்புளோட அதிகமாக வச்சுருந்தாலே இட் இஸ் அட்வான்டேஜ். எஸ். ஓகே. அந்த இதை எப்படி கெயின் பண்ணுறதுன்றதை இங்கே பார்க்கணும். தட் இஸ் ஹவ் யூ கோ ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ். இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இட்ஸ் லைக் ஐ திங்க் இப்போ எல்லாம் வந்து சர்டிஃபிகேட்டுக்காக நிறையா பே பண்ணி வாங்கிட்டு ட்ரைனிங் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் நிறையா நடக்குது, விச் ஷுட் நாட் பி த கேஸ். ஆனால் ஆக்சுவல் எக்ஸ்போஷராக தே ஷுட் கோ சிட் இன் அ கம்பெனி, ஒர்க், அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த கம்பெனி இஸ். நீங்கள் கிராஜுவேட் ஆகிட்டு நடக்க போகிற சில விஷயங்களை இப்போயே நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த எக்ஸ்போஷர். ஓகே. அண்ட் அதை நீங்கள் பண்ணியிருக்கணும். யூ ஷுட் டெஃபினெட்லி ஒர்க் வித் யுவர் சீனியர்ஸ். அவங்க என்ன ப்ராஜெக்ட் வேணாலும் அவங்க பண்ணட்டும், ஜஸ்ட் பி வித் தம், ஜஸ்ட் பி அஸ் த சப்போர்ட்டிங் கை. அந்த இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ பெரிய பெரிய கிரிக்கெட் டீம்ஸ்லாம் போய் விளையாட போவாங்க, இந்த கிளப் மேட்சஸில் தான் கூட ஒருத்தன் பால் பொறுக்கி போகிறக்கு சுற்றிக்கிட்டே இருப்பான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த பால் பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்க பையன் 10 வருஷத்தில் வேற லெவலாக வந்து நிற்கும். பிகாஸ் தட் இஸ் தி எக்ஸ்போஷர் தட் இஸ் கெய்னிங். He is not directly put into that field, ஆனால் he will gain every exposure there. ஒரு பிளேயராக நம்ம எப்படி பேசணும், ஒரு ஹைலி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, ஹைலி அவங்கள வந்து சூப்பராக பெருமையாக பேசிகிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எல்லாமே அவனுக்கு தெரியும். தட் இஸ் பேசிக்லி தி எக்ஸ்போஷர். எப்படி ஒரு பெரிய ஆள்கிட்ட நம்ம கை கொடுக்கணும், எப்படி ஒரு சின்ன ஆள்கிட்ட நம்ம வந்து அவங்களையும் எப்படி அவங்கள வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும், எவ்ரி திங் ஹேஸ் டு பி சீன் ஃப்ரம் அதர் பீப்புள். நானே இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறேன்னா இட் வில் டேக் இயர்ஸ். Okay. And that is the only way to gain the experience, I mean exposure. Okay. And identity, network, exposure. And இந்த மூணும் வந்து கேட்குறதுக்கெலாம் ஈஸி ப்ரோ, ஆனால் அடிப்படை இல்லைனா கஷ்டம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மணின்ற ஒரு ரீசனிங் இருக்கணும்னு. ஒய் ஆர் யூ டூயிங் திஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ யூ கேன் கால் தட் அஸ் த பேசிக் அவேர்னஸ் அரவுண்ட் திங்ஸ். ஓகே. ஸோ இன்றைக்கி இங்கே ஒரு ஸ்டூடியோ இருக்குன்ற அவேர்னஸே உங்களுக்கு இல்லைனா ஹவு யூ வுட் ஹவ் லெவரேஜ் தி ஸ்டூடியோ? So you need to have that awareness through your network, of course. Obviously. Network மூலமா awareness வரும். Any possible aspects வச்சு நீங்க awareness gain பண்ணிட்டு you are utilizing it. So அந்த awareness is primarily important.
So this is what we call identity network exposure awareness, which is nothing but INEA short form. ஓகே ஆக்சுவலி நான் இந்த ஐஎன்இஏ வந்து உங்கள் வெப்சைட்டில் நான் பார்த்தேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஆமாம். நைஸ். ஸோ ஓகே, டு த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஐ திங்க் திஸ் இஸ் வெரி இன்சைட்ஃபுல். ஒரு பர்சன் எஸ்ஆர்எம் காலேஜ்லேருந்து பாஸ்ட் அவுட் ஆகி இஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியர், பிக் டேட்டா இன்ஜினியர், who is building a community to exposure community build பண்ணுற பர்சன் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காரு, ஐஎன்இஏ. தெரிஞ்சுக்கோங்க, ப்ளீஸ் யூட்டிலைஸ் இட். அண்ட் நம்ம பேசுவோம் எப்படி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம திங்க் டிஜிட்டலில் ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அழகாக ஒரு ஐஎன்இஏ ஃப்ரேம் ஒர்க், அழகாக வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தால் மட்டும் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இப்போ நம்ம இன்னும் நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, திங்க் டிஜிட்டல் ஒரு கம்யூனிட்டி, சரிங்களா? அண்ட் இப்போ நீங்களே என்க்ளோஸ் பண்ணுங்க, இது வந்து ஒரு க்ளோஸ்டு கம்யூனிட்டி, நாட் ஃபார் ஆல். ஸோ இப்போ வந்து தேர் ஆர் மெனி அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வாண்ட்ஸ் டு ரீச் அவுட் டு திங்க் டிஜிட்டல், ஆர் ஹூ வாண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி டெஸ்பரேட் டு லேர்ன் அண்ட் டெஸ்பரேட் டு அப்ஸ்கில் எல்லாமே. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து எப்படி வந்து நம்ம திங்க் டிஜிட்டலுக்குள்ளே என்ரோல் ஆகலாம்? வாட்ஸ் த ப்ராசஸ்? ஓகே, ஸோ ஒரு 6 months முன்னாடி the process was different. ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு 6 months முன்னாடி the process was different. And I'm pretty sure after 6 months the process will be different. இது வந்து I'm just giving it as a disclaimer. ஏன்னா என்ன இவர் வந்து இப்படி சொன்னாரே, ஆனால் இப்போ அது இல்லைன்னு மேபி நீங்கள் நினைக்கலாம். But currently we are running in a way how only a member who is already there inside can invite another person. So இதுதான். And we have an invite day every month. அந்த invite dayல ஒரு ஆள் மட்டும் தான் இன்வைட் பண்ண முடியும். So when there will be a bunch of invites, but on the invites la we will sit and analyze each and every profile that they share. What is the reason behind they apply, like there's a long form, அது வந்து long form. அந்த ஃபார்ம் நீங்க fill பண்ணாம ஒருத்தன் விடுறான்னா, that's a clear identity that he is not very much going to fit into the community. So அந்த ஃபார்மை fill பண்ணதுக்கு அப்புறமும் we sit and analyze where he is from, what he is doing, all those things. If he is into that mindset where he will come and just explore and casually see around and go, we will try putting them on hold. If we see that he has that curiosity to gain everything from it, we will look for such people. And the process generally takes like 2 or 3 days. For sure. Like group of people, like definitely final year students, third year students எல்லாம் அங்கே மிக்ஸ் ஆகிருப்பாங்க. அவங்க தான் மேஜர் டெசிஷன் மேக்கர்ஸாக இருப்பாங்க நம்ம கம்யூனிட்டியில். With the guidance of industry experts as well, 1 or 2 people இருப்போம். Finally they will choose like these are the people who are really dedicated. அவங்களுக்கு மட்டும் we will allow them into our closed community. ஸோ க்ளோஸ்ட் கம்யூனிட்டிலேயுமே we have layers. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டிக்குள்ளே வர்றதுன்றது இட்ஸ் அ பிளேஸ் ஃபார் தெம் டு எக்ஸ்ப்ளோர் தான். அண்ட் அங்கே வந்து we have yet another filter where there will be another longest form that they would have filled ன்ற மாதிரி. அவ்வளோ சீன் இல்லை, பட் ப்ராப்ளி இட்ஸ் மோர் ஆஃப் கொஸ்டினிங் தேர் ரியாலிட்டி. ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியா. ஆமாம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க உண்மையிலே வாழ்க்கையில் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கான ஒரு கொஸ்டின்ஸ். அது வந்து ரொம்ப க்யூரேட் பண்ணி எடுத்த கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஃபார். ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், த வே ஹவ் ஐ சி மை அலும்னைஸ் ஹூ ஆர் கரண்ட்லி எக்ஸலிங், இதெல்லாம் பார்த்தப்போ வந்து ஐ வாஸ் ஏபிள் டு க்யூரேட் தீஸ் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் பண்ணால் ஷுர் ஷாட் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதில் நீ இப்போ என்ன லெவலில் நிற்கிற, அதை ஒவ்வொருத்தனும் பார்த்துட்டு வந்து அழுவான். ப்ரோ நான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ரோ, என்ன ப்ரோ இந்த ஃபார்ம் இப்படி இருக்குது ப்ரோ, ஒரு நியூ ஐ ஓப்பனிங் ப்ரோ அப்படின்னா. ஸோ அந்த ஒரு வைபை அந்த இடத்துல கொண்டு வர்றது வந்து தேர் இஸ் another filter. அந்த ஃபில்டரையும் கிராஸ் பண்ணி வர்ற பீப்புளுக்கு we sit and dedicatedly do things. Superb. Otherwise the first set of closed community ki we be there, we help them, we definitely communicate with them on a regular basis. anga da major we keep that interaction. ஆனா யாருக்கு உட்காந்து இறங்கி உட்காந்து வேலை செய்வோம், லைக் வாடா நான் பார்க்குறேன்டா உனையா அப்படின்னு இறங்கி பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் ஃபார் திஸ் ஃபில்டர்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ தட் இஸ் நைஸ். ஏன்னா நீங்கள் வந்து இன்னொன்று முக்கியமாக நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, இந்த திங்க் டிஜிட்டல் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. கரெக்டாக இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அண்ட் நீங்கள் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. பட் இப்போ எல்லா மக்களுக்கும் ஃப்ரீன்னு அப்படின்னா அதை வந்து ஃப்ரீ தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. பட் அதை வந்து அழகாக நீங்கள் வந்து மேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஃபில்டர் சிஸ்டம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க, திங்க் டிஜிட்டலில் ஜாயின் பண்ணுறது வந்து ஃப்ரீ தான் கம்ப்ளீட்லி. பட்
he wants to know that how prepared you are, how well you are. சரிங்களா? ஸோ இன்னொரு ரெக்வஸ்ட் சின்ஸ் இந்த பாட்காஸ்ட்டில் நான் அப்படியே இங்கே கேட்குற கேண்டிடா, சரிங்களா? ஸோ சின்ஸ் இந்த பாட்காஸ்ட் பார்க்குற ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேளை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்வைட் ஒன்லி ஆப்ஷன் தான் இருக்குது, சரிங்களா? இஃப் இட் பாசிபிள் மை ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த பாட்காஸ்ட் மூலயமா வரவங்களுக்கு மட்டும் வேணாம், ஒரு சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அவங்களுக்கு வந்து ஒரு இன்வைட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஐ வில் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஐ வில் ஜஸ்ட் இன்க்ளூட் இட், ஸோ தட் உங்களுக்கு வந்து ஏதோ எங்களால் முடிஞ்ச மாதிரி ரெக்வஸ்ட், சரிங்களா? நான் வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் அபவுட் பீயிங் ஹியர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தீபன் அஸ் வெல் அஸ் ஜாஸ்பர் ஜோஷுவா. அண்ட் அதில் வந்து இதை நீங்கள் பார்க்குறீங்க, திஸ் இஸ் அன் இன்வைட் ஃபார் பீப்புள் அப்படின்றது, அண்ட் வெரி குட் டு நோ தட் யூ ஆர் தேங்க்ஃபுல் அபவுட் இட். ஆனால் உண்மையில் ஐ எம் மோர் தேங்க்ஃபுல் தட் you are spreading that space, you are enabling a space through this podcast for people to be part of this ecosystem. and இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து நிறைய இடத்துல ஃப்ரீன்னு சொன்னீங்கல்ல, உண்மையிலே சொல்கிறேன், காசு கூட கொடுத்து ஒருத்தன் ஜாயின் பண்ணிடுவான், ஆனால் இதை ஃபில்டர் பண்ணி உள்ளே வர்றதுன்றது இட் இஸ் ஆக்சுவலி ரியல் காஸ்ட் தட் தேர் கிவிங் தேர். ஓகே 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 அந்த டெடிகேஷன் வந்து ஃபெடப் ஆயிரும் ஈஸியாக. இட்ஸ் ஆக்சுவலி காஸ்ட்லி என்னை கேட்டால். ஓகே ஓகே. இது வந்து மெயினாக நான் கேட்கணும், இந்த நெக்ஸ்ட் கொஷின் என்ன சோஷியல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா நான் மெயினாக கேட்கணுன்னாங்க. இந்த கேள்வி வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு, என்னன்னா இப்போ நிறைய ஒரு நான் பார்க்குற விஷயங்கள், இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் சம் அத்தாரிட்டி ஃபார் மீ, லைக் நான் இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் தேவர் ஹியரிங், ஓகே சொல்கிறான் யோசிக்கலாம் அப்படின்னு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒபே பண்ணி ஆகணும். பட் ரைட் நோ இட் ஹாஸ் பீன் சேஞ்சிங் லிட்டில் பிட். பட் இங்கே என்னோட கேள்வி அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேஷனேட்டாக இருக்கிற ஒரு விஷயத்த சூஸ் பண்ணணுமா அவங்க கரியரில்? ஏன்னா நீங்கள் ஒரு மென்டார், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மென்டார் பண்ணிகிட்டு இருக்கீங்க பர்சனலாக, இல்லாட்டி ஒரு ஹை டிமாண்ட் இருக்கிற ஒரு ஸ்கில்லையோ ஒரு கோர்ஸையோ எடுக்கணுமா? சூப்பரான கேள்வி. அண்ட் ஐ திங்க் இது நான் சொன்னால் நிறைய பேருக்கு வந்து மனசு புண்படலாம். ஓகே, பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஆமாம், ஆனால் உண்மையிலே என்னென்னா you should actually focus on the one that you are really passionate about, okay. which has a potential to make you earn money. Actually என்னன்னா, for I mean especially parents-க்கான அந்த கேள்வின்றனால we all make that mistake. நமக்கு தெரிஞ்சது தான் உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம். ஸோ ஒரு பேரண்ட்டு ஒரு சைல்டை பார்க்குறதே வந்து என்னென்னா, எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு தெரிஞ்சிருன்ற ஒரு மைண்ட் செட்டில் பார்க்குறோம். தயவு செஞ்சு அந்த மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம பார்த்த உலகத்தை தாண்டி நம்ம பிள்ளைங்க பார்க்குறதுன்றது வந்து இட்ஸ் ஈவன் வித் அ டிஃப்ரெண்ட் லென்ஸ் என்டையர்லி. அதில் நீங்கள் பார்க்குற கலரே அங்கே ஆக்சுவலாக இருக்காது, வேறு கலர் தான் இருக்கும். ஸோ when it comes to the choice of taking a course, லைக் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும், அந்த கோர்ஸ் தான் எடுக்கணுன்ற சஜஷன் ஒப்பீனியன்ஸ் நிறையா கொடுக்கலாம், அப்சல்யூட்லி ஃபைன். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ண முடியும். ஆனால் என்றைக்குமே ஒரு டிசிஷன் ஃபேக்டர் வந்து நீங்கள் எடுக்காதீங்க. இப்போது லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்பா அம்மாவுக்கு அவங்க பையனோ பொண்ணோ வந்து ஈசி எடுக்கணும்னு ஆர்வம். அப்படி இருக்கணும்னா they should some way or the other indirectly influence the student to choose easy. அதை விட்டுட்டு தம்பி நீ ஈஸி எடு, பாப்பா நீ வந்து ஈஸி எடுத்தால் தான் வந்து வேறு லெவலாக இருக்குமான்னு சொல்லி ஒரு 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 மாயையை க்ரியேட் பண்ணி ஈஸிக்குள்ளே தள்ளாதீங்க. ஓகே, ஈஸின்றது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், ஏன்னா ஈஸி தான் ரொம்ப ஈஸியாக எல்லாம் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. ஆமாம். ஸோ அந்த இடத்துல டிசிஷன் மேக்கிங்கை என்றைக்குமே அந்த ஒரு பர்சனுக்கு கொடுங்க. அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தா அட்லீஸ்ட் ஹீல் பி டேக்கிங் அப் த அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, நம்ம தான்டா அன்றைக்கி டிசிஷன் எடுத்தோம், அப்போ நம்ம இதில் எவ்வளோ பெஸ்ட்டாக எடுக்க முடியுமோ எடுத்துடணுன்றான்ற ஒரு இது வந்துடும். இன்றைக்கும் சொல்கிறேன் ப்ரோ, நீங்களாக ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா தப்போ ரைட்டோ அதை நோக்கி நீங்கள் கரெக்டாக ட்ராவல் பண்ணுவீங்க. அங்கேருந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் எல்லாத்தையும் யோசிப்பீங்க. இதே இது நம்ம அப்பா அம்மா திணிக்கிற ஒரு டிசிஷனாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன ரீசன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கே அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது வந்து ஈஸியாக வந்துடும். ஓகே ஓகே, அது ஒன்று மட்டும் ஐ ரியலி வாண்ட் டு ரெக்வெஸ்ட் எவ்ரி பேரண்ட். ஓகே, என்ன தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து உலகத்தவே பரட்டி போட போதுனாலும், if your student, if your child is picking up some random subject but with his own full confidence na அதை விட்டுருங்க. ஓகே ஓகே, அவன் போயிட்டு அதில் பூமே ஆகலைனாலும் 99% பேர் ஃபெயில் ஆன ஒரு இதில் உங்கள் ஆள் வந்து ஷைன் ஆகி நிற்பான் ஃபார் ஷுவர். ஏன்னா he has taken up that decision. எக்ஸாக்ட்லி, அது உண்மையிலே வரும். ஸோ திஸ் ஆல்சோ கம்ஸ் டு தட் அதர் பாயிண்ட் வேர் இண்டிபெண்டன்ஸ்.
நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தனோட தாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் தரமோ அவனோட எக்ஸ்பென்ஷியல் க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அதில் மாற்றமே ஓகே, நைஸ். நல்லா ஆக்சுவலி நீங்கள் வந்து பேரண்ட்ஸுக்கு சொன்ன மாதிரி இருந்தீங்க. ஐ திங்க் பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். ஹோப் சில இந்த பாட்காஸ்ட் பார்த்து 2-3 பேர் டிசிஷன்ஸை மாற்றுறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் அது உண்மை தான். ஏன்னா நானுமே வந்து ஐ ஃபீல் சம்டைம் பேஷன் ஆல்வேஸ் வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக. அண்ட் அதுவும் நான் இன்னும் ஒரு சினாரியோ சில வீட்டில் இன்னும் மெச்சூர்டாக சில பேர் ஹேண்டில் பண்ணுறவங்க பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா ஒரு பேரண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நான் வந்து ஒரு 4 ஃபீல்டு சொல்லிடுறேன், அதில் உனக்கு எது பிடிச்சிருக்கு நீ பாரு. ஐ திங்க் தட்ஸ் ஆல்சோ வெரி மெச்சூர் வே ஆஃப் பேரண்டிங். ஸோ அந்த மாதிரி பேரண்டிங் வராங்க. அண்ட் ஹஸ் பீன் கிரேட் டு ஹியர். அண்ட் ஹோப் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம நிறைய பேரண்டிங் பற்றி பேஷன் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், நல்ல ஸ்டஃப்ஸ். ஸோ இப்போ என்னென்னா ஐ வாண்ட் டு ஆஸ்க் another questions. என்னென்னா இப்போ ஐ கேன் see there are many காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்சனாக இருப்பாங்க. they are good in academics, they have been good in communication, ஒரு பேசிக் ஸ்டஃப்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் they still struggle to get placed. சரிங்களா? அண்ட் அதுலேயுமே என்ன தான் வந்து there have been many upskilling courses, நிறைய கம்பெனிஸ் there are in the market for இண்டஸ்ட்ரி எக்ஸ்போசர் கொடுக்காது சரி, இல்லை பர்டிகுலர் நாலேஜ் டொமைன் நாலேஜ் ஸ்கில் செட் வளர்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. லிஸ்ட்டு போட்டு பேஜ் பக்கமாக போகுது. சரிங்களா? பட் இருந்தாலும் ஸ்டில் இந்த ப்ராப்ளம் இஸ் எக்ஸிஸ்டிங். நீங்கள் மென்டார் பண்ணுறதா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த சைடில். அந்த சைட் ஆஃப் மென்டார் ஹூ ஆர் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு வேலை கிடச்சிடாதா, சில பீப்புளெலாம் Tier 2 Tier 3 அவங்க அவங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸே they are the one who wants to get into job. இப்போ அவங்கள மாதிரி இருக்க பீப்புள் ஹூ ஹாவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி இருக்க பீப்புளுக்குலாம் நீங்கள் வந்து ஒரு டிப் கொடுக்குறேன், நீங்கள் இதை பண்ணுங்கள், இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் மென்டாரா? ஸோ இந்த இடத்துல வந்து பிஃபோர் ஐ டெல் ஒரு மேஜர் இது என்னென்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கம்மியாக அப்படின்னு சொன்னீங்கல்ல. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக அப்படின்னு நம்ம வந்து அதை நம்ம லேபிள் பண்ணுறப்போ தெர் இஸ் சம்திங் இன் டெப்த். நான் முன்னாடி சொன்ன அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீம்ன்றது இட் வில் ஆக்சுவலி பிளே அ லாட் ஆஃப் ரோல் தேர். அப்போது இந்த ஒரு ஐஎன்இன்ற ஃப்ரேம் ஒர்க் நான் சொல்கிறேன்ல, அது பில்ட் ஆனதுக்கான ரீசனிங்குமே இதுதான். லைக் நம்மளுக்கு எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் எல்லா ப்ராப்ளமுக்குமே ஒரு சொல்யூஷனாக இந்த ஐஎன்ஏன்ற ஒரு பக்கெட்டுக்குள்ளே வந்து இட் வில் கம் அண்ட் ஃபிட் இன், எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற ஏரியாவில். ஸோ இவங்களுக்கு தே கேன் ஆக்சுவலி ஸ்டார்ட் எனேபிளிங் அன் ஐடென்டிட்டி அரவுண்ட் தெம் செல்ஸ் அண்ட் தட் வுட் பி த டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் தெம். அண்ட் வென் யூ ஹாவ் தட் பேசிக் ஸ்கில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கோடிங் சூப்பராக தெரியும், இல்லைனா என்னால் நல்லா எழுத முடியும், ஆனால் வந்து இதை கான்ஃபிடென்ட்டாக வெளியே போய் சொல்ல முடியலை அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 லேயர் ஆஃப் ஐஎன்ஏ அவங்களுக்கு வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. ஃபஸ்ட் திங் இஸ் ஐடென்டிட்டின்னு நான் ஒவ்வொரு தடவை சொல்லும் போதுமே யூ கேன் கலெக்டிவ்லி திங்க் அபவுட் டாக்குமெண்டிங் தேர் ஜேர்னி ஆன்லைன், தேர் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். அவங்க உண்மையிலே தேர் ஸ்கில்டுன்றதை தெரிஞ்சுக்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அண்ட் இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த 3 டுகெதர் கால்டு தான் வந்து அவங்களோட ஐடென்டிட்டி, ஆன்லைனில் அவங்களோட ஐடென்டிட்டி. ஸோ இதை அவங்க வந்து கண்டிப்பாக பில்ட் பண்ணியே ஆகணும், இதில் எந்த மாற்றமே இல்லை. அண்ட் திஸ் இஸ் ப்ராப்ளி த லீஸ்ட் திங் தட் தே கேன் டூ எனிபடி. இதை தாண்டி ஆஃப்லைனில் ஐடென்டிட்டி பில்ட் பண்ணுறதுன்றது இஸ் அ வெரி ஹியூஜ் திங். அண்ட் அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இந்த ஆன்லைனில் அவங்க பண்ணிட்டாங்கனாலே they will have a good self-esteem around themselves. That will give a self-confidence online. அண்ட் ஆன்லைனில் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துட்டாலே ஐம் பிரெட்டி ஷுவர் உங்களோட நெட்ஒர்க்குன்ற செகண்ட் லேயர் வில் ஈவென்ச்சுவலி கம் அண்ட் எனேபிள் யூ. அந்த நெட்ஒர்க்குன்றதுக்கு தான் வந்து அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ரொம்பலாம் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் நெட்ஒர்க். தே ஜஸ்ட் ஹாவ் டு ஃபைண்ட் த டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் பி பார்ட் ஆஃப் இட். திங்க் டிஜிட்டலுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணுன்றது நான் சொல்ல வரல. எனி கம்யூனிட்டி அது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்கோ இல்லை யாருக்காக வேணாலும் இருக்கட்டும், இஃப் யூ ஆர் எலிஜிபிள் டு பி தேர், கோ பி பார்ட் ஆஃப் இட். அங்கே போயிட்டு A to Z எல்லாத்தையும் அண்டர்கோ பண்ணணுன்ற நீடுமே கிடையாது. ஜஸ்ட் கோ அப்சர்வ் இட் ஃபார் அ வீக் ஆர் ஸோ. என்ன நடக்குது உண்மையிலே, இதில் நமக்கும் அதுக்கும் ஏதாச்சும் செட் ஆகுமா, ஆகும்னா இல்லைனா வந்துரு. அந்த ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்கில் நீ வந்து டெஃபினெட்லி அட்லீஸ்ட் 1 or 2 பீப்புளை நீ பார்ப்ப. உள்ளே போயிட்டு யார் என்ன பேசுகிறாங்க, யாராச்சும் ஒரு ஆள் வந்து ஓகே இவங்க வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ இன்ஃபர்மேஷனாக நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. சிலர் வந்து கான்வர்சேஷன்ஸ் பில்ட் பண்ணுவாங்க, சிலர் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ்க்கு ரிப்ளைஸ் நல்லா போடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ யூ ஆர் கெட்டிங் டு நோ சம்படி. ஸோ அவங்ககிட்டலாம் நம்ம போய் பேசலாம். பிகாஸ் இட் இஸ் ஆன்லைன், தேர் இஸ் நோ ஃபியர், தேர் இஸ் நோ ப்ராப்ளம் தேர். ஜஸ்ட் கோ பி பார்ட் ஆஃப் இட். அண்ட் இது வந்து யூ வில் கிராஜுவலி கெட் தட் கிராஜுவலி க்ரோ அ நெட்ஒர்க். அண்ட் திங்க் டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் ஹவு வி ஃபெசிலிட்டேட் திஸ் இஸ் வி ஆல்சோ கால் திங்க் டிஜிட்டல் அஸ் அ சர்க்கிள் பியாண்ட் யுவர் காலேஜ். ஸோ நம்ம என்ன தான் காலேஜ் லிமிட்ஸ்குள்ளே இருந்தாலும்
திங்க் டிஜிட்டல் இஸ் அ பிளேஸ் வேர் நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்வி தான் 50+ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக இதுக்குள்ளே இருக்காங்க ப்ரோ. ஆனால் 50+ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் எந்த அளவுக்கு தே ஆர் கனெக்டட் அப்படின்னா, என்ன ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் ரேண்டமாக தீஸ் பீப்புள் வில் பிளான் அண்ட் கோ டுகெதர் அண்ட் கம். அந்தளவுக்கு தே ஆர் கனெக்டட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். டெய்லி தே டூ மீட்டப்ஸ் ஆன்லைன். ஸோ தட் இஸ் ஹவு யூ ஆர் ஆக்சுவலி பில்டிங் தட் உங்கள் பீப்புள் அப்படின்னு இருக்கும்ல, அந்த செட் ஆஃப் பீப்புளை நீங்கள் பில்ட் பண்ணி ஆகணும். அண்ட் தட் வில் ஸ்டார்ட் பை பீயிங் பார்ட் ஆஃப் மல்டிபிள் கம்யூனிட்டிஸ். ஓகே. ஸோ ஃபாலோ அப்பிங் தட் இந்த கேள்விக்கு அப்புறம் இப்போ வந்து ரைட் நவ் யூ ஹேவ் சம் செட் ஆஃப் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஹூ ஆர் டூயிங் இட். இப்போ உங்ககிட்ட வந்து அப்போ அப்ரோச் பண்ணோன்னா, ஏன்னா சின்ஸ் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் அண்ட் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் இன்ட்டு இன்ஜினியரிங், தேர் ஆர் பீப்புள் ஹூ இன்ட்டு ஆர்ட்ஸ். ஸோ அப்படிங்கும்போது எந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் நவ் யூ ஆர் ஃபோக்கஸிங்? ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்லிட்டோம்னா எல்லாருமே வந்துட்டு சொல்லி அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் ரைட் நவ் யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா எந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து அப்ரோச் பண்ணலாம்? ஓகே. ஸோ இதில் வந்து ஒன்ஸ் அகெயின் த திங் இஸ் இட்ஸ் அ பேரலல் எக்ஸ்பீரியன்ஸ் டு யுவர் காலேஜ். ஸோ ஜென்ரலாக யூ கேனாட் ரியலி ஃபோக்கஸ் ஆன் ஒன் பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் இந்த இடத்துல. ஆனால் எங்கே வந்து அந்த செக்மெண்டேஷன் நடந்துடும் அப்படின்னா, அஸ் ஐ செட் த வே ஹவ் இட் ஃபில்டர்ஸ். நீ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஆயிரு, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் ஆயிரு, என்ன வேணாலும் இருந்துக்கோ, இட் டசன்ட் மேட்டர். ஆனால் இஃப் யூ ஆர் பார்ட் ஆஃப் யுவர் அண்டர் கிராஜுவேட் காலேஜ், பேசிக்லி ஃப்ரம் 17 years to 22-23 years வரைக்கும் அந்த ஏஜ் குரூப்பில் நீ இருக்க அப்படின்னாலே யூ டெஃபினெட்லி ஹாவ் டு பில்ட் திஸ் INEA. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அண்ட் நீ ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா யூ ஆல்ரெடி ஹாவ் டு பில்ட் தோஸ் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ஸ் இல்லையா? அதே மாதிரி ஈக்குவலண்ட்லி ஆஸ் அ இன்ஜினியர் யூ ஹாவ் டு பில்ட் அ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். ஸோ வாட் யூ எக்ஸாக்ட்லி பில்ட் as an output will be different. ஆனால் வாட் யூ ஹாவ் டு பில்ட் இஸ் த சேம். புரியுதுல? ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குன்றது எல்லாருக்குமே வேணும். அது இருந்தால் தான் யூ கேன் லிவரேஜ் வித் யுவர் நெட்ஒர்க். அப்போது தட் இஸ் வாட் வில் டிஃபர். ஸோ த பியூட்டி ஆஃப் திங்க் டிஜிட்டலே வந்து லைக் ஒன்ஸ் அகேன் ஐ டென்ட் கிரியேட் திஸ் பியூட்டி ஜஸ்ட் எமர்ஜ்ட். அந்த பியூட்டி என்ன அப்படின்னா, நத்திங் ஹேப்பன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்மின் லெவல். அதாவது அட்மின் லெவல்னு சொல்கிறதுனா எப்படி சொல்கிறது, nobody is there to limit them or nobody is there to teach anything within the community. Teaching நடக்காது. This is internal USP I would say for Think Digital. என்ன அப்படின்னா, we don't sell courses. கோர்சஸ்ன்ற கான்செப்டே உள்ளே இருக்காது. ரெண்டாவது, there is no teaching that happens there. ஸோ இந்த ரெண்டுமே வந்து when you don't do, they have their own பாசிபிலிட்டிஸ் டு கெட் லேர்ன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங் லேர்ன் பண்ணணும்னு ஒரு குரூப் வந்து சொல்கிறாங்க, ஒரு 4-5 பேர். தெர் இஸ் அ செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், தெர் இஸ் அ செட் ஆஃப் ப்ராசஸஸ் தட் வி த கம்யூனிட்டி மேனேஜர்ஸ்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து தே எனேபிள் அ இனிஷியேட்டிவ் வேர் கோடிங் ஹேப்பன்ஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். இப்போது கோடிங்கில் பைத்தன் மட்டும் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு குரூப் இருப்பான், ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணுற ஒரு குரூப் இருப்பான், ஜாவா பண்ணணுன்ற ஒரு குரூப் இருப்பான். அப்போ the same framework, all those standards and things will apply for all those minor groups. So regardless of what you do, the framework is the same. You are going to basically build a habit for you for your future, and that will happen here. So அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேயர் somehow it came by, and if you feel like you want to do something, you just get to do this here அந்த மாதிரி with a group of people who are like minded to you. So அதில் வந்து இன்னொரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, if there is no like let's say இப்போ ஒரு 50 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு ஆள் மட்டும் இப்போ let's say விஸ்காம்லேருந்து வராங்கன்னா, we will probably put them on hold because we don't have anybody in Viscom area at this point in time. அப்போது if there are like at least 10 people coming in from Viscom, then they can come, then they will all be joining together. Because then actually Viscom, like almost எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாலும் we know somebody from our friends who are already in the industry. So we have that connect. அந்த கனெக்டை வச்சு we know அடிப்படையாக ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணுன்றதை we'll be able to grab and we'll be able to make them do it on a regular basis. And I think that is something that we missed telling, but that is very important as well. So நீங்கள் உள்ள அலோவ் பண்ணிட்டாலே it is because you have some group of people who are in your similar mindset, who are with your similar aspirations, with whom you will be able to travelன்ற மாதிரி. சாயர் ஒன்று நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இட் வாஸ் ரியலி நைஸ். நிறைய சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் பேசணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீங் ஆனஸ்ட் ஆல்சோ. நீங்கள் லைக் எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு. அண்ட் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்ட் வந்து சாட் ஜிபிடி ரவுண்ட்.
Okay. ஸோ பேசிக்காக ரூல்ஸ் சொல்லிடுறேன். ஐ வில் பி புட்டிங் குரூப் ஆஃப் கொஷின்ஸ். Okay. ஸோ நீங்கள் வந்து பிக் அவுட் பண்ணணும். எந்த கொஷின்ஸ் வருதோ ஃபர்ஸ்ட் யூ ஆன்சர். அண்ட் அதுக்கப்புறம் ChatGPTல கேட்டு லெட்ஸ் நோ வாட்ஸ் ஆன்சர். அண்ட் இங்கே நான் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னா ஆடியன்ஸுக்கு என்னென்னா, நான் போன வாட்டி மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ChatGPTல வர ஆன்சர்ஸ் மட்டும் முழுக்க முழுக்க நம்பி நீங்கள் வந்து இது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணிட வேணாம். இது ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டேர்ம்ஸையோ இல்லை ஸ்டார்ட் அப் டேர்ம்ஸையோ இல்லை கம்யூனிட்டி டேர்ம்ஸையோ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி மட்டும்தான் இது. சரிங்களா? இட்ஸ் ஜஸ்ட் அ ரெஃபரன்ஸ். ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் 100% பிலீவ் த டேட்டா ஆன் இட். சரிங்களா? ஸோ வெரி குட் டிஸ்க்ளைமர். டிஸ்க்ளைமர். அண்ட் ஸோ மூவிங் ஆன் டு ChatGPT ரொம்ப ப்ரோ. ஸோ நான் சொன்ன மாதிரி குரூப் ஆஃப் கொஷின்ஸ் இங்கே இருக்குது ப்ரோ. சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? கியூரேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வந்திருக்கதை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக வேண்டி தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அது சொல்லலாம். நோ சீரிஸ். எடுக்கிறதா அப்போ எடுங்க ஃபஸ்ட்டு வேணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 2-3 வாட்டி சொன்னீங்க ஸ்டோரி ரவுண்ட் அண்ட் சாய் ரவுண்ட்லேயே வந்து யூ ஆர் டூயிங் இட்ஸ் ஃபார் ஃப்ரீ அண்ட் இட்ஸ் ஃபார் நீங்கள் ஒரு சர்வீஸாக அதை ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். இட்ஸ் வெரி நைஸ். பட் இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் கொஷின் தான் உங்களுக்கு. என்னென்னா வந்து இன் ஃபியூச்சர் நீங்கள் வந்து வில் யூ மானிட்டைஸ் திங் டிஜிட்டல்? அது இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ சூப்பரான ஒரு கேள்வி. உண்மையிலே ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின் தான். ஏன்னா கரண்ட்லி whoever is doing anything free right now, they might be expecting something bigger in the futureன்றது தான் யதார்த்தமாக இருக்குது. அண்ட் ஜென்ரலாகவே ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஃப்ரீயாக ஏதாச்சும் இருந்தால் போகாதுன்ற மைண்ட் செட்டில் தான் எல்லாத்துக்குமே இருக்காங்க. விச் இஸ் லைக் இப்போ நீ ஃப்ரீயாக போகிறேன்னா யூ பிகம் த ப்ராடக்ட்னு சொல்லி இப்போ இந்த சோஷியல் மீடியாலலாம் அது நிறைய நாய்ஸ் இஸ் கமிங். ஸோ ஐ மீன் விச் இஸ் in a way true, but ஆனால் இந்த ஏரியாவில் லைக் ஐ கான்ஷியஸ்லி took a decision that at any point in time ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து ஏர்ன் பண்ணி நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணுன்ற அந்த ஏரியாக்கே நம்ம வந்து வந்துடக்கூடாதுன்றதுல நான் கான்ஷியஸாக இருக்கேன். ஓகே. என்றைக்குமே லைக் பி இட் எனிதிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம சம்பாரித்து தான் நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் கிடையாது. அண்ட் திங்க் டிஜிட்டலோட ஒரு கோர் வேல்யூமே அதுவாக நான் பார்ப்பேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹாவ் டு சம்டைம்ஸ் புட் இன் மணி டு ஃபங்க்ஷன் திங்ஸ். இதுக்கு ஐ ஆல்சோ வாண்ட் டு ஆட் அ ஸ்மால் ஹேப்பனிங் இன் மை லைஃப். என்னென்னா எங்கள் அப்பா எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம், உன்னோட பீப்புளுக்கு கூசாமல் செலவழிக்கணும்டா அப்படின்னு சொல்லுவார். ஸோ ரைட் ஃப்ரம் மை காலேஜ் டேஸ் ஆன்வர்ட்ஸ் when I started handling money டெய்லி இன் மை ஃபோர்த் இயரோட ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் மை ரொட்டீனே எப்படி இருக்குன்னா, சாயந்தரம் 4 மணிக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் பரவாயில்ல காலேஜ் முடிஞ்சிடும். நம்ம யூஸ்வலாக அந்த ஆஃப்டர்நூன்ஸ்லாம் வெளியே தான் சுற்றிட்டு இருப்போம். ஸோ 4 மணிக்கு அங்கே ஜாவா கிரீன் ஒரு ஏரியா இருக்குது. அது ஒரு பெரிய கேண்டீன். அங்கே வந்துடுவோம். அங்கே வந்துட்டு நான் 2-3 பேர் 4 மணிக்கு ஒரு குரூப் ஆஃப் ஜூனியர்ஸ் வருவாங்க. பேசிக்கிட்டு இருப்போம். அவங்களுக்குலாம் டீ வாங்கி கொடுப்போம், காஃபி வாங்கி கொடுப்போம், ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு இருப்போம். அவங்க போயிடுவாங்க. 4:30க்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், 5 மணிக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், 6 மணிக்கு ஒரு, இது மாதிரி 7:30, 8 மணி, 9 மணி வரைக்கும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. லிட்ரலி வி ஸ்பெண்ட் தட் டைம் தர். அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை தாண்டி வி ஆல்சோ ஸ்பெண்ட் மணி தர். ஸோ என் சைடு இருந்து ஐ லிட்ரலி ஸ்பெண்ட் லைக் 300-400 rupees எவ்ரி டே. எவ்ரிடேனா உங்களுக்கு யூ கேன் கால்குலேட். I can understand. It's a கொஞ்சம் heavy money. Yeah, my dad will be like, it is absolutely fine and you should do that. Okay. And that was actually a freedom that was given to me. And நானும் அது வந்து கரெக்டான இதில் தான் யூஸ் பண்ணுவேன். நாட் லைக் எல்லாரும் வாங்கடான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு வாங்கி தரதெல்லாம் இருக்காது. The people who come for me, I buy for them. அந்த மாதிரி தான். And this happens literally every day. And அந்த செட் ஆஃப் பீப்புளெலாம் இன்னும் என் கூட ட்ராவலில் இருக்காங்க. ஸோ that is the way how that bond was created. And I don't say காசை வச்சு இன்னொருத்தவங்களை பாண்ட் கிரியேட் பண்ணலாம், அந்த கான்செப்ட் இல்லை. பட் யூ ஷுட் பி ரெடி டு புட் அ மணி ஃபார் சம்திங். இப்போ இந்த பாட்காஸ்ட்லேயே யூ வேர் ரெடி டு புட் இன் த மணி ஃபார் த சாய் விச் இனிஷியேட்டட் லாட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் பிட்வீன் அஸ். அப்போ த கோல் இஸ் நாட் டு மேக் அ பாண்ட் ஹியர். இட் இஸ் மோர் அபவுட் அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷனல் ஸ்பார்க். அது கிளிக் ஆச்சுன்னா இட் வில் கோ, இல்லைனா இல்லை. There is no expectation there. But you need to facilitate a chai so that the conversation can happen. There is a chance that it will happen தானே. ஸோ அந்த எனேபிளிங் நம்ம என்றைக்குமே பண்ணணும். ஸோ அதுக்கு என்றைக்கும் மணி தேவை.
அண்ட் ஈவன் ஹியர் வென் ஐ சே இன் திங்க் டிஜிட்டல் லீடர்ஸாக ஒவ்வொருத்தரும் ஃபார்ம் ஆகிறாங்க அப்படின்றப்போ whenever somebody leads an initiative, it is their responsibility. And whenever there is a need for them gathering together, it has been happening. என்ன அப்படின்னா they beautifully plan out the thing. And of course, we do help them out how things are எல்லாமே. ஆனால் they are fully ready to come and take care of the expenses. They are fully ready to come and, you know, set up. இப்போ let's say expenses சொன்னோடனே உடனே thousandsலலாம் நீங்கள் யோசிச்சிடாதீங்க. how minimally things can happenன்றதை நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இருந்தால் உண்மையிலே கற்றுக்க முடியும். ஸ்டார்ட் அப்பில் நம்ம நிறைய பண்ணுறோம்ல, ஆனால் உண்மையிலே காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ரோ இதுக்கு எதுக்கு ப்ரோ காசு கட்டுறீங்க, நான் பார்த்துக்கிறேன் ப்ரோன்ற மாதிரி. ஸோ when you let 5 people do something together, they somehow manage everything together with the money that they have, with the possibilities that they have. ஏதோ பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ there is no need for you to facilitate anything for them. ஸோ அந்த இடத்துல you don't have to get money and make them do things. எப்போ வந்து மணின்ற ஃபேக்டர் உள்ளே வரும் அப்படின்னா, இட் வில் ஆல்வேஸ் கம் இன் whenever there is an accountability factor. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற செட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த ஒரு 110 பீப்புளுக்கு வந்து யூ டோன்ட் நீட் தட் மணி அஸ் அ பேரியர். ஏன் அப்படின்னா தே ஆர் ஆல்ரெடி ஃபில்டர்ட் அண்ட் தே ஆர் இன் தட் லேயர் வேர் தே டோன்ட் நீட் தட் ஃபர்தர் மோர் புஷ். அஃப்கோர்ஸ் புஷ் இஸ் நீடட், பட் மணின்றது அங்கே அவங்களுக்கு ஒரு புஷ்ஷாக இருக்காது. தே ஹவ் கிராஸ்ட் ஆல் தோஸ். அந்த கொஸ்டினர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். Similarly, in future also, we want to make sure that this feeling exists, this vibe exists. And when you make them a leader and when you give them accountability, நான் பார்த்துக்கிறேன் ப்ரோன்னு சொல்லி அவங்க காசு போட்டு பண்ணுற பீப்புள் தான் எல்லாருமே. they will eventually form, and that's how they start learning how to deal with their money as well. And I think that this is probably the you know the thin layer of it. Background if you ask me, உண்மையிலே அப்போ காசு இல்லாமல் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக முடியாது. காசுன்றது நிறைய ஆக்சுவலாக தேவை. ஸோ தட் தி இம்பேக்ட் தட் வி டூ கேன் பி ரியலி ஹியூஜ். அப்போது அதுக்கு ஹவு வி கேன் ஜென்ரேட் மணின்றதுக்கு தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் வேஸ் டு ஆக்சுவலி டூ தட். அண்ட் இன் தட் வே மானிட்டைசேஷன் வில் பி தேர் அண்ட் மணி வில் டெஃபினெட்லி ஃப்ளோ. அண்ட் ஐ திங்க் 2025 ஒரு மேஜர் கோலே வந்து சஸ்டைனபிள் கம்யூனிட்டியாக இதை மாற்றணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி அஸ் வெல். இது வரைக்கும் ஐ ஹாவ் பீன் புட்டிங் இன் சம் மணி ஃப்ரம் மை சைட். ஆனால் இதை செல்ஃப் சஸ்டைனிங்காக மாற்றணுன்றதும் ஒரு மேஜர் இது. அண்ட் அதுக்கான மணி உள்ளே வரணும். அண்ட் பீட் 1 lakh or 10 lakh or even 100 lakh, that doesn't matter, but the flow should continue and keep this sustaining. ஸோ அதுக்கு மணி வேணும். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க அவுட் ஆஃப் நோ இன்ட்ரெஸ்ட். அண்ட் நீங்கள் சொன்னீங்க லைக் நான் இந்த வேர்டு வந்து ஆக்சுவலி ரியலி ஸ்ட்ரைக்கிங் ஃபார் மீ. நான் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு காசை வாங்கி ஐ டோன்ட் வாண்ட் டு மானிட்டைஸ். அண்ட் பேசிக்கலாக ஐ டோன்ட் சி மெனி பீப்புள் தேர் பிகாஸ் எல்லாருமே மணி இஸ் சம்திங் விச் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அண்ட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் மணி. தட்ஸ் அ ட்ரூத். பட் நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு ஓப்பன் மைண்டஸ் தான். அண்ட் ஐ திங்க் ஐ வாண்ட் ரியலி அப்ரிஷியேட் தட். ஐ எம் ரியலி ஃப்ரம் மை ஹார்ட் ஐ எம் அப்ரிஷியேட்டிங். இட் இஸ் வெரி கிரேட் டு சி யூ அண்ட் ப்ளீஸ் டூ ஃபாலோ இட். அண்ட் அதே மாதிரி வந்து இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க லைக் ஃப்யூச்சரில் யூ ஆர் டூயிங் மானிட்டைசேஷன். எஸ் அஃப்கோர்ஸ் யூ நீட் டெஃபினட்டாக. அது இன்னொன்று வந்து இட் ஷோஸ் ஹவு வெல் யூ ஆர் ரைஸ்ட் அப் அண்ட் வாட்ஸ் யுவர் ஃபிலாசபி. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் டூயிங் ரியலி கிரேட் ஜாப். ஓகேங்களா? பட் யா, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆனஸ்ட் அண்ட் ஷேரிங் இட். ஸோ நம்ம ஜிபிட்ட கேட்போம். எனக்கு தெரிஞ்சு இது நிறையா வழி நினைக்கிறேன். பட் லெட்ஸ் சி வாட் இட் சேஸ். அதில் இருக்க ஒவ்வொன்றையும் தனித்தனி பிஸ்னஸ் மாடலாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சாட் ஜிபிடியில் வந்து கேட்டதுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து யூஎஸ்பியை என்ன சொன்னீங்களோ அதுவே வந்து பிஸ்னஸ் மாடலாக எடுத்துகிட்டு வந்து சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், பட் ரைட்னா அதுவுமே மென்ஷன் பண்ணாது, ஃப்ரீ ரிசோர்ஸ் தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டபோது, நீங்கள் மெம்பர்ஷிப்ஸ் மாதிரி பண்ணலாம், ப்ரீமியம் மெம்பர்ஷிப்ஸ் மாதிரி போட்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் சொல்லுது. சரிங்களா? செகண்ட் வந்து நீங்கள் ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற செகண்ட் மானிட்டைசேஷன் சொல்லுது. அண்ட் இது இல்லாமல் வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா யூ கேன் மானிட்டைஸ் யுவர் திங் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 விஷயங்கள் சொல்லுது. வாட் டு யூ திங்க்? டெஃபினெட்லி இந்த இதில் ஒர்க் ஷாப்ஸ் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. அந்த ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமும் ஐ திங்க் பார்ஷியலி வி கேன் திங்க் அபவுட் இட். அது தட்ஸ் அ வெரி குட் திங் ஆக்சுவலாக. பட் தெர் ஆர் டெஃபினெட்லி என் நம்பர் ஆஃப் அதர் தாட் ப்ராசஸஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரிங்கிங் இன் ரெவன்யூ. இங்கே உட்காந்து சொல்கிற அளவுக்கு அது நானே இன்னும் மெச்சோர்டாக இன்னும் அதை நான் திங்க் பண்ணல. பட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட். ஐ திங்க் சாட் ஜிபிடிக்கெலாம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் செட்டப்புன்றப்போ it's a bit deviated from the usual
யூஷுவல் ஹேப்பனிங்ஸ்ன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஐ டோன்ட் நோ, ஐ மே பி வெரி நியூ டு திஸ் ஏரியா. பட் யா, தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் சீரியஸ்லி. எக்ஸாக்ட்லி. அண்ட் போன வாட்டி நாங்கள் இந்த மாதிரி சாட் ஜிபிடி ரன் பண்ணும்போது இட் வாஸ் பிரிட்டி சர்ப்ரைசிங். எங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் வந்து நாங்களே யோசிக்காதெல்லாம் அது தட்டி தூக்கிட்டு போச்சு. பட் யா, இட்ஸ் உண்மையிலே ஆக்சுவலாக சாட் ஜிபிடின்றதை யூஸ் பண்ணி, அஸ் யூ செட் வெரி கிளியர்லி, அப்படியே பிளைண்டாக அதை எடுத்து பண்ணிடக்கூடாது. ஆனால் தட் வில் டெஃபினெட்லி கிவ் யூ a lot of openings ஃபார் ஷுவர். அது ஒரு ரெஃபரன்ஸா இல்லாட்டி ஒரு 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 என்ன சொல்றது, நீங்க ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறது ஆமாம்மா, மோர் தென் குட். ஆமாம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஆல்சோ. இப்போ இருக்கிற நாட்களில் இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஆல்சோ. ஸோ யா ப்ரோ, நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இது ஒரு நல்ல கொஷின். இதை நான் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து திங்க் டிஜிட்டல் ஹாஸ் பீன் அ கம்யூனிட்டி அண்ட் ப்ரொவைடிங் கேட்டரிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து இன் ஃபியூச்சர் இஃப் யூ ஆர் பிளானிங் டு பிவோட் அப்படின்னா என்ன பிவோட்டாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் ஸ்டார்டிங் நான் ஆடியன்ஸ் புரியும் பிவோட் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ பிவோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம திங்க் டிஜிட்டலில் எடுத்துக்கலாம். ரைட் நவ் தேர் கேட்டரிங் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த கோல் அக்கம்ப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸை மாற்றணும், இல்லை இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகும்போது வி மஸ்ட் சேஞ்ச் அவர் ஆடியன்ஸ். அதுதான் நம்ம வந்து பிவோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நான் இப்போ வந்து தீனாவோட கேட்குறேன், வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிவோட்? ஓகே, சூப்பர். ஸோ நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்த மாதிரி தெர் ஹாஸ் பீன் பிவோட்டிங் ஹேப்பனிங் ஃபார் ஆல்மோஸ்ட் எவ்ரி 6 months ஆர் எவ்ரி 1 year, and this is how it has to be. பட் இதுக்கப்புறம் வந்து இஃப் ஐ எம் விஷுவலைசிங் அ பிவோட் அப்படின்னா டெஃபினெட்லி தி டார்கெட் ஆடியன்ஸ் இஸ் நாட் சேஞ்சிங். That is going to be the same. That is where everything is. Very very futuristic change that can happen is, இன்னைக்கு நம்ம இந்த ஏஜ் கேட்டகரியை பார்க்குறத விட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்த டார்கெட் மாறலாம். ஏன்னா அடிப்படை வந்து நம்ம வந்து சரி செய்யணும். லைக் அந்த இது சொல்லுவாங்களே, ஏதாச்சும் ஒரு இஷ்யூனா கலையவே எடுத்தால் தான்டா அந்த ஏரியாவே சரியாகும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வேர் திங்ஸ் ஹேஸ் டு பி சேஞ்ச்ட். பட் அதுக்காக எடுத்தோடனே மாம்டி எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஏன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் தட் வே. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட ப்ராசஸ், அண்ட் அதுக்கான ஒரு இது தான் நடக்குது. திஸ் இஸ் மோர் ஆஃப் அ சீட் லெவல் இதுதான் இப்போதைக்கு. ஸோ ஐ வுட் சே இமீடியட்டாக ஒரு நெக்ஸ்ட் பாசிபிள் பிவோட்ன்றது என்ன அப்படின்னா, திங்க் டிஜிட்டல்ன்றத ஒரு எக்கோ சிஸ்டம் அஸ் அ பேரலல் காலேஜாக மாற்றணும். யா, ஸோ அதை நம்ம பண்ணிட்டோன்னா ப்ராபப்ளி பீப்புள் கேன் சூஸ் திங்க் டிஜிட்டல் இன்ஸ்டெட் ஆஃப் சூஸிங் அ காலேஜ்ன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு ப்ராப்ளி வி கேன் டீவியேட். தேர் இட்ஸ் அ பாசிபிலிட்டி. பட் ஆனால் ஐ டோன்ட் see that as a very near future. It will take time. Okay, பட் ஸோ அப்போ அஃபிஷியலாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் ரெடி. தீனா ப்ரோ, திங்க் டிஜிட்டல் இஸ் கம்மிங் ஃபார் யூ. இன்னும் சொல்லிட முடியாது. பட் லுக்கிங் ஃபார்வர்ட் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட். பட் தட்ஸ் நைஸ். ஏன்னா தேவை கண்டிப்பாக வந்து இன்னைக்கு எனக்கு நான் பார்க்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வாட் ஐ ஹவ் டன் இன் காலேஜ் ஃபைனல் இயர் இப்போ வந்து ஒரு 8th standard பையன் பண்ணுறான். ஸோ தட் இஸ் கிரேட். எக்ஸ்போசர் இஸ் ஹை. அண்ட் அந்த வகையில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகிறதுக்கும் இட்ஸ் வெரி அப்ரிஷியேட்டட். நம்ம சாட் ஜிபிடிட்ட கேட்போம், அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் சாட் ஜிபிடியில் வந்து உங்கள் திங்க் டிஜிட்டல் வாட் கேன் இட் டேக் அ நெக்ஸ்ட் பிவோட் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய மானிட்டைசேஷன்ஸ் கொண்டு வரலாம். மானிட்டைசேஷன் கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து யூ கேன் டூ கார்ப்பரேட் பார்ட்னர்ஷிப்ஸ் பண்ண சொல்லுது. அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ், மென்டார்ஷிப், ப்ரீமியம் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி யூ கேன் பிவோட் இன் டு அ பிஸ்னஸ் மாடல் மாதிரி சஜஸ்டிங் ஃபர்ஸ்ட், சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இட் ஆல்சோ உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஸ்கில் பில்டிங் கோர்சஸ் அந்த மாதிரியும் இட்ஸ் இன்சிஸ்டிங் டு பிவோட் உங்களை வந்து கோர்ஸ் ஓரியன்டாக வச்சு நீங்கள் வந்து அகெயின்ஸ்ட். அண்ட் கடைசியாக வந்து என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பிளாட்ஃபார்மை இன்டெகிரேட் ஏஐ அண்ட் ட்ரைவ் கரியர் பாத் சஜஷன்ஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இனிஷியலாகவே இதை வந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் சொன்ன சிஸ்டம் கிரியேட் பண்ண மாதிரி ஏஐ வச்சு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கோங்க. யா, வெரி வெல் செட். ஆக்சுவலாக இப்போ அது சொல்லியிருக்கு. சூப்பர். இப்போ கரண்ட்லி ஐ திங்க் இந்த ஏஐன்றது உள்ள ஹெவியாக யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கு. வி ஹாவ் அட்லீஸ்ட் லைக் 30-40 scripts running internally now. Every time when somebody fills the form, அவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் ரன் ஆகுறது, எவாலுவேஷன் நடக்கிறது எல்லாமே தேர்ஸ் அ லாட் ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஏஐ. அண்ட் அதெல்லாம் பில்ட் பண்ணதும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ பேசிக்லி லைக் அதான் ஒரு எக்கோசிஸ்டம் உள்ளே வந்தால் தான் யூ வில் ஆக்சுவலி see that thing ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும். ஸோ லைக் அது சொன்ன அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல, லைக் கனெக்டிங் வித் தி மானிட்டைசேஷன்
pivoting can happen, and I think I'm very much liking that point. Yeah. ஸோ யா எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் சர்ப்ரைசிங் ஆன்சர்ஸ். அண்ட் சரி, ஒன் லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் ChatGPT round. யா, தேங்க்யூ. லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்துருச்சு, ChatGPT 1 hour பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ ஏஐ வந்து வில் பி அ காம்படிஷன் ஃபார் திங்க் டிஜிட்டல், இல்லை அது ஒரு என்ஹான்சர் ஆஃப் திங்க் டிஜிட்டல்? எப்படி பார்க்குறீங்க? ஓகே இது வந்து ஷார்ட் என்ஹான்சர் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உள்ளே வி ஆர் யூட்டிலைசிங் ஏஐ இன் அ வெரி குட் லெவல், இப்போதைக்கு வெரி குட் லெவல். பட் ஆனால் இன்னமும் தேர் இஸ் அ ஹியூஜ் பொட்டன்ஷியல் ஆஃப் யூட்டிலைசிங் ஏஐ ஃபார் அஸ். ஸோ அதை வந்து வி ஷுட் டெஃபினெட்லி யூட்டிலைஸ் அஸ் அ என்ஹான்சர் தான் ஃபார் ஷூர். லைக் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எனக்கு இட் ஹஸ் பீன் ரியலி வெரி எஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பில்டிங் சிஸ்டம்ஸ். ஆமாம், இப்போது திங்க் டிஜிட்டல் இஸ் ஒன் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம்ஸ் தட் ஐ வுட் சே. திங்க் டிஜிட்டல்ன்றது ஏன்னா உள்ளுக்கு குட்டி குட்டியாக நிறைய சிஸ்டம்ஸ் அதுக்குள்ளே பில்ட் பண்ணி வச்சுருக்கோம், பிகாஸ் ஆஃப் விச் எவ்ரிடே இட்ஸ் ஹேப்பனிங். அதுக்கு மேலே இது எல்லாம் ஹேப்பனிங் ஆகிறதுக்கு தேர் இஸ் அ ஸ்டாண்டர்ட் அண்ட் சம் செட் ஆஃப் வேல்யூஸில். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ சிஸ்டம் ஃபார் திங்க் டிஜிட்டல். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஐ திங்க் ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு ஏஐ வாஸ் அ கிரேட் எனேபிளர் ஃபார் அஸ். ஆமாம், பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லெட்ஸ் சே டுமாரோ ஐ வாண்ட் டு பில்ட் அ நியூ கிளப், ப்ராபப்ளி ஃபார் போயம் ரைட்டிங் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ போயம் ரைட்டிங்க்கு நான் ஒரு கிளப் ஆரம்பிக்கணும்னா, அஃப்கோர்ஸ் ஐ வில் நாட் கோ அண்ட் டீச் தம் ஹவு டு ரைட் போயம். ஆனால் ஐ ஹாவ் டு எனேபிள் அ ஸ்பேஸ் வேர் different people who are interested in poem or who are already writing poems will come together and have a great time together. அந்த கிரேட் டைம் டுகெதருக்குள்ளே போயம் வந்து சூப்பராக அது வந்து வர ஆரம்பிச்சிடும் வித்தின் தெம் செல், பிகாஸ் தட்ஸ் த லைக் மைண்டட் வைப் அந்த இடத்துல. ஸோ இந்த கான்செப்டில் ஐ வில் ஜஸ்ட் யூட்டிலைஸ் திஸ். இப்போ நான் சொன்னது அப்படியே ஒரு ப்ராம்ப்டாக நீங்கள் போட்டிங்கன்னா, யூ வில் ஆக்சுவலி கெட் அ சம் ஸ்டாண்டர்ட் ப்ராசஸஸ் தட் யூ கேன் ஃபாலோ இன்சைட் டு ஆக்சுவலி பில்ட் தட் எக்கோசிஸ்டம் ஆஃப் aspiring and experienced poets. Eventually I don't know what poet is, what poem is, what how poets will feel, poets oda need என்ன, இது எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. இதுக்கு வந்து there are two routes to take. ChatGPT இல்லாத வெர்ஷன் ஆர் AI இல்லாத வெர்ஷன் எப்படி இருக்குன்னா, I go find number of poets, I go talk to them, I understand what are their needs, என்ன பண்ணுறீங்க, what is the basic thing that you do every day, என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, போய்ட்ஸில் என்ன வகைகள் இருக்குது, எல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தென் ஐ சிட் அண்ட் ஃபார்முலேட் சம்திங். இது எனக்கு வந்து இஸ் திஸ் கோயிங் டு கான்ட்ரிபியூட் டு மை கோல் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ஐ யூஸ் ChatGPT ஆர் சிமிலர் AI டூல்ஸ். தெர் ஆர் நம்பர் ஆஃப் தெம். ChatGPT மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, தட் ஆர் நம்பர் ஆஃப் தெம். யூட்டிலைஸ் பண்ணுறப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ கெட் அ கிளியர் பிக்சர் ஆஃப் வாட் போயட்ஸ் ஆர் அண்ட் வாட் தே ஆர் ஜென்ரலி எக்ஸ்பெக்டிங் அரவுண்ட். ஒரு பேசிக் பிக்சர் கிடச்சிரும். அதை வச்சு யூ கேன் கிவ் அ பேசிக் பாய்லர் பிளேட் ஃபார் தம். அந்த பாய்லர் பிளேட்டை வச்சு that whole set of people will definitely build on top of it, and eventually after a month or two they will rewrite the whole thing. இப்போ எப்படி நம்ம கான்ஸ்டிடியூஷன் எப்படி அமெண்ட் ஆகிட்டே வருது பேஸ்ட் ஆன் த ஃப்ளோ, அதே மாதிரி ஃபஸ்ட் செட் ஆஃப் பாய்லர் பிளேட் கான்ஸ்டிடியூஷன் மாதிரி வித் ஃபார் தட் ஒன் மைக்ரோ கிளப் we can provide utilizing these AIs. so that is a huge enabler for us. ஏன்னா ஒருத்தன் உள்ளே வந்து ப்ரோ எனக்கு மூவி பார்க்கணுன்னு ஆசைன்னு சொன்னால் கூட, நான் பார்க்க மாட்டேன்டா போடா அப்போ நான் பண்ண மாட்டேன்னான்னு என்றைக்கும் நம்ம சொல்லிட முடியாது. இட்ஸ் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட், ஹீ வாண்ட்ஸ் டு லீட் சம்திங் அண்ட் வி ஷுட் எனேபிள் இட். அப்போது வி நீட் டு யூட்டிலைஸ் தீஸ் அண்ட் கிவ் ஹிம் தட் ஆப்ஷன். ஸோ அப்போ நம்ம வந்து ஏஐ வந்து காம்படிஷனாக பார்க்க தேவையில்லை. ஓகே ஃபைன். ஸோ ChatGPT ரவுண்ட் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இட் வாஸ் ரியலி கிரேட். மூச்சையெல்லாம் விட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம். அண்ட் லாஸ்ட்டாக இந்த கொஷனுக்கு இது என்ன சொல்லுதுன்னு கேட்போம். ChatGPT சர்ப்ரைசிங். நீங்கள் சொன்ன அதே போல் தான் அதுவும் சொல்லுது. என்னென்னா ஏஐ கேன் பி ஆக்ட் as an enabler rather than direct competitor. அண்ட் இன்றைக்கி இருக்க ஏஐ டூல்ஸ் வச்சு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது, மென்டார்ஷிப் ப்ராசஸ் பண்ணுறது, அண்ட் டெய்லர்டு கெரியர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, அண்ட் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கரியர் கைடன்ஸ் ஆட்டோமேட் பண்ணுறது, ஸ்கில் கேப் அனாலிசிஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அது வந்து டெஸ்ட் பீன் மென்ஷனிங். அண்ட் இது எல்லாத்தையுமே ஏஐ வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. ஈவன் ஜாப் மேட்சிங், பர்சனலைஸ் இன்சைட்ஸ். ஸோ அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மே நீங்கள் வந்து ஏஐ வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் இன்சிஸ்டிங். ஸோ ஐ திங்க் நீங்கள் இதில் வாசிச்சதில் ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் த திங் இஸ் எக்ஸிஸ்டிங். தட்ஸ் கிரேட். ஆக்சுவலி நீங்கள் வந்து ரைட் பாத் அண்ட் அது வகையில் இட்ஸ் நைஸ் டு ஹியர்.
ஸோ யா தேங்க்ஸ் டு ChatGPT அண்ட் யா ப்ரோ ஐ திங்க் இது வில் பீன் இன்ட்ரெஸ்டிங் ரவுண்ட். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புகிறேன். ஸோ மூவிங் ஆன் டு லாஸ்ட் ரவுண்ட், ரவுண்ட் 4 ரேபிட் ஃபயர் ரவுண்ட். மூவிங் ஆன் டு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ ரேபிட் ஃபயர் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் கொஷினே நான் வந்து எப்படி வைக்கலான்னு இருக்கேன்னா, ஷேர் எனி சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் அ ஸ்டூடெண்ட் ஹூ ஹவ் பீன் இன் திங்க் டிஜிட்டல். ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட். கண்டிப்பாக. ஸோ there is a guy who was in third year. I mean third year முடிச்சு fourth year போகிறான். He was doing a part-time job since his second year onwards, which also he received through Think Digital. So he also bees part of Think Digital's core activities because he is very grateful about it. So internship freelancing னு பேசிகிட்டு இருக்க யூஷுவல் டயத்தில் he has been part of internship. அது ஒரு 3 மாதம் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பார்ட் டைம் ரோலாகவே எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டான் ரைட் ஃப்ரம் his செகண்ட் இயர். அண்ட் தேர்ட் இயர் முடிகிறப்போ he got his full time job in a different company. So he basically like didn't just convert it into a full time job, but he literally got placed in a different company right from his third year midlayum. Third year முடிகிறப்போ, and now he's in his final year. He is full time working in that role as well as doing his college works. And his last semester is starting from January, and in the January lerundu he is going directly and working there full time. Oh, third year படிக்கும்போது ப்ளேஸ் ஆயிட்டாரு. Oh, nice. That's great to hear. Okay. So this is where we also want people to think. Can I ask, like, if you are okay to share what designation? He's a project manager. Project manager. Third year la. Great. And great. Even sometimes I cannot believe the company owner calls me now and then says, "Engappa eppadipa, how did you manage to build such a person?" அப்படினு. I will say, "Na onnum pannala, it's the process, it's the team." Great. So then appo vanda there is opportunity for getting jobs from who are in Think Digital also. Yeah, but we don't guarantee. Yeah, that's okay. Like, I mean, அது ஏன் கேரண்டி இல்லைன்னு சொல்கிறோன்னா, லைக் அது அதர்வைஸ் பீப்புள் வில் கம். ஸோ மெனி பீப்புள் வில் பி லைக், ஓகே அங்கே போனால் வேலை கிடச்சிரும் அப்படின்னு. ஸோ வி ஜென்ரலி டோன்ட் டெல் தட் இங்கே வந்தால் வேலை கிடைக்கும், இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். வி நெவர் டெல் தட். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்படி ரிலேட்டபிள் கூட தான், இது கூட ரிலேட்டபிள் பண்ணுற மாதிரி. ஸோ இஸ் தேர் எனி ஃப்ரீலான்ஸ் ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திங்க் டிஜிட்டல்? ஓகே, ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு வெளியே டவுட்டாக இருக்கும், இப்போ பார்த்துட்டவங்களுக்கே டவுட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை இட். ஸோ I usually receive some requests for doing freelance works. ஏன்னா people know that I work with students அப்படின்னு. So generally people would approach me for any freelance works. So the people who are generally close with me தானே என்னால் ஷேர் பண்ண முடியும். So the people who are very close to me are the Think Digital people. So usually whenever some request comes in, I post it in my in my people's forums. And whoever is willing and available, they pick it up and do. And this, I think at this point I think there are like 4 or 5 projects that are currently running fully led and taken care by students with the guidance of us the industrial experts in those specific fields. Nice. So nice. there are opportunities. There are possibilities. ஆனா அதுக்காக மட்டும் உள்ள வராதீங்க. லைக் நான் அங்க போய் ஃப்ரீலான்ஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு யோசனைக்கு வந்தீங்கன்னா you will definitely be disappointed because the process is very different. It will be entirely very very different. So this is not like எப்படி சொல்றது, freelancing platform for sure. ஆனா freelancing opportunities will just happen. Is there. And each other may வந்து people used to come and share their freelancing clients that they want to do some new project. Now they'll come and post. These people will get connected, and as a core manager of the community, the students are including me, what we do is we ensure that those communications are taken care in a very good way. அது சும்மா யாரோ வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் காண போச்சுன்ற மாதிரி என்னைக்கும் விட்டுறாம we enable them to do it. And இதில் மேபி 1 minute இருக்கனால சொல்லிடுறேன். It's not mandatory that every freelancer should know everything. A freelancer may be good at sales, but that doesn't mean that he will sit and do all the coding activities la. So the one more easy way of how this ecosystem runs is if one student, like when இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குதுன்னா he can utilize this space and say, boys எனக்கு வந்து இப்போ ஒரு வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, ஆனால் எனக்கு வெப் டெவலப்மெண்ட் அவ்வளோ தெரியாது. இஸ் தேர் எனிபடி ஹூ கேன் டூ அலாங் வித் மீ? எனக்கு கிளைண்ட் நல்லா தெரியும், வாங்க நம்ம சேர்ந்து இது பண்ணுவோம். So they form collaborating each other. That is highly possible and it is happening. So nice. That's real. அப்பனா I can conclude that there is no
freelance opportunity providing by Think Digital, it is all happening within the community. So that's really really great. Okay, so next on the personal question, என்னன்னா what's your biggest struggle you have faced in your life? பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் வந்து லைக் 2 ஏரியாஸ், ஆனால் சேம் ஸ்ட்ரகிள் தான். என்ன அப்படின்னா, பர்சனலி 7th முடிச்சு 8th போன அந்த டயத்தில் ஐ ரியலி ஃபெல்ட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீயிங் பார்ட் ஆஃப் மை ஸ்கூல் இட் செல்ஃப். விட்டுட்டு ஓடிடலான்ற ஃபீலிங்லாம் வந்திருக்கு. ஆனால் வந்து ஒரு வழியாக தாக்கு பிடிச்சிட்டோம். விச் வாஸ் லைக் அ கிரேட் கான்ஃபிடன்ஸ். எங்கே போனாலும் நம்ம தப்பிச்சிருவோம், நம்மளால் ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அது ஒன்று. சிமிலர் திங் வாஸ் தேர் இன் SRM as well. அங்கே வந்து டு பி பார்ட் ஆஃப் தி நோன் செட் ஆஃப் பீப்புள், இந்த பையனா ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் டுக் ஆல்மோஸ்ட் 10 year. பட் அதுக்கப்புறம் திங்ஸ் ஸ்டார்டட் செட்டிலிங் அண்ட் பீப்புள் ஸ்டார்டட் லுக்கிங் அட் us in a different way, good way. But major struggle I think it happened during my 8th standard, 9th standard, 10th standard. அந்த டயத்தில் the transition from on the Montfort ஆமாம் school into really mentioned. ஓகே, எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்கூல் ஃபேஸில் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா நான் போன வாட்டியுமே ஜாஸ்பர் கேட்கும்போது இசைகள் இந்த 11th இதெல்லாம் வந்து ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரகிள். எனக்கு ஒரு பர்சனல் ஸ்டோரி சொல்லலாம். நான் வந்து எங்கள் அப்பா வந்து மேட் அ டிசிஷன் அண்ட் சேஞ்ச் மீ ஸ்கூல் இன் வென் ஐ வாஸ் 9th. ஓகே. ஸோ 8th 9th போகும்போது ஐ சேஞ்ச் த ஸ்கூல். அங்கே போய் அடாப்ட் ஆகுது ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரகிள். பட் யா, எல்லாருக்கும் ஒரு ஸ்கூல் டைமில் கண்டிப்பாக. ஸோ ஐ கேன் ரிலேட் இட் வித் நைஸ். சொன்னோம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். ஸோ யூ ஆர் அ மென்டர் ஃபார் ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் மென்டர்? ஆர் யூ அ சில் ஃப்ரெண்ட்லி ஆர் அ ஸ்ட்ரிக்ட் மென்டர்? அண்ட் இஃப் யூ ஆர் சூஸிங் ஒன், ஏன் அதை சூஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. சூப்பர். நான் வந்து ப்ராப்ளி த மோஸ்ட் என்ன சொல்ல ஃப்ரெண்ட்லி, அதுதான் அந்த டீ டைம் காலேஜ் சீனியர். அதுதான் டீ டைம் காலேஜ் சீனியர் வந்து நம்மளை போட்டு ஸ்ட்ரிக்டாக இது பண்ணிகிட்டு இருக்க மாட்டான், ஜாலியாக பேசிகிட்டு இருக்க ஒரு ஆள் தான். அப்படி ஒரு மென்டர் தான். அண்ட் அஸ் அ மென்டரா வாட் கைண்ட் ஆஃப் அ மென்டர் அப்படின்றதுல இன்னொரு லேயர் என்னென்னா, ஐம் அ கான்ஷியஸ் மென்டர். அண்ட் மென்டர்ன்றதை தாண்டி ஐ கன்சிடர் ஆர் ஐ பிலீவ் தட் ஐ ஆம் அ லீடர் தேன் அ மென்டர். ஸோ ஐ வுட் ஆல்வேஸ் வாண்ட் டு லீட் people than mentoring, and but I would always be a passionate mentor as well. Mentorship is my passion, but I currently lead people. Another question, இது பர்சனலாக ப்ரொஃபஷனலாக நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ வாட்ஸ் யுவர் பிக்கெஸ்ட் ட்ரீம்? வந்து a world full of people who are self-governing. Wow. That would be great. Nice. நல்ல ஆக்சுவலி உங்களுக்கு நல்ல விஷன். அண்ட் it will be peaceful. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு இருந்ததுன்னா, நான் எனக்கு விஷன் பண்ணும்போது தட்ஸ் வாட் ஐ திங்க். பிகாஸ் செல்ஃப் கவர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட். செல்ஃப் கவர்னிங் மேக்ஸ் அ பர்சன் சேஞ்ச் அ லாட். ஸோ அந்த வகையில் ரொம்ப கிறிஸ்பாக சொல்லிட்டீங்க. நைஸ். அனதர் கொஸ்டின் பர்சனலாக, ஷேர் யுவர் எனி ஹிடன் டேலண்ட். தீனா பற்றி மென்டரிங் தெரியும், நல்ல கோ டு பர்சன், கண்டிப்பாக கைண்ட் ஹார்ட்டட், அது தெரியுது. பட் அதர் தென் தட் எனி அதர் ஹிடன் டேலண்ட், யாருக்கும் தெரியாத ஒரு டேலண்ட்? மேபி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலேட்டபிளாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணி தப்பிக்கிற தெரியும். லைக் ஆல்ரெடி மேரிட் பீப்புளுமே இந்த ஒன்றை மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுறான்லாம் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் மேபி சின்ஸ் வி ஆர் ஹியர் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்க்குறப்போ சர்ஃபேஸ் லெவல் எக்ஸ்பெரிமெண்டிங். இஃப் ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங், நான் அதை போய் பண்ணி பார்க்கணுன்றது இல்லை. I can somehow or the other I can know more about it. I can actually get to know if this is the right thing or wrong thing for any student. ஸோ நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, என்னால் கிரவுண்ட் லெவல் வரைக்கும் இறங்கி அவனோட கிரானுலர் சேஞ்சஸ் என்னன்னு அவன் பண்ணணுன்றதை என்னால் கொடுக்க முடியும். அண்ட் whenever I see some students, I mean of course people, but in the context any students, I can somehow visualize their future. அதுக்காக ஜோசிக்காரன் இல்லை, லைக் some people will tell உனக்கு ஒரு அந்த ஒரு இது வந்து கரெக்டாக ஹிட் ஆகும், பேஸ்ட் ஆன் விச் we guide them. அது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா we keep pushing, we enable them. இல்லை தம்பி நீ தப்பான வழியில் போயிடுவேன்ற ஒரு ஃபீல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா then we keep hitting them. இன்றைக்குமே இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கண்டிப்பாக சம் ஆஃப் தம் வில் பி லைக், இவன்ட்ட போனே அன்றைக்கி என்னை பயங்கரமாக திட்டி அனுப்பிச்சானே, சம்படி வில் பி திங்கிங். சிலர் இவருக்கு என்ன கோவமே வராதான்னு சிலர் நினச்சிக்கிட்டு இருப்பார். நான் ஆக்சுவலாக உண்மையிலே யார்ட்டையும் கோவப்படாமல் இருக்கேன்னா ப்ராப்ளி ஐ எம் ட்ரைங் டு இன்ஃப்ளூயன்ஸ் மோர் தட் தே ட்ரை டு அலைன் மோர் இன்டு சம்திங் அப்படின்றது இட் மீன்ஸ்.
if I'm a little bit strict and if I'm being very straightforward அப்படின்னா they are probably in the right direction. ஸோ another ஒரு social question என்னன்னா, what's the next big opportunity for students, college students in your lens? In my lens அப்படின்னா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் வெயிட்டிங் ஃபார் தேர் கிராஜுவேஷன் டு கிக் ஸ்டார்ட் தேர் கெரியர். should not wait for their graduation to kickstart their career. then எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? உண்மையாக சொல்லணும்னா வந்து இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும், காலேஜ் வரதுக்கு முன்னாடியே. okay you're saying they want to do before coming to college. Career is something that starts as soon as you are put into any school. LKG ல it starts, but we realize it only when we probably come to the 10th 12th. Very few people realize it. Most of the people don't realize it, but they are made to realize when they join college. Silaru even after they graduate they don't realize. It's something that they have to realize that career starts well ahead in time. But at least since you say college student, okay, appo innila irundhe it starts actually. Nice. That's a good message to convey students. So okay, இன்னொரு கொஸ்டின், இது வந்து மேபி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு மேபி மேக்கிங் மோர் ஆங்க்ரி, டென்ஷன் ஆக்கலாம். என்ன கொஸ்டின்னா, வாட் இஸ் த ஒன் மிஸ்டேக் தட் எவ்ரி காலேஜ் ஸ்டூடெண்ட் டஸ்? அஸ்யூமிங் திங்ஸ். இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருக்கும்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கிறது டெஃபினெட்லி நாட் கரெக்ட். நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட பேசியிருப்பீங்களா, 10 பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ன்றதை வச்சு யூ வுட் ஹவ் ரிசீவ்ட் ஒன் திங், ஒன் ஒப்பீனியன். 10 ஒப்பீனியன்ஸ், ஒன் பெர்ஸ்பெக்டிவ். தட் இஸ் நாட் த இண்டஸ்ட்ரி. அந்த ஒரு அசம்ஷன் இஸ் த மோஸ்ட் பிகஸ்ட் மிஸ்டேக்கு. ஸோ அந்த அசம்ஷனை கிளியர் அவுட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு கோ டாக் டு மெனி பீப்புள். அண்ட் நானும் இது வந்து ரொம்பவே பண்ண ஒரு மிஸ்டேக். அது வந்து என்னென்னா, just sticking to 1 or 2 areas during my college days. அதாவது 1 or 2 industry experts கூட மட்டுமே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஐ ஷுட் ஹாவ் வெண்ட் ahead and connected with more industry experts. And I think that mistake. So restrict பண்ணாம want to explore more அப்படினு சொல்றீங்க. ஆமா, ஒரு assumption எடுத்துக்க கூடாது. Like in fact ஆனா அது நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இன்னொன்று என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த அசம்ஷன் வருது. ஏன்னா அவங்க they are restricted to find the industry experts. என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா எக்ஸ்போசர் இல்லை, சில நேரம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. சென்னை மாதிரி இருக்கிற ஊரில் வந்து யூ கேன் கெட் கனெக்ட் வித் டிஜிட்டல் கம்யூனிட்டி ஆர் இன் தெர் ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி அவுட் தேர், தே கேன் கம் அண்ட் ரீச் அவுட். பட் இஃப் யூ கோ டவுன் சவுத் அப்படின்னா அது கஷ்டம். ஸோ அதனால் அங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ மேபி அதனால கூட இது இருக்கலாம். உண்மைதான் ப்ரோ. அண்ட் அசம்ஷன் சொல்லும் போது நீங்கள் சொல்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸ் அ லாட் ஆஃப் ரோல். அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த கிணத்துக்குள்ளே இருக்க தவளை நினச்சிக்கும் அதுதான் மொத்த உலகமே. அதே மாதிரி தான் இட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ். ஸோ that's a major mistake. There is also some book that says, right, don't believe everything that you think அப்படின்னு. அதே மாதிரி தான் லைக் காலேஜில் இருக்கும்போது ஆக்சுவலாக 2 டிஃப்ரெண்ட் வேர்ல்டு இருக்குது ப்ரோ. ஒரு வேர்ல்டு என்ன அப்படின்னா, அந்த கிளீஷேவான விஷயங்களை மட்டுமே பேசிட்டு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், மேனேஜர்ஸ்னாலே வந்து டப்பா, மேனேஜர்ஸ்னாலே எதிரி, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற இது ஒரு இதுதான் கிளீஷேவாக பேசுகிறது. And every student, as soon as they graduate, they go to a company, they also start feeling the same thing. That is also a bigger mistake actually. You should always see people with different lens. Everyone should need a different lens தான். So அந்த மாதிரி சில காக்னிட்டிவ் ஆக்சுவலாக இது they call this as cognitive bias. அந்த காக்னிட்டிவ் லேயரை வந்து மேபி we should break it and use it a little bit lesser than the intuitive brain or என்ன சொல்கிறது, சாரி இன்ட்யூட்டிவ் பிரெயின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஓப்பன் மைண்டடாக யூ ஷுட் அப்ரோச் திங்ஸ். லைக் நம்மளுக்கு வர கேர்ள் ஃப்ரெண்ட்னாலே இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் பெயின் இன் த கேஷ்ன்னுவாங்க. அப்புறம் ஒய்ஃப்னாலே வந்து பெரிய தொல்லைன்னுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்து ஏதோ யாரோ எங்கேயோ பேசுகிறாங்க. ஸ்டீரியோ டைப், ஐ திங்க் தட்ஸ் அ வெரி குட் டேர்ம். அந்த ஸ்டீரியோ டைப்லேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கனாலே யூ வில் ஹாவ் அ ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். சூப்பர் வேர்டு ப்ரோ. ஸ்டீரியோ டைப்ஸில் போய் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. அதுதான் தட்ஸ் அ ஸ்ட்ராங் மிஸ்டேக் தட் வி ஆர் ஆல் டூயிங். தேங்க்யூ ஃபார் கிவிங் தட் வேர்ட். ஸோ யாருமே இதை வந்து கொஞ்சம் கோவப்படாமல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் சைன் ஓப்பன் மைண்ட்னஸ் இஸ் நெசசரி ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், தட் நைஸ் டு ஹியர் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் ஒன் திங் இன் த காலேஜ், பர்டிகுலர்லி இன் எஜுகேஷன் சிஸ்டம், வாட் இட் ஷுட் பி?
college has to be optional. Why? Sorry for follow-upping on. இல்லை கண்டிப்பாக there is a need for this question ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா காலேஜ் இஸ் டெஃபினெட்லி எனேபிளிங் மீடியம் ஃபார் மெனி பீப்புள். ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸுக்கெலாம் காலேஜ் டிகிரி வாங்குறதே பெரிய ஒரு இது. லெட் த காலேஜ் பி ஃபார் தெம். நான் வேணான்னு சொல்ல காலேஜ், பட் இட் ஷுட் பி ஆப்ஷனல் வேர் people who have already figured out certain things, people who are already a little bit aware of things, they should probably explore the world with a different lens, with a different approach than getting into college. College has to become optional. But எனக்கு இதில் இன்னும் க்யூரியஸாக ஐம் ஆஸ்கிங் another question என்னென்னா, இப்போ காலேஜ் ஆப்ஷனலாக இருக்கிறது ஓப்பன் மைண்டிங் view lens, open mind as it shows how open minded you are. That's actually needed. But இப்ப right now if you see systems, இப்போ நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிங்க, if you didn't have any degree, there is a probability of getting what you can say ஒரு ஜாப், நல்ல ஜாப் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. But what I'm saying, practical system, what I can say, if you go for any MNCs, if you go for any jobs, or if you're doing anything, the people evaluate based upon what's your education is. Because நம்மளாம் சொல்லி வளர்த்தது என்னன்னா, நீ நிறையா படி, அப்போ தான் உனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அப்போ தான் நீ பெரிய ஆள் ஆக முடியுங்கிறது அது ஒரு ஸ்டீரியோ டைப் தான், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அண்ட் அது சில நேரத்தில் இட் ஹஸ் பீன் ட்ரூ, பிகாஸ் தேர் ஆர் மெனி லெஜெண்ட்ஸ் ஹூ ஹவ் பீன் created after getting tremendous amount of knowledge. அப்படிங்க பார்க்கும்போது இந்த ஒரு approach, how it can be practically implemented? Okay, நீங்களே ஆக்சுவலாக you have very well clearly laid the foundation. ஆக்சுவலாக என்னென்னா, it is highly important to learn, study. படித்தாதான் வாழ்க்கையில் பெரிய ஆளாக முடியும். அண்ட் நம்மளோட அசுரன் படத்தில் நம்மளால் சொல்லுவார்ல, தனுஷ் வந்து சூப்பராக சொல்லுவார், என்னத்தனாலும் உங்கள்கிட்ட இருந்து உருவிக்குவாங்க, ஆனால் உன்னோட நாலேஜ் படிப்பை மட்டும் உருவ முடியாது. உண்மையிலே அதுதான் வந்து ட்ரூ. அது வந்து நாலேஜ் நம்ம படிக்கிறது. காலேஜுக்கு போய் நம்ம என்ன படிக்கிறோம், ஆக்சுவலாக லைஃபுக்கு என்ன படிக்கிறோன்ற டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் இஸ் வாட் ஐம் ஃபோக்கஸிங் மோர். அண்ட் தட் இஸ் வேர் காலேஜில் போய் படிக்கிறது முக்கியமாக இருக்கக்கூடிய பீப்புள் காலேஜ் போய் படிக்கட்டும். பட் உண்மையிலே எனக்கு காலேஜ் தேவையில்லை, ஐ ஹாவ் சம்திங் எல்ஸ் டு டூன்னு நினைக்கிறவனுக்கு மேபி ஹீ ஷுட் எக்ஸ்ப்ளோர் தட். எவ்ரி ஸ்டூடெண்ட் ப்ரோ, லைக் தேர்ட் இயர் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு he can take at least like 6 months or 1 year of gap to really think about if college is something necessary for him. ஏன்னா இப்போ அவன் வந்து ஒரு ஃபைனல் இயர், அதாவது 12th போர்டு எக்ஸாமோ இல்லை 12th பப்ளிக் எக்ஸாமோ எழுதக்கூட அவன் போயிருக்க மாட்டான். அப்பயே அவனை வந்து காலேஜ் என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணு, அவனுக்கே தெரியாது. அது வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவனு இல்லை, ஐ சி நாட் ஈவன் 9th, 3rd standard 4th standard படிக்கும் போதே ஐ சி சம் பேரண்ட்ஸ் பீப்புள்லாம் ஹீ வாண்ட்ஸ் டு கெட் இன்டு ஐஐடி. நான் வந்து அவனை 5th படிக்கும் போதே டியூஷன் அனுப்புகிறேன் ஐஐடிக்கு. தட் இட் ஹஸ் பீன் அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல பேரண்ட்ஸ் கிட்டேயும். பிகாஸ் they didn't achieve it, they want their sons and daughters to achieve it. அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறது இட் ஹஸ் பீன் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு see open mindedness. இன்ஸ்டெட் இந்த இடத்துல வந்து ஆஸ் அ பேரண்ட் அவங்க என்ன பண்ணலாம்னா, ஐஐடியை பற்றி அவங்ககிட்ட நிறைய பேசலாம். ஹவு ஐஐடி ஹெல்ப்ஸ், ஐஐடியில் என்னெல்லாம் நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஐஐடியோட இருக்கு. ஐஐடி அஃப்கோர்ஸ் அதை நான் வந்து எந்த காலேஜுமே நான் டவுனாக சொல்லலை ப்ரோ. உண்மையிலே தட்ஸ் ஆல்சோ டிஸ்க்ளைமர் ஃபார் த பீப்புள். என்னென்னா, காலேஜில் இருக்கக்கூடிய எக்கோ சிஸ்டமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்றத இவங்க சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, ஆர் சம் வே இஃப் தேர் இஸ் அ வே டு ஷோகேஸ் தட் திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூட்டிலைஸ் காலேஜ் அப்படின்னா, தென் அப்சல்யூட்லி குட். எல்லாரும் வரலாம், தே கேன் யூட்டிலைஸ் த காலேஜ் அண்ட் கோ. இப்போ என்ன நடக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்ட் பாசிங் காலேஜ். நீங்கள் I'll just give you an example. 10th 12th 2 மேஜர் மைல் ஸ்டோனாக பார்க்குறாங்க ஸ்கூலை. நான் படித்த ஸ்கூலில் அப்படிலாம் இல்லை. 10th 12th தான் உண்மையிலே வி ஹேட் த மோஸ்ட் ஃபன். நான் வந்து பேஸ்கெட் பால் வந்து நேஷனல்ஸ் வரைக்கும் விளாண்டுருக்கேன், வாலிபால் வந்து ஸ்டேட் வரைக்கும் விளாண்டுருக்கேன். போத் ஆஃப் தெம் ஹேப்பன்ட் அரௌண்ட் மை 10th and 12th மட்டும்தான். மை ஸ்கூல் didn't put that restriction on me. ஆனாலும் ஸ்கூல்லேருந்து நான் கிராஜுவேட் ஆகும்போது என்ன தான் ஃபுல் டைம் நான் கேம்ஸ் விளாண்டாலும், என்னோட மார்க்ஸ்லாம் சம்வேர் அரௌண்ட் 7.8 7.9 தான் இருந்தாலும், ஐ ரிசீவ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு இன் ஸ்கூல் அஸ் வெல். இப்போ அந்த இடத்துல வந்து இஃப் ஐ வேர் இன் தமிழ்நாடு, ஐ குடண்ட் ஈவன் இமேஜின் எப்படி இருந்திருக்குன்னு. அதை நான் தமிழ்நாடுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தென் ஐ ரியலைஸ், இவ்வளோ ப்ரெஷர் ஆடா அப்படின்னு. ஏன்னா அவன் சூப்பராக டேலண்டடாக இருக்கான் ப்ரோ, சிங்கிங் டான்ஸிங் நிறையா பண்ணுறான். 10th 12th ஆனால் மொத்தமும் காலி. பயங்கர பிளேயராக இருக்கான்,
12th அதனால டீமில் இருந்து அவன் இதுக்கப்புறம் விளையிடுவான் அப்படின்றாங்க. டே 12க்கும் டீமுக்கு என்னடா அது, அவன் அவ்வளோ பெரிய சூப்பரான பிளேயரு. சென்னையிலேருந்து நாங்கள் ஆக்சுவலாக விளையாடும்போது சென்னையிலேருந்து வந்த டீம்ஸ் எல்லாம் பார்க்குறோம். 11th 9th இருக்காங்க, 10th 12th காணோம். சரி, இந்த வருஷம் 11th இருக்கான் டாப் பிளேயரு, அடுத்த வருஷம் அவனை பார்க்கணுன்னா அவனை காணோம். அப்போ முடிஞ்சு. சரி, ஓகே, இது வந்து ஸ்கூல்லே அடி வாங்குது. இப்போ காலேஜுக்கு வா. ஃபஸ்ட் இயரில் கல்ச்சுரல்ஸில் நிறைய இறங்கி நிறையா பண்ணுவாங்க, நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் நிறையா பண்ணுவாங்க. செகண்ட் இயரில் நடக்கும். தேர்ட் இயரில் ஒரு மொத்த கல்ச்சுரல்ஸையும் நடத்துவான் ஒருத்தன். ஆமாம். ஃபோர்த் இயர் வந்து அவன் என்ன ஆறான், பிளேஸ்மெண்ட் ப்ரோ, சாரி ப்ரோ, பிளேஸ்மெண்ட் ப்ரோ, முடிஞ்சு. பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கு போய் அவனோட மொத்த ஸ்கில் அப்போ என்னாச்சு, ஒரு மொத்த காலேஜுக்கு உடைய கல்ச்சரல் நடத்தின ஒருத்தன் ஒரு 4 டேபிளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு he will just be like அவனோட பொட்டன்ஷியல் அப்படியே சப்ரஸ் பண்ணி வைக்கிறோம் லிட்ரலி. That's true. So so when he has a potential of conducting that whole culturals, அத்தனை பேத்து கூட சேர்ந்து போராடி ஸ்பான்சர்ஷிப் வாங்கி, ஆமாம், as a டீமாக சேர்ந்து அவ்வளோ பெருசு பண்ணுறாங்கல்ல. when you are capable of doing that, you can run your own company. Don't go fight for the placement. நைஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம நிறைய பேசலாம், we can move on, பட் அதை சின்ஸ் ரேபிட் ஃபயர் திஸ் இஸ் பே லாஸ்ட் கொஸ்டின் நம்ம வச்சுக்கலாம். ரேபிட் ஃபயர் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ there are today many distractions for students, exceptionally வந்து பார்த்தீங்கன்னா there are many distractions for students. அதிகமாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் தட் ஏஜ் தேவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற டைம். இப்போ ஒரு நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு, பிகாஸ் நம்ம இஃப் எனி காலேஜ் ஸ்டூடெண்ட் கேட்டிங்கனாலுமே காலேஜ்னால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் இட்ஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் ஸ்டேஜ் வந்து எக்ஸ்ப்ளோர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷனையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு கரியரையும் கரெக்டாக வச்சுட்டு ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது ஜென்ரலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, அதுக்கு வந்து உங்களுடைய மென்டாராக உங்களோட டிப்ஸ். சூப்பர் ப்ரோ. இதை நான் வந்து சிம்பிளாக சொல்லிட முடியும். டிலேடு கிராட்டிஃபிகேஷன் தான் இதை வந்து ஒரு காமனான ஒரு ஜென்ரலான ஒரு டேர்ம். பட் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் அவங்களோட லைஃப்பில் எந்த லெவலுக்கு அது போய் கிரானுவலி அது வந்து தே ஹாவ் டு மேக் த சேஞ்சஸ்ன்றது ஒன்லி வென் வி கம்யூனிகேட் வித் தட் இண்டிவிஜுவல் இட் வில் கம். இப்போது லெட் மீ கிவ் யூ அ ஸ்மால் எக்ஸாம்பிள். நேற்று ஆர் டே பிஃபோர் எஸ்டர்டே ஐ ஹேட் அ கால் வித் ஒன் ஆஃப் மை ஜூனியர்ஸ். she's into currently her third year. She is telling like, என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல, ஐம் சிம்பிளி லிசனிங் டு மியூசிக்ஸ். இதை நான் வந்து மியூசிக் மட்டும்தான் நான் ஃபுல் டைம் கேட்குறேன், ஹவு கேன் ஐ ஓவர் கம் திஸ் அப்படின்றதான் அவங்களோட கொஸ்டின். ஆனால் அங்கே பிரச்சனை என்னென்னா, ஷீ டசன்ட் ஈவன் நோ வாட் ஷீ இஸ் அடிக்டட் டு. ஷீ இஸ் நாட் ஈவன் ஷுர் வாட் ஷீ இஸ் ஹெல்ட் பை. ஷீ திங்ஸ் தட் இட் இஸ் மியூசிக், பட் பை அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது வந்து ப்ரோபிங் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. Questions not to that are not against you, questions that are to understand you better. Empathy சொல்லுவாங்க இல்லையா. With that empathy we ask a number of questions to gain more insights of their context. அப்போது அந்த இடத்துல what happens is, then we realized it's not about the music that she was worried about. She was actually more focused on she was actually being pulled on by shorts, reels, இந்த மாதிரி இது doom scrollingன்றது சொல்லுவோம்ல அதில். ஸோ யூ நீட் டு ஐடென்டிஃபை திஸ் பாயிண்ட், தென் அப்ளை டிலேட் கிராட்டிஃபிகேஷன் தேர். ஸோ அஸ் அ காமன் டேர்மாக டிலேட் கிராட்டிஃபிகேஷன் இஸ் சம்திங் தட் வில் ஒர்க், பட் யூ நீட் டு ஐடென்டிஃபை வேர் எக்ஸாக்ட்லி யூ நீட் டு அப்ளை திஸ், அண்ட் ஃபார் தேட் யூ நீட் அ மென்டர்ஸ் கைடன்ஸ். அண்ட் தட் இஸ் த திங். நைஸ். ஸோ நான் ஆக்சுவலி லாஸ்ட் கொஸ்டின் சொன்னேன், பட் இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன் திஸ் மேக்ஸ் அ ஜஸ்டிஸ். என்னென்னா, தோ டெக்னாலஜி டிஸ்ட்ரப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது டுடேஸ். I think I see ஒரு பாசிட்டிவ் சைட் ஆஃப் சோஷியல் மீடியாவை நான் என்ன பார்க்குறேன்னா, இட்ஸ் மேபி லிங்க்டின் ஆர் இன்ஸ்டாகிராம், வாட் எவர் த ஸ்டூடெண்ட் யூசஸ், தே கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சோஷியல் மீடியாஸ். ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக மேபி இன் எனி காலேஜ், ஹவு கேன் தே எஃபெக்டிவ்லி யூஸ் சோஷியல் மீடியா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து? அண்ட் அதுக்கு ஏன்னா நம்ம வந்து இப்போ டிஸ்ட்ராக்ஷன் பற்றி பேசணும், பட் கண்டிப்பாக பாசிட்டிவ் பற்றி பேசி ஆகணும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய இன்புட்ஸ் ஆன் இட். நாளாக பிரிச்சிரும் காலேஜ் லைஃப்பை. விச் எவர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் தே ஆர் இன் ரைட் நவ், காலேஜ் லைஃப்குள்ளே எந்த இயரில் இருந்தாலும் ஓகே, இஃப் தே ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராச், நாளாக பிரிச்சிருவோம்.
ஃபஸ்ட் எடுத்தோடனே சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை ஃபோக்கஸ் பண்ணால் ஆர் இன் ஜென்ரல் நான் சொல்கிறேன், அதை சோஷியல் மீடியாவுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். யூ நீட் டு கோ எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங்னா லிட்ரலி எவ்ரி திங் அஸ் மச் அஸ் பாசிபிள். உங்களால் மட்டுமே பண்ண முடியாது. ஸோ யூ கோ கனெக்ட் வித் பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி டூயிங் சர்டன் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாட்காஸ்ட் பண்ணுறது, கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, ரைட்டிங், வேறு என்ன இருக்குது, டான்ஸிங், சிங்கிங், கோடிங், ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், எவ்ரி திங். உங்களுக்கு எதெல்லாம் வந்து ஃபேசினேட்டிங்காக இருக்கோ கோ எக்ஸ்பெரிமெண்ட் இட், ஆர் பேசிக்லி கோ எக்ஸ்ப்ளோர் இட் ஃபஸ்ட். எக்ஸ்ப்ளோர் இட்ன்றப்போ யூ கேன் எய்தர் ட்ரை இட் அவுட், அதை பற்றி தேடி பார்க்கலாம், ஆர் யூ கேன் கோ பி வித் சம்படி அண்ட் லிசன் டு தம், வாட் தே டூ, ஹவு தே டூ, வாட் தே டூ. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். இதை நம்ம பண்ணிட்டோம்னாலே தென் யூ வில் லெட்ஸ் சே இதில் ஒரு 100 விஷயம் ஆர் 100% ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். அதை நம்ம 100% நம்ம வச்சுக்கிட்டோம்னா 50% ஆஃப் தோஸ் திங்ஸ் வில் ஜஸ்ட் வேனிஷ் அவே பிகாஸ் யூ ஒன்ட் பி இன்ட்ரெஸ்டட் மச். 50% தான் உங்களுக்கு இருக்கும். செகண்ட் ஸ்டேஜில் ஸ்டார்ட் எக்ஸ்பெரிமெண்டிங் இட். எக்ஸ்பெரிமெண்டிங் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ ஆர் ரிடண்டன்ட்லி டூயிங் சர்டைன் திங்ஸ், யூ ஆர் ட்ரைங் டு டூ சர்டைன் திங்ஸ். பட் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இது ஜஸ்ட் ஜாலியாக அங்கே உட்காந்து பேசுறது இல்லை. தேர்ஸ் அ லாட் தட் ஹேப்பன்ஸ் பிஹைண்ட் இட். ஸோ நீ பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருப்ப, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஆனால் நீ பண்ணணும்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ யூ வில் ஹேவ் 100 hurdle. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி யூ வில் ப்ராப்ளி ஹேவ் நவ் 10 or 20 திங்ஸ் நவ். அந்த 20 திங்ஸை கீப் டூயிங் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். அது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்போதைக்கு யோசிக்க வேணாம். ஜஸ்ட் கீப் டூயிங் அகெயின் அண்ட் அகெயின். யூ வில் ஃபைனலி ஃபீல் லைக் அதில் அட்லீஸ்ட் ஒரு 15 விஷயம் வந்து ஐயோ இதை வேறு இன்றைக்கி பண்ணணுமா அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு கொடுத்துரும். அதெல்லாம் விட்டுருங்க. சம்திங் அட்லீஸ்ட் ஒரு 2-3 விஷயமாச்சு இட் வில் ஸ்டே. இதை நான் பண்ணால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு வாழ்நாள் முழுக்க கூட நான் பண்ணுவேன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். காசே வேணாம், எனக்கு எதுவும் ரெக்கக்னிஷனே நான் பண்ணுவேன்னு சில விஷயங்கள் இருக்கும். அதை வந்து யூ கீப் கண்டினியூவிங் அண்ட் தோஸ் ஆர் த திங்ஸ் விச் ஆர் ஆக்சுவலி யூ ரியலி லவ் டு டூ அண்ட் யூ ஆர் டூயிங் அண்ட் யூ ஆர் ஆல்ரெடி இவ்வளோ தடவை நீங்கள் பண்ணிட்டீங்க. ஸோ யூ ஆர் குட் அட் இட் அஸ் வெல். இப்போது அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இஸ் த தேர்ட் ஸ்டேஜ். இப்போ ஃபோர்த் ஸ்டேஜ் என்னென்னா ஃபைண்டிங் யுவர் வை. இதை நான் என்னோட கரியரில் நான் எப்படி அப்ளை பண்ணுவேன், இதுக்கும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஆர் இதுக்கும் என்னோடய ஃப்யூச்சர் விஷனுக்கும் என்ன மேட்ச், என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கும் நான் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் என்ன மேட்ச், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா that will give me a kind of reasoning to do that for a full time. And அதை நான் பண்ணுறப்போ if I also connect it with a bigger cause, then bigger cause நான் சொல்கிறது வந்து இப்படி நான் பண்ணுறதுனால ஒரு 10 குடும்பம் வாழுது, இது வந்து ரொம்ப பெரிய காசு. பட் ஆனால் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒரு கனெக்டட் வித் அ காஸ், மேபி அன் என்விரான்மெண்டல் காஸ், மேபி அ சோஷியல் காஸ், எனிதிங் இட் கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் இட் இஸ் ரெக்கமெண்டட் டு டூ அஸ் வெல். ஸோ அப்படி உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா தட்ஸ் இட் ப்ரோ, தட்ஸ் த திங். லைக் நைஸ். ரொம்ப ப்ராக்டிக்கல் கைட் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ நைஸ். ஐ திங்க் இட் இஸ் நாட் ஃபார் சோஷியல் மீடியா தான், அவங்க லைஃபுக்கே இது அவங்க லைஃபுக்கே. இட் வில் பி கிரேட். இஃப் யூ டாக் வெரி ஸ்பெசிஃபிக்கலி, நான் ஒரு குவிக் லைனராக சொல்லிடுறேன். சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் எல்லா சோஷியல் மீடியாலையும் கோ கிரியேட் அன் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட். எல்லாத்துலையும் இருந்து பாருங்கள். சில சோஷியல் மீடியா வைப் உங்களுக்கு மேட்ச் ஆகும், சிலது மேட்ச் ஆகாது. இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் அவர் வைப் ஃபார் ஷுர். இப்போ சிலருக்கு இன்ஸ்டாகிராம் பிடிக்குதுன்னா இட்ஸ் த வைப் தட் இட் கிவ்ஸ். ட்விட்டர் சிலருக்கு பிடிக்குன்னா தட்ஸ் த வைப் இட் கிவ்ஸ். ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். யூ வில் ஈவென்ச்சுவலி நாட் யூட்டிலைஸ் சோஷியல் மீடியா ஃபார் சம் டைம். அதாவது சில பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ண மாட்டீங்க, விட்டுருங்க. யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ணல, அவ்வளோதான், போச்சு, விட்டுருங்க. தென் ஃபைனலி தேர் வில் பி ஒன் டைம் யூ வில் பி மோர் அப்சஸ்ட் வித் 1 or 2 பிளாட்ஃபார்ம்ஸ். அந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூ கண்டினியூ யூஸிங் ஃபார் த குட் ஆர் ஃபார் த பேட். அது வந்து வி டோன்ட் நோ, இட்ஸ் ஆல் இன் தட் பிரெயின் ஹூஎவர் யூசஸ் இட். ஃபைனலி லாஸ்ட் ஸ்டெப்பாக ஹவு டு கனெக்ட் இட் வித் வாட் ஐ நீட். நான் என் லைஃப்பில் புக் ஆத்தர் ஆகணும்னா வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ வித் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமில் இருக்க புக் ஆத்தரை இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும், அவங்கள பற்றி நான் வந்து அவங்களோட லைஃப் ஜேர்னி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ சம்திங் லைக் தட் யூ சி ஹவ் யூ கேன் கனெக்ட் இட் டு இட். அண்ட் ஐ திங்க் இதில் வந்து ஒரு முக்கியமாக நான் வந்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, த லாஸ்ட் பார்ட்டுன்றதை விட மொத்தத்துலேயுமே சப்ராக்ஷன் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். எடுத்தோன்னே யூ ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ், கிராஜுவலி சப்ராக்டிங். ஃபைனலி யூ வில் ஹாவ் டு டேக் அ கால். என்னோட லைஃபுக்கு இது எப்படி கனெக்ட் ஆகுது அண்ட் ஹவு திஸ் கிரியேட்ஸ் அன் இம்பாக்ட்ன்றது. தேர் யூ வில் லிட்டரலி எலிமினேட் எவ்ரிதிங் எல்ஸ். அண்ட் அங்கே சோஷியல் மீடியான்னு சொல்கிறதுனால திஸ் இஸ் அன் அடிஷ்னல் திங், தட் இஸ் யூ ப்ராபப்ளி ஹாவ் டு ரிமூவ் ஆல் அதர் ஃபாலோவர்ஸ். நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க எல்லாத்தையும் அப்போ ரிமூவ் பண்ணிட்டு யூ வில் ஹாவ் தட் எபிலிட்டி டு சூஸ் யாரை நம்ம ஃபாலோ பண்ணணும், யாரோட நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரணும். இதெல்லாம் யூ கேன் சிட் அண்ட் மேக் த சேஞ்சஸ்.
மொத்த ஆப்புக்கும் வந்து நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணிடுங்க. எல்லா ஆப்புக்கும், எல்லா இந்த சென்ஸ் எல்லா சோஷியல் மீடியா ஆப்புக்கும் யூ கேன் சூஸ் எந்த சோஷியல் மீடியாவுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும், அதுக்கு எனேபிள் பண்ணுங்கள். அதுலேயும் போயிட்டு இன் சோஷியல் மீடியா இன் ஃபோன் யூ கேன் டிசேபிள் எவ்ரி நோட்டிஃபிகேஷன். ஆனால் ஒரு சோஷியல் மீடியாவுக்கு எனேபிள் பண்ணிவிட்டு அந்த சோஷியல் மீடியாவுக்கு உள்ளே போனீங்கன்னா there will be a நோட்டிஃபிகேஷன்ஸ்னே ஒரு செக்ஷன் இருக்கும். எதுக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் வரக்கூடாதுன்ற யூ கேன் சூஸ். டர்ன் ஆஃப் எவ்ரி திங், திங்கிங்கே கிடையாது. டர்ன் ஆஃப் எவ்ரி திங், எனேபிள் ஒன்லி வாட் யூ நீட். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ யூ வாண்ட் டு ஃபாலோ கேரிவி அப்படின்னா கேரிவியோட அக்கௌண்ட்டுக்கு போய் டர்ன் ஆன் நோட்டிஃபிகேஷன். அதுலேயும் அது இன்னும் சப்டிவிஷன் கேட்கும். ஒன்லி ஸ்டோரிஸ், ஒன்லி போஸ்ட், வென் ஹீஸ் லைவ்னு அவ்வளோ கிரானுலராக சூஸ் வாட் யூ வாண்ட் டு கன்சியூம். ஸோ சூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணுங்க அண்ட் யூஸ் இட் லெவரேஜ் த சோஷியல் மீடியா. தட்ஸ் ரியலி வாண்டட் மெசேஜ் தட் எவ்ரி ஸ்டூடண்ட் வாண்ட்ஸ். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்றது தான் வந்து எவ்ரிவேர். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம நிறையா நினைக்கிற முக்கால்வாசி இது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைப்போம், they'll be லைக் நான் அவங்க கூட கொலாபரேட் பண்ணி இது பண்ணுறேன்னு யாரோ ஒரு ஆள் சொல்லுவாங்க, பா கொலாபரேஷனா சூப்பர் வாங்க பண்ணுன்னு. தட்ஸ் நாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ நீட் டு ஆல்வேஸ் கனெக்ட் வித் நம்ம இந்த ஃப்ளோவில் இருக்கோம், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம், இஸ் இட் ரியலி சால்விங் த பர்பஸ் ஃபார் போத் ஆஃப் அஸ். அந்த மாதிரி that's a bigger thing to discuss about, but not all the opportunities are actual opportunities. சூப்பர் நைஸ் ப்ரோ. நல்ல கன்க்ளூஷன். அண்ட் இதோட நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்டை எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் ரியல் நைஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீங் ஆனஸ்ட். ஏன்னா இட் ஹஸ் பீன் வெரி யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இது கடைசி வரைக்கும் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பேசியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அண்ட் ஐ திங்க் பிஃபோர் எண்டிங் த பாட்காஸ்ட், நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஆஸ் அ மென்டார், ஆஸ் அ தீனா, நீங்கள் வந்து உங்கள் லெசன் நீங்கள் டு த ஆடியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் 2 to 3 minutes உங்களோட இதுதான். ஸோ யூ கேன் ஷேர் எனி லெசன்ஸ் யூ வாண்ட் டு ஷேர். There are a couple of them which I feel like we should, any college student or who is going to join college should keep in mind. First thing வந்து take accountability of your own life. Like நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்றதுக்காக எதையும் பண்ண வேணாம். Like only do it if you believe. அப்படி இல்லை, வேறு வழி இல்லை, நீங்கள் பேரண்ட்ஸ் சொன்னனாலேயோ இல்லை யாரோ சொன்னனாலேயோ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் அ ரீசன் பிஹைண்ட் இட் அண்ட் சி ஹவ் யூ கேன் கனெக்ட் இட் வித் யுவர் திங். லைக் ஓகே, இப்போ நம்ம எடுத்துட்டோம் இந்த கோர்ஸோ இல்லை இந்த காலேஜோ சூஸ் பண்ணிட்டோம், இங்கேருந்து நம்ம எப்படி இன்னும் பெட்டராக வரலாம், அதை வந்து ஐ திங்க் வி ஆல் ஹாவ் டு கீப் தட் இன் மைண்ட். ஸோ ஓவரால் பிளேமிங் இது எதையுமே வந்து வச்சுக்காதீங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட் குட் பி ஃபார் அ ரீசன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு சாலிடான ஒரு அட்வைஸ் ஆர் சஜஷன் ஃபார் எனி ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் கரண்ட்லி இன் தேர் காலேஜ் ஆர் யூனோ ட்ரைங் டு ஜாயின் அ காலேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஃபார் எனி திங் தட் யூ மே வாண்ட் டு டூ, என்னவா வேணாலும் இருக்கலாம் ப்ரோ. ஈவன் எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும், ஆர் டூயிங் சம்திங் லைக் ஸ்டார்டிங் அ ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், ஜாயினிங் கம்பெனி, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆல்வேஸ் ஹாவ் அ ரீசன் டு இட் அண்ட் ஆல்வேஸ் லேர்ன் ஹவு டு கனெக்ட் த டாட்ஸ். ஓகே, வாட் ஹேஸ் ஹேப்பன் பிஃபோர், வாட் இஸ் கரண்ட்லி ஹேப்பனிங் அண்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் த நெக்ஸ்ட். நீங்கள் வந்து பழைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை ரொம்ப நோண்ட தேவையில்லை, ஃப்யூச்சரிஸ்டிக்காக ரொம்ப நோண்ட தேவையில்லை. பாஸ்ட் ஃப்யூச்சர் இதை யோசிச்சாலே போதும். பாஸ்ட் ஃப்யூச்சர் அதெல்லாம் தேவையில்லை. பாஸ்ட் ஃப்யூச்சர் இதை ரெண்டையும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அஸ் அ டாட்டா, இந்த ஒரு கனெக்ஷனை புரிஞ்சுக்கிட்டாலே ஐ திங்க் எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஃபால் இன் டு பிளேஸ். ஸோ இதை வந்து லைக் கிரவுண்ட் ரியாலிட்டியாக சொல்லணும்னா, ஒன்று யூ டிசைட் ஆர் ஃபைண்ட் அ ரீசனிங் தென் டூ சம்திங், ஆர் இஃப் யூ ஹேப்பன் டு டூ சம்திங் ஃபைண்ட் அ ரீசன் ஃபார் இட். And at any point in time, there is no turning back. There is no blaming anybody. It is always you taking up the accountability. So yeah. Nice practical advice. Take accountability and connect the dots in your career. So that's nice bro. Romba nalla practical message for every student. So yeah, so I think நம்ம பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துட்டோம், சரிங்களா? ஸோ நாங்கள் ஆக்சுவலி வந்து நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சது தான், நம்ம எல்லா கெஸ்ட்டுக்கும் யூஸ் டு கிவ் அ கிஃப்ட், ஒரு கிஃப்ட் ஆம்பர் மாதிரி. ஸோ ஐ திங்க் ஐ வுட் லவ் டு கிவ் யூ த ஆம்பர். சூப்பர் ப்ரோ. திஸ் இஸ் அவர் கிஃப்ட் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் ஃபார் ஃபெல்லோ ஃபவுண்டர் எபிசோட் நம்பர் 2. தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே ஐ ரியலி see this as an opportunity where we can speak and let our knowledge and let our thoughts flow. ஸோ அதுக்கான ஒரு மீடியமாக அமைச்சு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் மறுபடியும் இட்ஸ் அ கிரேட்ஃபுல் மூமெண்ட் டு யூ தீபன் as well as ஜாஸ்பர் ஜோஷுவா அண்ட் ஆல்சோ த ஹோல் டீம் ஃபெல்லோ ஃபவுண்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, somehow or the other தீபன் வந்து எங்கள் பக்கத்து ஊர் எப்படியோ இட்ஸ் ஹேப்பன்ட் அண்ட் ஐ திங்க் வி randomly met in a stall that was put in Crescent University, I mean college. So I think this is also yet another insight. I don't know how people would infer it. ஆனால் உண்மையிலே என்னென்னா ரேண்டமாக என்றைக்கோ ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு ஆடியன்ஸாக போயிருந்தப்போ he was having a stall and that is where we got connected. I think that was something else, crosstalk ன்னு சொல்லி. Brilliant, it was brilliant. Previous startup. So அதில் வந்து we got in touch and அங்கேருந்து we have been somehow or the other connecting each other. And லாஸ்ட் பாட்காஸ்ட்டில் நீங்கள் சொன்ன அந்த ஒரு பெரிய விஷயம் it really made my day. என்னென்னா ஃபெல்லோ ஃபவுண்டரோட கிக் ஸ்டார்டிங் எங்கே ஆச்சுன்னு சொன்னப்போ you said there was an event conducted by Think Digital and you were part of it, and that also added to a spark of beginning fellow founder nu. I'm sure you guys did a lot there, and நூற்றுல 1% or maybe 0.5% வந்து Think Digital நம்ம அன்னைக்கு கண்டக்ட் பண்ண ஈவெண்ட் அதில் சப்போர்ட்டிவாக இருந்திருக்குன்றப்போ I'm super grateful about it. Yeah, thank you so much bro once again. Fine. After giving gift hamper நான் அந்த கேள்வி கண்டிப்பாக கடைசியாக கேட்கணுன்னே வச்சுருக்கேன். என்னென்னா வந்து we are given a fellow founder card for you. So what do you think about fellow founder, or a few words? ஸோ எனக்கு வந்து பேசிக்காக ஃபெல்லோ ஃபவுண்டர் வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஃபார் அன் இயர் ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் வித் யூ. ஐ மீன் அட்லீஸ்ட் நோயிங் யூ பீப்புள், அட்லீஸ்ட் ஹேவிங் அ தாட்ஸ் ஆர் டாக்ஸ் அபவுட் ஃபெல்லோ ஃபவுண்டர் 2-3 இடத்துல ஐ ஹவ் ஆல்சோ யூஸ்ட் தி ஆப் as well. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்ற ஒரு கான்டெக்ஸ்டில் ஐ திங்க் திஸ் கேன் பி அ கிரேட் கேம் சேஞ்சர் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஷுர். As a business, you may have 100 other use cases. The way how I see this is, we can actually see this as a way to stay in touch with people. இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் ப்ரொஃபஷ்னலி ஒரு இடத்துல கனெக்டடாக ஓகே இவங்க தான் என் பீப்புள்னு சொல்லிக்கிறது நம்ம எத்தனை பேர் சொல்லிக்க முடியும்? ஸோ வி கேன் ஹாவ் சச் குவாலிட்டி கனெக்ஷன்ஸ் வித் திஸ் ஆப். அண்ட் எனக்கு தெரிஞ்சு திங்க் டிஜிட்டல் சைட்லேருந்துமே நாங்கள் பார்க்குறப்போ தெர் வாஸ் ஆக்சுவலி அ ப்ராடக்ட் that we were thinking about, where it will think about, I mean it will help you build a portfolio and it will have every feature that you have right now. Okay ஆனா இவ்வளோ டெப்த்தாக நாங்கள் யோசிக்கல. we had a feature like ஸ்கேன் பண்ணால் your மொத்த portfolio should come, கனெக்ட்ன்ற ஆப்ஷன் அங்கே இருக்கணும், and that has to be a networking ஆப்ன்ற மாதிரி தான் we were thinking. பட் ஆனால் I find fellow founder to be a great app that can leverage this for us. Literally you have a portfolio page, you have a scanning that happens, basically a QR code. Scan பண்ணா your portfolio can be showcased. At the same time you can save their contact as your one of their contacts. Basically it's kind of really you have covered a major aspect of networking ன்றத ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதை வந்து you have actually tapped in very well. And I personally would actually suggest exploring this app. And as a college student-ஆக நீங்கள் வந்து எத்தனையோ ஈவெண்ட்ஸுக்கு போகலாம், இல்லை எத்தனையோ ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். பட் regardless of all that you will meet very good people there. ஸோ அந்த மாதிரி பீப்புள் கூடலாம் to stay in touch with them for a long term, ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் அப்புறம் மீம்ஸ் அனுப்புறது, ஃபார்வேர்டு அனுப்புறது, இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபெல்லோ ஃபவுண்டர் மாதிரியான ஆப்பில் வந்து யூ கேன் டெஃபினெட்லி have that quality like-minded people you can actually circle yourself with. So definitely scan that QR code that was told, and make sure you utilize this app. It's going to be a game changer in terms of your networking efforts. As usual நாங்கள் வந்து ரிச்சுவலாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் எல்லா பாட்காஸ்ட்லேயும். ஸோ நீங்கள் இந்த பாட்காஸ்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. இட் வாஸ் பீங் ரியலி கிரேட். அண்ட் இப்போ அடுத்த பாட்காஸ்ட்டுக்கு யார் கெஸ்ட்டாக கூப்பிட்டோம் உங்களை சஜஷன்ஸ்? சூப்பர். ஐ திங்க் சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்யும்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக நேற்று நைட்லாம் ஐ ஹவ் பீன் திங்கிங் அபவுட் லைக் டெஃபினெட்லி, ஏன்னா நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா லாஸ்ட் பாட்காஸ்ட்லேயே சின்ஸ் ஜாஸ்பர் சஜஸ்டட் தென் ஐ வாஸ் இன்வைட்டட்ன்றனால ஐ ஹாவ் டு சஜஸ்ட் சம்படின்றது தெரிஞ்சது. ஸோ ஐ ஆக்சுவலி ஹேட் அ கப்புள் ஆஃப் பீப்புள். யா, ஸோ 2 பேர் வந்து இஃப் யூ கேன் மேபி வித்தின் த நெக்ஸ்ட் 5 எபிசோட்ஸ்குள்ளே யூ கேன் ஆக்சுவலி ஃபோக்கஸ். யா, ஒன்று யார் அப்படின்னா மேக்கர்ஸ் ட்ரைப் சக்தி, ஜெயசக்தி கண்ணன். அவர்
ஆர் இன்னொருத்தது வந்து அபிராம் டிவிஎஸ். ஸோ இந்த 2 பேர் ஏன் அப்படின்னா ஜெயசக்தி வந்து ஹீ இஸ் மோர் இன்டு இம்பேக்ட் ட்ரிவன் விஷயங்கள். ஸோ ஹீ லிட்ரலி ஃபோக்கஸஸ் ஆன் இம்பேக்ட் தட் வில் ஹேப்பன் இன் லார்ஜ் ஸ்கேல். அண்ட் இப்போதைக்கு ஐ திங்க் ஹீ இஸ் ஆல்சோ டூயிங் திஸ் ஈவெண்ட் இல்லையா, குளோபல் ஃபெஸ்டிவல். ஆமாம், குளோபல் ஃப்ரீலான்ஸ் ஃபெஸ்டிவல். ஸோ ஐ திங்க் அதுவுமே இட்ஸ் ரியலி அ மாசிவ் திங் தட் இஸ் ஹேப்பனிங் இன் அன் எக்கோசிஸ்டம் தட் இஸ் ஹேண்டில்டு பை வெரி ஃபியூ நம்பர் ஆஃப் பீப்புள். அண்ட் அதை அவர் அவ்வளோ போல்டாக இறங்கி இவ்வளோ பண்ணுறதுன்றது இட்ஸ் சீரியஸ்லி அ ஹேட்ஸ் ஆஃப் திங். அண்ட் தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் அதர் ரீசன்ஸ் ஒய் ஐ ஆல்சோ அட்மையர் ஹிம் அண்ட் திங்ஸ். பட் இந்த ஸ்பேஸில் ஐ ரியலி வாண்ட் ஹிம் டு கம் அண்ட் ஸ்பீக் அவுட் ஹிஸ் தாட் ப்ராசஸஸ் as well. அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன் உங்கள் சைட்லேருந்து. அப்படின்னு இல்லை, பட் ஐ வுட் ப்ராபப்ளி ஆஸ்க் ஹிம் probably a similar state இல்லையா, லைக் he is full time into these things. He also runs another company. He also has his own family. So how does he handle all these things? And you know, like how he sees money and all those things are there. I mean, there's a lot of questions, but yeah, like these things can be focused. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்டு கண்டிப்பாக. அண்ட் அபிராம் டிவிஎஸ் வந்து ஏன் அப்படின்னா we happened to be in same college first. நான் வந்து சீனியராக இருந்தப்போ he was my junior. And eventually he also joined Think Digital back when he was in college. அதுக்கப்புறமா things changed. A lot of things happened. We both had different growth process. There was a time where Think Digital was kind of mentored by him as well. 1 or 2 days we had to go meet him, talk to him about the potential possibilities. இன்ஃபேக்ட் இன்டர்ன்ஷிப்ஸ்ன்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணலாம் நம்ம பசங்களுக்குன்னு நினச்ச டயத்தில் எக்ஸ்டர்ன்ஷிப்னு ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி எக்ஸ்டர்ன்ஷிப் மூலியமாக இன்டர்ன்ஷிப் ப்ரொவைடிங்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்தது வந்து அபிராம், தென் விபின் ஃப்ரம் ஹிஸ் டீம். அண்ட் இதுக்கெல்லாம் வந்து பெரிய தலை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து தேர் இஸ் அ பர்சன் கால்டு ரதீஷ், ஜென்ரலாக ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் தீஸ் பீப்புள். எஸ்பெஷலி ராட்ஸ் அண்ணான்றது வந்து ஐ ஹவ் நாட் பீன் வெரி மச் இன் டச் வித் ஹிம். மீட் பண்ணணும்லாம் நிறைய பேசியிருக்கோம், பட் வி நெவர் காட் அ சான்ஸ் டு மீட். பட் ஆனால் ஐ நோ சம்வேர் ஆர் தி சம்வேர் ஐ ஹாவ் இன் மை மைண்ட் தட் ப்ராப்ளி த ரைட் டைம் இஸ் எட் டு கம் அண்ட் வி ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு மீட் அப்படின்னு. பட் அபிராம் இஸ் சம்படி ஹூம் ஐ ஃபீல் லைக் ஹி ஹாஸ் டு கம் அண்ட் speak more about what he is up to and stuff like that. Nice. Definitely, bro. I will just reach out to both of them. Kandipa. And we'll try to bring on to the audience. Super. So, yeah, I think we can just end the podcast. And again, once again, thanks for your time. It was really insightful. Hope இந்த பாட்காஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு அவங்களோட கரியருக்கு it will be helpful to decide upon what they want to do. I hope so. I think another thing, people நீ சொன்ன முன்னாடி பேசின மாதிரி who wants to join Think Digital, I think there will be exclusive website link கண்டிப்பா will be attached in the description so that அதை நீங்கள் யூஸ் பண்ணி can join. Sure. So yeah, thanks bro. Super. Thank you so much. Thank you guys. Hi everyone. ஹோப் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அண்ட் ஐ வில் ஷேர் அ QR in the screen. இந்த QRல யூ கேன் ஜஸ்ட் ஸ்கேன் அண்ட் கனெக்ட் வித் மிஸ்டர் தீனா, திங்க் டிஜிட்டல் ஃபவுண்டர். நீங்கள் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு டவுன்லோட் ஃபெல்லோ ஃபவுண்டர் ஆப். ஸோ ப்ளீஸ் டவுன்லோட் அவர் ஆப் in Play Store and App Store and let us know your feedbacks. And yeah, thank you so much. We'll see you on the next podcast.